ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டோமோ-chan இஸ் a girl சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாவே கொஞ்சம் சீரியஸான ஆக்ஷன் கலந்த அனிமேவாகவே போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நார்மலாக ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு லவ் அனிமே போடுமே அப்படின்னு நினச்சேன். நியூ ரிலீஸ் ஆனதில் இந்த அனிமே ரொம்பவும் சூப்பராகவும் அதே நேரத்தில் காமெடியாகவும் இருக்கும். அதனால தான் இதை செலக்ட் பண்ணேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோமோ-chan இஸ் a girl சீசன் 1 எபிசோட் 1. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஒரு செரி பிளாசம்க்கு கீழே அவங்க நின்றுட்டு இருக்காங்க. ஜூன், நான் உன்னை லவ் பண்ணுறேன், ஓகே? ஸோ நீ ரெஸ்பாண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல அப்படின்னு டோமா சொல்லிட்டு எங்கள் ஹை ஸ்கூல் ஆரம்பிச்ச அப்புறமா நான் இவன் கிட்ட இந்த கன்ஃபெஷனை பண்ணேன் அப்படின்னு டோமா நினைக்கிறா. இதை சொல்றதுக்கு உனக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கா? மச்சி, நீயும் நானும் எப்பவுமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், லவ் யூ டூ, நம்ம எப்பவுமே ஒன்னா இருப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை ஒரு பையன் மாதிரி தான் பார்க்குறான். அட பாவி, நான் ஒரு பொண்ணுன்னு ரியலைஸ் பண்ணுடா அப்படின்னு நினைக்கிறா. என்னோட பேரு டோமோ ஐசவா, அம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு வெளியே வரா. ஹே டோமோ, உனக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் பேரு ஜுனிச்சிரோ. நாங்க ரெண்டு பேரும் பக்கத்து வீடு தான். சின்ன வயசுல இருந்தே நாங்க ஒன்னா தான் இருக்கிறோம். எலமெண்ட்ரியா நாங்க வேற ஸ்கூல்ல படிச்சோம். பட் மிடில் ஸ்கூல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலுக்கு தான் போனோம். அப்பதான் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது. டோமோ, புது ஸ்கூல்ல புதுசா ஸ்டார்ட் பண்ற, ஓகே, அதுக்கே பொண்ணுங்க ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அத்தனை நாளா இவன் என்ன ஒரு பையன் நினைச்சிட்டு இருந்தான்னு அப்படின்னு அவ நினைக்கிறா. என்ன அமைதியா வந்துட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோவா பேக்ல அடிக்கவும் அவ வெக்கப்பட்டு நம்ம ஹீரோ வயிற்றுலயே குத்துறா. டோமோ, இப்பெல்லாம் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த ஜோன் என்ன ஒரு பையனாவே தான் நினைச்சிட்டு இருக்கான். மீசுசோ, நீ அவன் கிட்ட ஏதாச்சும் சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு டோமோ கேட்கவும், உனக்கு பல வருஷமா ஃப்ரெண்டா இருக்கிறதுனால தான் சொல்றேன், உனக்கு என்ன தேவையோ அதுதான் கிடைச்சிருக்கு. நம்ம எல்கேஜி படிக்கும் போதெல்லாம் உன்னை மண்ணில் விளையாட கூப்பிட்டா நீ வர மாட்டா, பசங்களை தான் போய் அடிச்சிட்டு இருப்ப. பொண்ணுங்க கேம் விளையாடுவான்னு உன்னை எத்தனை மட்டும் கூப்பிட்டுருப்பேன். நீ பசங்க கூட போய் விளையாண்டுட்டு இருந்தா அவன் உன்னை பொண்ணா நினைக்கிறதுக்கு பதில் நீ பேசாம பையனா மாறிடு. அதுதான் ரொம்பவும் ஈஸி. ஒரே ஒரு விஷயம் தான் உன்கிட்ட பொண்ணு சைஸ்ல இருக்கு, மத்த எதுவும் உன்கிட்ட பொண்ணு மாதிரியே இல்ல. நீ வேணா இனிமே கொஞ்சம் பொண்ணு மாதிரி பேச கத்துக்கோ, அப்பா அவன் ஒரு பொண்ணை உன்னை நோட்டீஸ் பண்ணுவான் அப்படின்னு மீசுசோ சொல்லவும், டோமோ லஞ்சுக்கு நீ என்ன வாங்க போற நம்ம ஹீரோ கேட்கவும், ஓ நானா இன்னும் முடிவு பண்ணல, பட் கேட்டதுக்கு தேங்க்ஸ் சொல்லவும். என்ன கிழவ மாதிரி பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோ கேட்கறான். யாரை பார்த்துடா கிழவன் சொன்னேன் அப்படின்னு டோமோ டென்ஷன் ஆகும். கிழவன் சொன்னதுக்கெல்லாம் இப்ப எதுக்கு நீ ஓவரா ரியாக்ட் பண்ணிருக்க நம்ம ஹீரோவா சட்டையை பிடிக்கலாம் நிறுத்திக்கலாம் நம்ம வைக்கப்படவும். நம்ம ஹீரோ நீ பார்த்ததுனால அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்ச் ஓடுறா. உன் மூஞ்சில எல்லாம் அடிபட்டு என்னாச்சுன்னு அவங்க அப்பா கேட்கவும், ஜோன் கூட தான் ஃபைட் பண்ணேன்னு சொல்லவோ, அட்லீஸ்ட் வின்னாச்சு பண்ணியான்னு அவங்க அப்பா கேட்கறாரு. நீங்க தான் அவனுக்கும் சேர்த்து கராத்தே கத்து வச்சிருக்கீங்களா, அது போக நான் ஒரு பொண்ணு, அவன் கிட்ட நான் சண்டை போட்டு எப்படி வின் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும். நம்ம டோஜோட பெருமையை நீதா காப்பாத்தணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா அவனுக்கு புது புது டெக்னிக்ஸ் கத்து கொடுக்கறது நிறுத்துங்க அப்படின்னு சொல்றா. ஹே டோமா, இன்னமா நீ கோவத்துல இருக்க? நேத்து நீ தானே ஃபர்ஸ்ட் என்ன பஞ்ச் பண்ணி ஆரம்பிச்சங்க பாரு, நீயும் தான் என் மூஞ்சில காயப்படுத்தி வச்சிருக்க. இப்படியே கோவப்பட்டுட்டே இருக்காதப்பா, பேசுப்பா, எங்க சரி பாப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோவா வயித்துல கிச்சன் கட்டவோ அவ டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோவை பஞ்ச் விடுறா. சண்டை போட்டதுக்கு அடுத்த நாள் இவன் எப்பவும் இப்படிதான் ரொம்பவே க்ளோஸா இருப்பான் அப்படின்னு சொல்லி அவ வெக்கப்பட்டுட்டு, சரி ஓகே நான் பேசுறேன், நார்மலா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றா. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, வீட்டுக்கு அவன் கூட ஒன்னா போற, எப்பவும் அவன் கூட தான் சுத்திட்டு இருக்க, லஞ்ச் டைம் மட்டும் ஏன் கூட இருக்கிற அப்படின்னு மீசுசோ கேட்கவும், ஸ்கூல்ல மத்தவங்க பார்த்து நாங்க டேட்டிங் பண்றோம் யாராச்சும் தப்பா பேசிட்டானவா கேட்கவும், ஆனா உனக்கும் அதுல தானே விருப்பம், இதுக்கு நான் ஒரு தீர்வு கொண்டு வரேன் அப்படின்னு மீசுசோ எந்திரிச்சு போறா. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன் எங்க கூட உட்காந்து சாப்பிடுறதுல அப்படின்னு மீசுசோ நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவும், ஆமா நம்ம ஹீரோ சொல்றான், எனக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒத்து போகாதுன்னு தான் நான் அந்த பிளானுக்கே வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹே டோமோ, அது ஃப்ரைடு சிக்கன் தானே எனக்கு கொண்டா அப்படின்னு நம்ம ஹீரோவா கிட்ட இருந்து டைரக்டா வாங்கி சாப்பிடுவோம். இனிவே இவனுக்கு ஓட்டி விட வச்சுட்டா இது ஒரு இன்டைரக்ட் கிஸ் அப்படின்னு வைக்கப்படுறா. பட் ஆனபின்னு ஒருத்தன் வந்து அவன் உனக்கும் அவளுக்கும் உள்ள என்ன ஓடுது இல்ல என்ன கேம் நடக்குதுன்னு லவ் மீன் பண்ணி அவன் கேட்கறான். நம்ம ஹீரோ கராத்தே பத்தி கேட்கறான் போல நினைச்சிட்டு, சின்ன வயசுல இருந்தே நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம், அவளோட கால் ஸ்ட்ரென்த் வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லுவோம். அவன் வேற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டான். அவங்களுக்குள்ள என்ன விளையாட்டு நடக்குன்னு ஒருத்தன் கேட்டான். ஜுனிச்சிரோ இந்த மாதிரி சொன்னான்னு சொல்லுவான். அதுல என்ன தப்பு இருக்குன்னு டோமோ கேட்கறா. பட் அவன் கேட்ட அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லி மீசுசோ டோமோ கிட்ட சொல்லவும், என்னடா சொல்லி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் அவ அடிக்கிறா. கேட்டானபே அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஜுனிச்சிரோ சொன்னது கராத்தேவை பத்தி தான். அவன் டோமோவை ஒரு பையன் நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லவும், அவ சைஸை பார்த்துமா இவன் கண்டுபிடிக்கல, அவங்கள ஒண்ணு சேர்க்க ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும், ஹேட் ஆனபே சின்ன வயசுல இருந்தே அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிறதுக்கு ஒரு பர்சனுக்கு தான் இடம் இருக்கு, அந்த ஸ்பாட் என்னோடது, நீ இதுல குறுக்க வராத அப்படின்னு மீசுசோ சொல்றா. நீ உன் கடையை மறந்துட்டியான்னு மீசுசோ கேட்கவும், ஆமா நீயுமானவன் கேட்கறான். ஆமா எனக்கு ஒரு ஆள் கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் டோமோவை தான் சொல்றாங்க. கிண்டர் கார்டன்ல நம்ம விளையாடும் போதெல்லாம் ஒன்னா தானே இருந்தோம், அப்புறம் ஏன் நமக்குள்ள பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு மீசுசோ கேட்கவும், சின்ன வயசுல நீ எங்களை வச்சு நல்லாவே ட்ரிக் பண்ணுவ, ட்ரெஷர் எல்லாம் நம்பி நாங்களும் ஏமாந்து போயிருப்போம், பட் கரெக்டா பெரியவங்க எங்களை வந்து திட்டும் போது நீ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடி இருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ எந்த கிளப்லயும் ஏன் ஜாயின் பண்ணலன்னு கேட்கவும், ஏன்னா எதுவுமே கோயட் இல்ல, அதே கிளப்ல சேரலாம், ஆனா டோமோ இல்லாம எனக்கு எரிச்சலா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை டோமோக்கு நீ இல்லாம வேற ஒரு பையன் கிடைச்சிட்டான்னா அவன் கூட அவ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லி இவ கேட்கவும், நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி அவளை மலையில தள்ளி விட்டுருதான். ரெண்டு பேரும் ஒருத்தர் மறைச்சுக்கிடுறாங்க. நீங்க ரெண்டு பேரும் உங்க கூடைய மறந்துட்டீங்களான்னு டோமோ கேட்கவும், நம்ம அமர்லாவை ஷேர் பண்ணி வீட்டுக்கு ஒன்னா போலாம் நம்ம ஹீரோ சொல்லவும், மீசுசோ நம்ம ஷேர் பண்ணி ஒன்னா போலாமா அப்படின்னு டோமோ கேட்கவும், என்ன பண்ணிட்டு இருக்க டோமோ, அவன் கூட உனக்கு போறதுக்கு இதுதான் கரெக்டான சான்ஸ், ஒழுங்கா அவன் கூட போ அப்படின்னு மீசுசோ அனுப்பி வைக்கிறா. வெக்கப்பட்டு டோமோ கொஞ்சம் தள்ளியே வந்துட்டு இருக்கா. உன் ஷோல்டர் நனைந்து பாரு நம்ம ஹீரோ சொல்லவும், கிளப்ல பிராக்டிஸ் பண்ணதுல என் மேல வேற பண்ணாத்தான் அடிக்கணும் சொல்லவும், பரவாயில்ல கிட்ட வாப்பா, எனக்கு ஒன்னும் அப்படி பேட்
பேட் ஸ்மெல் எல்லாம் தெரியல, சொல்லப்போனா எனக்கு ஸ்மெல் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அவளை மோந்து பார்க்கவும் அவ வெக்கப்பட்டு அங்க இருந்து தலை தெறிக்க ஓடுறா. மியூசிக்கோ இன்னும் தனியா நின்றுட்டு இருக்கவும் கொடையை மறந்துட்டியா, என்னோட அம்பர்லாவை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், நீ ஏன் கொடையை யூஸ் பண்றதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு நம்ம சொல்லவும் அப்ப நான் அவன் கொடையை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவ மட்டும் தனியா கிளம்பிடுதா. டோமா உனக்கு என்னாச்சு, மொத்தமா நனைஞ்சிட்டு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா ஈரமானதுல அவளோட ட்ரெஸ் சீத்ரூவா மாறிடுது. நம்ம ஹீரோ அதை பார்த்து வைக்கப்பட்டு அவகிட்ட கொடையை கொடுத்துட்டு அங்க இருந்து ஓடிடுதான். இந்த ஜோனுக்கு இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி டோமோ யோசிக்கிறா. டோமோ இல்லாததுனால தான் நம்ம ஹீரோ பாய்ஸ் கராத்தே கிளப்லயே ஜாயின் பண்ணல. பட் டோமோ என்னடா பாய்ஸ் கராத்தே கிளப்ல தான் இருக்கிறா. என்னோட காடஸ் அவ வழக்கம் போல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறா அப்படின்னு அந்த கிளப்போட கேப்டன் அவகிட்ட அடி வாங்குறா. கேப்டன் மீசக்கி சாரி அப்படின்னு சொல்றா. ஆமா பாய்ஸ் கிளப்ல இருக்கிறது உனக்கு ஒரு மாதிரி இல்லையா நம்ம கேட்கவும் எங்க அப்பாவோட டோஜோல நிறைய பாய்ஸ் கூட இருந்து பழகிட்டேன். சோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அது போக கிளப்போட செலக்ஷன் டைம்ல நான் கேர்ள்ஸ் எல்லாத்தையுமே புரட்டி எடுத்துட்டேன். சோ கேர்ள்ஸ் யாரும் என் கூட பிராக்டிஸ் பண்ண வரல, அதான் நான் இங்க வந்தேன்னு சொல்லவும் பாய்ஸ் கிளப்லயே இவ்வளவு தோக்கடிக்க இன்னும் யாரும் இல்ல அப்படின்னு மீசக்கி நினைக்கிறான். என்னெல்லாம் யாரும் பொண்ணாவே நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லவும் யார் அப்படி சொன்னது, நீ என் கண்ணுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தான் தெரியற அப்படின்னு மீசக்கி சொல்லவும் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தனுக்கு நான் பொண்ணு மாதிரி தெரியறேனா சொல்லுங்க கேப்டன், எந்த விஷயம் என்ன உங்களுக்கு பொண்ணா காட்டுது, அந்த விஷயத்துல நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நம்ம சொல்லவும் அவளோட சைஸை பார்த்துட்டு அச்சத்தோ நான் எதையோ பார்க்கல நம்ம சொல்றேன். அப்படின்னா நீங்க என்ன பொண்ணா பாக்கலையா அப்படின்னு வருத்தப்படவும் இல்ல நான் அதை சொல்லல, நிறைய விஷயங்கள் ஒண்ணு பொண்ணு மாதிரி தான் காமிக்குது, நீ ஒரு விஷயத்துல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல, நிறைய விஷயங்கள் எனக்கு உன்ட்ட பிடிச்ச மாதிரி இருக்கு, நீ உன்மேலயே நம்பிக்கை வை, செல்ஃப் கான்பிடன்ஸை வளர்த்துக்கோ அப்படின்னு அவன் சொல்றான். மீசக்கி மேல கிரஷ் இருக்கிற ரெண்டு பொண்ணுங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டோமா அந்த இடத்துக்கு வரா. இந்த பையன் கூட பார்க்க ஹாட்டா இருக்கானேன்னு பார்க்கும்போது இல்ல அது ஒரு ஸ்கர்ட் போட்டிருக்கிற பொண்ணு அப்படின்னு அந்த பொண்ணுங்க ஷாக் ஆகுறாங்க. உனக்கு தெரியுமா டோமோக்கு கிளப்ல புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கானா அப்படின்னு மீசஸ் சொல்லவும் அவளோட பேண்ட் நம்ம ஹீரோ புடுங்கி ஏறிறான். நான் புக்கு கொண்டு வரல, உன்னோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு டோமா வந்து உட்காரவும் ஆமா உனக்கு புதுசா ஏதோ ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கானு கேட்கவும் கேப்டன் மீசக்கியவா சொல்ற அப்படின்னு போட்டோ காமிக்கவும் மீசக்கி பார்க்க பொண்ணு மாதிரி இருக்கிறதுனால அது ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு தான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு பையனை லவ் பண்றான்னு தெரியுது. அதுக்கப்புறமா அவ ஒன்ன கண்டுக்கிடவே இல்லைன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவேன் நம்ம ஹீரோ கேட்கவும் மீசுசுவை பத்தி கேட்கறான்னு நான் நினைச்சிட்டு கொஞ்சம் லோன்லியா ஃபீல் பண்ணுவேன், பட் அவங்க லவ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் சொல்லவும் எஸ் அதை தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ தானே டோமோ ஜிம்முக்கு வெளியே ஈவினிங் வெயிட் பண்ணு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அந்த பொண்ணுங்க வந்து சொல்லவும் பேசுற டோனை பார்த்தா என்ன ஏதோ சண்டைக்கு கூப்பிடுற மாதிரி தெரியுது. கிளப்ல என்ன யாராலையும் தோக்கடிக்க முடியல, நீங்களாச்சும் சேலஞ்சிங்கா இருக்கீங்களான்னு பாப்போம் அப்படின்ட்டு வா கிளம்புறா. இது டோமோவா அவ ரொம்பவே ஆபத்தானவா, கராத்தே கிளப்ல எல்லாத்தையும் வெளுத்தெடுத்துட்டா, அவ ரொம்ப டேஞ்சர்னு ஒரு பொண்ணு சொல்லவும் அவகிட்ட போய் நம்மளால பிரச்சனை பண்ண முடியாது அப்படின்னு இந்த கிரஷ் இருக்கிற பொண்ணுங்க சொல்றாங்க. அந்த பொண்ணுங்க ஒண்ணு சண்டைக்கு கூப்பிடல, அந்த பொண்ணுங்க ஏதோ ஒரு பையன் மேல கிரஷ்ல இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த பையன் கூட நீ சுத்துற போல அப்படின்னு மீசுசு சொல்லவும் ஒருவேளை அவங்க சண்டைக்கு கூப்பிட்டா நான் ஃபைட் பண்றதுக்கு தயார் தான் அப்படின்னு டோமோ சொல்றா. பாரு அவங்க பேச்சுவார்த்தையில சண்டை போட்டா நீயும் பதிலுக்கு பேசி தான் சண்டை போடணும், பட் ஒருவேளை அவங்க கொஞ்சம் ஓவரா பேசி உன்னை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோ என்கிட்ட வந்து சொல்லு, அவங்க சோஷியல் ஸ்டேட்டஸ் காலி பண்ணிட்டேன் அப்படின்னு மீசுசு சொல்றா. நாங்க ஒன்னும் சண்டை போட வரல, ஃபைட்டிங் ஸ்டான்ஸால நிக்காதன்னு அவங்க சொல்லவும் அதை அடுத்து நீங்க பேசுறத பொறுத்து இருக்கு அப்படின்னு டோமா சொல்றா. எங்களுக்கு பிடிச்ச ஒரு பையன் இருக்கான் மீசக்கி, அவன் கூட ஒன்னு பார்த்தோம், அவனை பத்தி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சோம் அப்படின்னு அவங்க சொல்லவும் அட்வைஸ் கேக்கு தான் என்கிட்ட வந்திருக்கீங்களா, இதை நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாமே, மீசக்கிக்கு நான் ஹெல்ப் பண்ண ரெடியா தான் இருக்கேன், மீசக்கி கூட நீங்க பேசுறதுக்கு முதல்ல என் கூட ஃப்ரெண்ட் ஆயிருங்க, என்ன ஒரு பொண்ணா மதிச்சு உங்க லவ் அட்வைஸ் கேட்க வந்திருக்காங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்க நான் அதை பண்ண தயாரா இருக்கிறேன் அப்படின்னு டோமா சொல்றா. அதை பார்த்து அந்த பொண்ணுங்க இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. நான் ஒரு லவ் குருவா மாறிட்டேன், ரெண்டு பொண்ணுங்க என்கிட்ட வந்து லவ் அட்வைஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு மீசுசோ கிட்ட அவ சொல்லிட்டு இருக்கா. மிடில் ஸ்கூல்ல உனக்கு என்ன பேர் வச்சிருந்தாங்கன்னு தெரியுமா, லேடி கில்லர், பொண்ணுங்க உனக்கு ஈஸியா வாங்கிருந்தாங்க டோமா அப்படின்னு மீசுசோ சொல்றா. ஏ டோமா இங்கதான் இருக்கியா வா போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கையை போட்டு கூட்டிட்டு போகவும் அவ வெக்கப்படுறா. அவளுக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு போல அப்படின்னு அந்த பொண்ணுங்க பாக்குறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இது ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமே அப்படிங்கிறதுனால நிறைய டீடைல்ஸ் இருக்கு, என்னால முடிஞ்ச அளவுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இந்த அனிமே இதை விடவும் இன்னும் சூப்பராகவும் வேற லெவலில் காமெடியாகவும் போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான டோமோ-chan is a Girl சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமே அப்படிங்கிறதுனால நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் சில விஷயங்களை வந்துட்டு இதில் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோமோ-chan is a Girl சீசன் 1 எபிசோட் 2. நம்ம ஹீரோவும் டோமாவும் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. ஒரு சீட் இருக்கு, இங்க வந்து உட்கார நம்ம ஹீரோ சொல்றான். டோமாவும் அதுல போய் உட்காரா. பட் ரொம்பவே நெருக்கமா இருக்கு. நம்ம ஹீரோ கிட்ட க்ளோஸா உட்காந்துருக்கிறது அவளுக்கு வெக்கமா இருக்கு. நான் நின்னுக்கிட்டுறேன்னு வா சொல்றா. அப்பதான் இவன் என்ன ஒரு பொண்ணா நோட் பண்ணுவானோ அப்படின்னு வா யோசிக்கிறா. பஸ்ல இப்ப நிறைய கூட்டம் ஏறுது. டோமாவும் ஒருத்தன் பக்கத்துல நெருங்கி பின்னாடி அவன் மேல கை வைக்கிறான். பஸ்ல இத்தனை பொண்ணுங்க இருக்கும்போது இவன் என்னதான் வந்து உரசணுமா, இப்ப நான் என்ன பண்றது, அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்ச் விடணும்னு தோணுதானா, ஜுனிச்சிரோ என்ன நோட்டீஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் அமைதியா இருக்கா. டேய் சொட்டா, என்ன தைரியம் இருந்தா அப்படி பண்ணுவ அப்படின்னு நம்ம ஹீரோ அதை நோட்டீஸ் பண்ணி அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருதான். எனக்காக ஜோனே எல்லாத்தையும் ஹேண்டில்
ஃபீல் பண்ணிட்டான், அது ஓகே தான். இப்பதான் அவன் என்ன ஒரு பொண்ணை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு அவ யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தா. டோமோ, நான் பேசுறத கேக்கியா இல்லையா? நம்ம ஸ்கூல்ல ஸ்கர்ட் போட அலோ பண்றாங்கிறதுக்காக நீ ஏன் ஸ்கர்ட் போட்டு வந்துட்டு இருக்க? இனிமே பேசாம நீ ஃபேண்டே போடுப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னது அப்படின்னு டோமோ ஷாக் ஆகுறா. இந்த ஜூனி இப்படிதான் பஸ்ல என் மேல ஒருத்தன் உரசனானு, என்னது உன் மேல ஒருத்தன் உரசனானா, கொஞ்சிலே நீ ஒரு பஞ்சு ஒட்டியா போலீஸ்ல புடிச்சு கொடுத்தியா அப்படின்னு மீசிசோ கேட்கவும், அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டான் டோமோ சொல்ல வந்தா. மீசிசோ ரிலாக்ஸ் ஆகுறா, மேல சொல்லுன்னு சொல்லவும், இஸ்லாமா என்ன ஒரு பொண்ணா நோட்டீஸ் பண்றான்னு பார்த்தா இனி ஃபேண்ட் போட்டு ஸ்கூலுக்கு வர சொல்றான், நீ ஸ்கர்ட் போட்டுருக்கிறதுனால தான் அவன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வந்துட்டு அமைதியாகிறா. நான் ஒன்னும் பையா கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்சு விடுறா. இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான், உன்னை பையனா நினைச்சு அவன் ஃபேண்ட் போட சொல்லல, நீ ஸ்கர்ட் போட்டிருக்கிறதுனால உன்னை ஹராஸ் பண்றாங்கிறதுனால தான் ஜுனிச்சிரோ அக்கறைப்படுறான். சொல்ல போனா ஷார்ட்ஸுக்கு மேல நீ ஸ்கர்ட்டை போட்டிருக்கதும் ஒண்ணுதான், போடாததும் ஒண்ணுதான். நீ ஏன் ஷார்ட்ஸ் போட்டுக்கான்னு மீசிசோ கேட்குவான். அதுதான் எனக்கு மூவ் ஆகுறதுக்கு ஃப்ரீயா இருக்குன்னு வா சொல்றா. இனி நீ ஷார்ட்ஸ் போடாதன்னு சொல்லுவோம், அச்சோ அப்படின்னா காத்துல தூக்குனா எல்லாம் தெரியுமே வா சொல்றா. ஸ்கர்ட்டையே அப்படிதான் டிசைன் பண்ணியிருந்தாங்க, நான் உள்ள ஜஸ்ட் அண்டர்வேர் மட்டும் தான் போட்டிருக்கேன், நீயும் ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கிடணும்னா இனிமே ஷார்ட்ஸ் போடாத அப்படின்னு மீசிசோ சொல்றா. டோமோ ரொம்பவே வெக்கப்படுறா. டோமோ நேத்து அடிச்சுட்டு போயிட்டாலே நம்ம ஹீரோ சோகமா போயிட்டு இருக்கான். ஜுனிச்சிரோ, நீ எவ்வளவு நடக்குதான் சோகமா இருக்க போற? டோமோ உனக்காக கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவோம். அவளுக்கு எவ்வளவு கோவம் இல்லையா, ஐ ஜாலி அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறா. பார்த்தா டோமோவோட ஷார்ட்ஸை இவா கையில வச்சிருக்கா. ஷார்ட்ஸ் இல்லாம டோமோ இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். சரிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா முன்னாடி நடக்கிறான். ஷார்ட்ஸ் இல்லாம மட்டும் ஜுனிச்சிரோ முன்னாடி போய் நெல்லு, அவனோட ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு மீசிசோ சொல்லியிருப்பா. நினைச்ச மாதிரியே ஜோன் கிட்ட ரியாக்ஷன் தெரியுதுன்னு வா யோசிக்கிறா. நம்ம ஹீரோ அந்த பக்கமா திரும்பி போஸ்ட்ல போய் மோதுறான். ஆனா இவன் என்ன ஓவரா அவாய்ட் பண்ற மாதிரி தெரியுதுன்னு வா யோசிக்கிறா. போய் அவங்க ரெண்டு பேரும் பஸ்ல ஏறி வீட்டுக்கு போறாங்க. நார்மலா எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு எல்லாரும் அவ ஸ்கர்ட்டுக்கு கீழே பாக்குற மாதிரி தெரியுது. இவன் எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணி ஃபாஸ்டா முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கான் அப்படின்னு வா யோசிக்கிறா. காத்துல அவ ஸ்கர்ட் தூக்குது, கண்டுக்கிடாம நம்ம ஹீரோ ஃபாஸ்டா முன்னாடி போகவும், ஜோன் எதுக்கு என்ன அவாய்ட் பண்றேன்னு வா இழுக்கவோ காத்துல ஸ்கர்ட் தூக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ மயங்கி விழுந்துருதான். சாரி நேத்து நான் அப்படி சொன்னதுக்கு, நீ என்ன போடணும் போடக்கூடாதுங்கிறது உன்னோட ரைட்ஸ், அதுல நான் தலையிட எனக்கு ரைட்ஸ் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இவன் மூஞ்சில இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் எல்லாம் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு வா யோசிக்கிறா. நேத்துக்கு பிளான் எப்படி போச்சுன்னு மீசிசோ கேட்கவும், ஃபர்ஸ்ட் ஐடியா இனிமே நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லவும், அவன் நீ ஏன் வித்தியாசமா நடந்துக்கிற, அவன் அண்டர் வேற பார்த்துட்டானா என்னன்னு வா கேட்கவோ, பால டக்குன்னு தூக்கி எறிறா. அப்படின்னா அவன் பார்த்துட்டான். சரி என்ன நடந்ததுன்னு கேட்கவும், அவன் மயங்கி விழுந்துட்டான்னு வா சொல்றா. அவ சிரிச்சிட்டு, நேத்து நடந்ததை கேள்விப்பட்டேன், டோமோ கிட்ட இதுக்கப்புறம் உன்னால நார்மலா பழக முடியாதுல்ல அப்படின்னு அவ வெறுப்பேற்றுவான். அதுக்காகவே நம்ம ஹீரோ வந்துட்டு வேணும்னே சகஜமா பழகிற மாதிரி டோமோ கிட்ட எப்பவும் போல போய் பேசுறான். அவங்கள சேர்த்து வச்சுட்டோம். மீசிசுவும் ஹாப்பி ஆகுறா. இத்தனை நாளைக்கு தான் உன்னால இதை மெயின்டைன் பண்ண முடியுதுன்னு பாப்போம் அப்படின்னு அவ யோசிக்கிறா. அவன் பேக் வேணா நான் தூக்கிட்டு வரப்பான்னு ஒவ்வொரு பசங்களும் கேட்கறாங்க. வேண்டான்னு அந்த பொண்ணு சொல்றா. கேரல், எல்லா பசங்களுக்குமே இவளை ஏன் பிடிக்குது, நம்மளை விட இவ ரொம்பவே கேலிஷா இருக்காளோ அப்படின்னு டோமா கேட்கவும், அழகா இருக்கிறதுக்கோ பொண்ணு மாதிரி நடந்துக்கிறதுக்கோ நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, பசங்களுக்கு பிடிச்சது அவகிட்ட அப்படின்னு அவளோட சைஸை பார்த்துட்டு அவளோட பர்சனாலிட்டி இன்னசென்ட் போக அவ பிரிட்டிஷ்ல இருந்து வந்திருக்கா, மெயினா அவ டிஃபென்ஸ்லெஸ்ஸா இருக்கான்னு சொல்லவும், அப்ப நான் அவளை போய் பஞ்சு விட்டா அவ தடுக்க மாட்டாளான்னு டோமா கேட்கறா. டிஃபென்ஸ்லெஸ்ஸுக்கோ ஃபைட்டுக்கோ சம்பந்தம் கிடையாது அப்படின்னு மீசஸோ சொல்றா. அங்க இருந்தா தான் பசங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சேன், டிஃபென்ஸ்லெஸ்ஸா இவ்வளவு மாரி காட்டன் கேண்டி மாரி நான் இருந்தா போதுமா அப்படின்னு டோமோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது, ஹாய் டோமோ அப்படின்னு மீசக்கி அந்த இடத்துக்கு வரா. மீசக்கி கூடவே தான் அவளும் நிக்கிறா. காட்டன் கேண்டி இங்க என்ன பண்றான்னு வா கேட்கவும், இது கேரள் அப்படின்னு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்றான், எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிட்டுன்னு வா சொல்லவும், டோமோ ஷாக் ஆகுறா. அப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறீங்களான்னு கேட்கவும், ஆல்ரெடி எங்களுக்கு 3 தடவை கல்யாணம் ஆயிட்டு அப்படின்னு கேரள் சொல்லவும், சின்ன வயசுல நாங்க கல்யாணம் ஆன மாதிரி விளையாடுவோம், அதத்தான் அவ சொல்றா. இப்போதைக்கு இவளுக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் மட்டும் தான் நடந்திருக்கு. கேரள உனக்கு தெரியுமான்னு கேட்கவும், ஆமா நாங்க ஒரே கிளாஸ் தான், பட் அவளுக்கு தான் என்ன தெரியுமான்னு தெரியல அப்படின்னு டோமோ சொல்லவும், நான் கிளாஸ்ல இருக்கிற பசங்களை கண்டுக்கிட மாட்டேன்னு அவ சொல்றா. நான் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், டோமோ தப்பா எடுத்துக்கிடாத, அவ அந்த அர்த்தத்துல சொல்லல அப்படின்னு நம்ம சமாளிக்கவும், மீசிக்கி டோமா கிட்ட க்ளோஸா பேசுறத பார்த்துட்டு கேரள் டென்ஷன் ஆகி, உன்னை எனக்கு பிடிக்கல, டம்பல் 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 அப்படின்னு எங்க பார்த்தாலும் டோமாவை பார்த்து சொல்லவும், கேரளுக்கும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மீசிசோ கேட்கறா. அதான் எனக்கும் தெரியல, நான் இவகிட்ட ஒரு தடவை தான் பேசினேன், இவ மீசிக்கியோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லவும், நான் கெஸ் பண்றேன் மீசிக்கியும் அங்க நின்னா கரெக்டா அப்படின்னு மீசிசோ கேட்கவும், ஆமா அப்படின்னு டோமோ சொல்லவும், உண்மையிலே நீ முட்டாள் தான் அப்படின்னு வா சொல்றா. மீசிசோ நீ டோமாவோட ஃப்ரெண்டு தானே, உன்கிட்ட நான் ஒன்னு கேட்கணும் அப்படின்னு கேரள் சொல்லவும், தாராளமா கேட்கலாம், முதல்ல டெஸ்க்ல இருந்து இறங்குன வா சொல்றா. டோமாவை பத்தி நான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வா சொல்லவும், உன்னை பார்த்தா டோமாவோட ஃபேன் மாதிரி தெரியல, நான் டோமாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதை மறந்துடாத, சோ நீ ஏதாச்சும் பண்ணணும் ட்ரை பண்ணனா அவ்வளவுதான் சொல்லவும், நான் உனக்கு கேக்க ட்ரீட்டா வைக்கிறேன்னு வா சொல்லவும், சரி என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னு வா கேட்கறா. டோமாவை எப்படி நாக் அவுட் பண்றதுன்னு கேரள் கேட்கவும், நீ என்ன எதிர்பார்க்கறன்னு புரிஞ்சுது, நான் சொல்ற மாதிரி செய் போதும் அப்படின்னு வா சொல்றா. கேரள் தான்ப்பா இருக்கிறதுலே வெயிட் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். எனக்கு மீசுசோ மாதிரி இருக்கிற பொண்ணு தான் பிடிக்கும்னு இன்னொருத்தன் சொல்றான். கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோவோட லாக்கர் ரூம்ல வா நிக்கவும், பேசலாம் பட் கொஞ்சம் வெளியே வரையா நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான். ஸ்ட்ராங்கான எதிரியை எப்படி நாக் அவுட் பண்றதுன்னு வா கேட்கவும், டோமோக்கு தான் ஃபைட்டிங்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் உண்டு நினைச்சேன், உனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? எனிமையை நாக் அவுட் பண்ண நிறைய வழிகள் இருக்கு, ஃபர்ஸ்ட் நான் உன் ஸ்ட்ரென்த் தெரிஞ்சுக்கணும், என்ன பஞ்ச் பண்ண நம்ம ஹீரோ கையை காமிச்சா நம்ம ஹீரோ மூஞ்சிலியா அவ ஒரு பஞ்சு விடுறா. நான் சொன்னது கையில, நீ ஒரு பூனைக்குட்டி லெவலுக்கு ரொம்பவே வீக்கா இருக்க, நீ ஏன் ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிற, சரி ஓகே நான் உன்னை ட்ரெயின் பண்றேன், அப்புறம் நீ ஒரு புலிக்குட்டி லெவலுக்கு ஸ்ட்ராங்கா மாறுவ அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை ட்ரெயின் பண்ண அடுத்த நாள் வந்து கிளாஸ்ல கூட்டிட்டு போறான். மீசுதோ இங்க என்ன நடக்குது சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு கூட இவ்வளவு க்ளோஸா இருக்கானேன்னு கேட்கவும், ஒருவேளை அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குமா என்னமோ அப்படின்னு வா சொல்லவும், இல்ல அப்படின்னு டோமோ ஷாக் ஆகுறா. உனக்கு ஒண்ணு வேணும்னு நினைச்சேன்னா அதுக்காக போராடு டோமோ அப்படின்னு மீசுசோ நினைக்கிறா. நம்ம ஹீரோ அவளை ரன்னிங் பிராக்டிஸ் கூட்டிட்டு போனா கொஞ்ச தூரம் ஓடிட்டு இதுக்கு மேல முடியலன்னு சொல்றா. அவ கூட ஏன் க்ளோஸா பழகுறான்னு கராத்தே கிளாஸ்ல டோமோ எல்லாரையும் புரட்டி
காட்டி எடுக்கிறா. மீசக்கி உயிருக்கு போராடுறான். புள்ள பண்ணு புஷ் பண்ணு நம்ம ஹீரோ எது சொன்னாலும் அவளால ஒண்ணு கூட பண்ண முடியல. உன்னால என்னதான் பண்ண முடியும் நம்ம ஹீரோ கேக்குறான். ஸ்கிப்பிங் நல்லா பண்ணுவேன் அவ ஜம்ப் பண்ணும்போது வேற சில விஷயங்களும் ஜம்ப் ஆகுது. நம்ம ஹீரோ மேல பார்க்கவும் என்னாச்சுன்னு வா கேக்குறா. என் கழுத்தை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஜோன் நான் என் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு டோமோ வந்து பார்த்தா எதிரி ஒன்னு இப்படி பின்னாடி வந்து பிடிச்சா நம்ம ஹீரோ சொல்லுவோம். இதோ என் எதிரி வந்துட்டான வா சொல்லுவோம். அவ கூட இவ்வளவு க்ளோஸா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு டோமோ டென்ஷன் ஆகுற. டோமோவை நாக் அவுட் பண்ணணும்னா ஜுனிச்சிரோ கூட க்ளோஸா பழகு. உனக்கு தேவையான விஷயம் அப்ப உனக்கு புரிய வரும். ஒருவேளை நீ புத்திசாலியா இருந்தா அப்படின்னு மீசு சொல்லிருப்பா. சோ மீசக்கி மேல இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வா புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நீ என் எதிரி கிடையாது அப்படின்ட்டு வா அங்க இருந்து கிளம்புறா. கேக்க ட்ரீட்டா வைக்கன்னு சொன்னா அதுக்கு தான் ஒத்துக்கிட்டேன். நம்ம ஏன் இந்த ஃபேன்சி கார்ல போறோம். அந்த பிளாக் சூட் ஆளு யாருன்னு கேட்கவும் எனக்கு தெரியாதுன்னு கேரல் சொல்றான். நீ தானே அவனுக்கு கால் பண்ணன்னு கேட்கவும் எங்க வீட்டுல இதே மாதிரி நிறைய பிளாக் சூட் ஆளுங்க இருக்காங்க. சோ எல்லாரையும் நான் நோட்டீஸ் பண்ணிக்கிட மாட்டேன்னு வா சொல்றா. சரி நம்ம கேக் சாப்பிட்ற லெவலுக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமான்னு கேரல் கேட்கவும் டோமோ கிட்ட கேட்டு பாருன்னு மீசஸும் சொல்லவும் அவளை எதிரின்னு டேரக்டா சொல்லியிருக்கேன். இவ்வளவு பண்ண அப்புறம் ஃப்ரெண்ட் ஆவாளான்னு கேரல் கேட்கவும் நீ நினைக்கிறத விட டோமோ ரொம்பவே கைண்ட் ஹார்ட்டட் பொண்ணு, கண்டிப்பா ஒத்துக்கிடுவா. இவன் என்ன கூட அவ ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டாலேன்னு சொல்லவும் ஆமா உன்ன மாதிரி ட்விஸ்டட் பர்சனாலிட்டி இருக்கிறவளெல்லாம் அவ ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டான்னு கேரல் சொல்லவும் நீ மட்டும் எப்படியா அப்படின்னு மீசஸோ கேட்கறா. அடுத்த நாள் டோமோ கிட்ட அவ ஃப்ரெண்ட் ஆகலான்னு கேட்கும்போது சின்ன வயசுல இருந்தே அவ யார்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகலான்னு கேட்டாலும் ஒன்ன மாதிரி ஒருத்தர் கூடியா வேண்டாம் எங்களுக்கு பிரச்சனை தான் வரும்னு எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகிறத வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ லைட்டா தயங்குறா. ரொம்பவும் எதிரின்னு சொல்லிடுவாளோன்னு டோமோ பயப்படுறா. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு அவ கேட்கவும் அவ்வளவுதானா சரி ஓகே நான் கூட நீ எதிரின்னு திரும்ப சொல்லிருவியோன்னு நினைச்சேன் அப்படின்னு டோமோ சொல்லவும் நான் எதிரின்னு சொன்ன அப்புறமா இவ என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டா. டோமோ நீ உண்மையிலேயே ஒரு ஏஞ்சல் அப்படின்னு வா சொல்றா. மீசஸோ நீயும் என் ஃப்ரெண்டா இருக்கேன்னு கேட்கவும் சரி ஓகே நீ கொஞ்சம் ரிச் அதனால எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லவும் ஆமா நான் ரொம்ப ஒரு ரிச் அப்படின்னு வா சொல்றா. கேரட் கிட்ட பழகினதுக்கு அப்புறம் அவ ரொம்பவே நல்ல பொண்ணா தெரியுது. அதனாலதான் எல்லா பசங்களுக்கும் அவளை பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு டோமோ சொல்லவும் எல்லா பசங்களுக்குலாம் அவளை பிடிக்காதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப மீசஸோ மாதிரி ஆளுங்களே அவனுக்கு பிடிக்கும் டோமோ கேட்கவும் சாச்சா மிடில் ஸ்கூல்ல நானும் அவ்வளோ டேட்டிங் பண்ணோம் ஆனா எங்களுக்குள்ளலாம் செட் ஆகல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னது அப்படின்னு டோமோ ஷாக் ஆகுறா. ஒளரிட்டனே அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ மீசஸும் நம்ம ஹீரோவும் மிடில் ஸ்கூல்ல டேட்டிங் பண்ணியிருக்காங்க. தெரியாதனமா நம்ம ஹீரோ வளரிட்டான். டோமோ என்ன ரியாக்ட் பண்ண போறா அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் அனிமே சீரிஸான டோமோ-chan is a Girl சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது லவ் அனிமே அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பட் போக போக கதை வேறு லெவலில் போக ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோமோ-chan is a Girl சீசன் 1 எபிசோட் 3. நம்ம ஹீரோ வந்துட்டு தெரியாதனமா மீசுவும் நானும் கொஞ்ச நாள் டேட்டிங் பண்ணாலும் செட் ஆகலன்னு சொல்லிட்டான். இவங்க என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அப்புறம் ஏன் என்கிட்ட இதை மறைச்சிட்டாங்க அப்படின்னு டோமோ யோசிக்கிறா. நீயும் மீசுவும் ஓடியில் டேட்டிங் போனீங்களாம ஏன் என்கிட்ட சொல்லல நம்ம கேட்கவும் இங்க பாரு மிடில் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ அவனை லவ் பண்றதையே என்கிட்ட சொன்னேன்னு சொல்லவும் அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் வச்சு எட்டு சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு வா கேட்கறா. அதெல்லாம் ஒரு டேட்டிங்னே சொல்ல முடியாது. நடந்தது என்னன்னு நான் அவன்கிட்ட சொல்றேன். கரெக்டா மிடில் ஸ்கூல் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம டேட்டிங் பண்ணலாமான்னு ஜோன் என்கிட்ட கேட்டான். நானும் ஓகே சொன்னேன். ஏன்னா அந்த டைம்ல நிறைய பொண்ணுங்க ஜோன் மேல கண்ணா இருந்தாங்க. பட் ஏன்டா ஓகே சொன்னோன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு வா சொல்றா. சரி நீங்க ஒன்னா எங்கேயாச்சும் வெளியெல்லாம் போனீங்களான்னு கேட்கவும் ஆமா ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவுட்டிங் போலான்னு கூப்பிட்டான். சைக்கிள்ல என்ன போட்டு அழுத்த வச்சுட்டான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 40 கிலோமீட்டர்ஸ்க்கு சைக்கிள் அழுத்தி இந்த வியூ அழகா இருக்குல்லன்னு ஒரு ஒண்ணுமில்லாத மலையை போய் காமிச்சான் அப்படின்னு மீசு சொல்லவும் இதுல என்ன பிரச்சனை நல்லா தானே பண்ணியிருக்கான்னு டோமா கேட்கவும் ஆமா நீ ஒரு வியடோ இல்ல அதை நான் மறந்துட்டேன் அப்படின்னு மீசு கண்டினியூ பண்றா. 3வது நாள் நமக்குள்ள செட் ஆகாதுன்னு நான் அவன்கிட்ட சொல்லலான்னு தைரியமா போனேன். ஆனா மீசு நான் தான் அவன்கிட்ட கேட்டேன். பட் இருந்தாலும் என்ன மன்னிச்சிட்டு நமக்குள்ள செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் என்ன ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டான். நான் அவனை ரிஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு டேட்டிங்னே சொல்ல முடியாதுன்னு வா சொல்லவும் சரி ஒருவேளை ஸ்டில் உனக்கு அவன் மேல எதுவும் ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்கவும் ஆமா இப்போ இருக்கிற என்னோட ஃபீலிங்ஸ் அவனை வெறுக்கிறது மட்டும்தான் அப்படின்னு மீசு சொல்றா. சரி அந்த டைம்ல நீங்க கிஸ் ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு டோமா கேட்கவும் ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டோம், கை பிடிச்சு ஒன்னா போனோம், மத்தபடி பரிசு அதுவும் நடக்கல அப்படின்னு மீசு சொல்றா. நீ டோமா கிட்ட வேணும்னே தானே அந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்ண. நம்ம பண்ண டேட்டிங் எனக்கு அதுல ஒரு டவுட் இருக்கு. மிடில் ஸ்கூல் ஆரம்பிச்ச புதுசுல டோமாவும் நீயும் பேசிக்கிட்டல, திடீர்னு நீ என்ன டேட்டிங் கூப்பிட்ட, நீயே என்ன ரிஜெக்டும் பண்ண, அடுத்த நாளே டோமாவும் நீயும் பேச ஆரம்பிச்சிட்டீங்க, இது கோஇன்சிடென்ட்ஸ்னு நினைக்கிறியா அப்படின்னு மீசு கேட்கவும் அப்ப நான் பண்ணதுக்கு நீ என்ன பஞ்ச் பண்ணல, இப்ப வேணாலும் பஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜோன் மீசு மேல உனக்கு இப்ப ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு டோமா கேட்கவும் அதெல்லாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். சரி வேற ஏதாச்சும் பொண்ணை லவ் பண்றியான்னு கேட்கவும் அப்படிலாம் இல்லப்பா எந்த பொண்ணையும் நான் லவ் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு ஹாப்பி ஆகுறா. அதனால உங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது மீசைக்கு அங்க வரான். அன்னைக்கு போட்டோல டோமா கூட இருந்தவா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா ஃபேண்ட் போட்டிருக்கான், இவன் ஒரு பையனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் இது என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு டோமா அவனை இன்ட்ரோடியூஸ் பண்றா. அலான் மீசைக்கு கை கொடுத்தா நம்ம ஹீரோ மண்டையிலே அடிக்கவும் எதுக்குடா கேப்டன் மீசைக்கு அடிச்ச அப்படின்னு டோமா நம்ம ஹீரோவை திட்டி மன்னிப்பு கேட்க வைக்கிறான்.
கேக்குறா. சோ நீதான் கராத்தே கிளப்போட கேப்டனா, ஒரு நாள் நம்ம மோதி பாத்திரலாம் என்ன சொல்ற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இவன் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல, கண்டுக்கிடாத அப்படின்னு டோமோ சமாளிக்கிறா. ஆமா உனக்கு எப்படி அவனை தெரியும் நம்ம ஹீரோ கேட்கவும், கேர்ள்ஸ் கிளப்ல என்னால பிராக்டிஸ் பண்ண முடியல, சோ நான் இப்ப பாய்ஸ் கிளப்ல தான் இருக்கேன்னு வா சொல்லவும், டோஜோவை விட்டுட்டு ஸ்கூல்ல கராத்தே கத்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு டோமோ அப்பா வருத்தப்படவும், நான் உங்ககிட்டயே படிக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். அதை நினைச்சு நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். ஜோன் நீ வீட்டுக்கு கிளம்பு, மிசுசோ நான் கேரல் எல்லாரும் வெளியே போறதா முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு டோமோ சொல்றா. நம்ம ஹீரோ சோகமாகவும், சரி சரி சோகமாகாத, நாளைக்கு கண்டிப்பா உன் கூட வருவேன் சரியா அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நின்னா மீசக்கியும் அங்கதான் நின்னுட்டு இருக்கான். கேப்டன் கிட்ட நீ அப்படி நடந்துக்கிட்டா நான் அவர்கிட்ட எப்படி மூஞ்ச கட்டுவேன், நெக்ஸ்ட் டைம் அவரை பார்க்கும்போது இது சரி பண்ணுன்னு டோமோ சொல்லியிருப்பான். நாங்க பார்த்ததுலயே நம்ம ஹீரோ கேட்கவும், நான் எப்பவும் சைக்கிள்ல தான் போவேன், இன்னைக்கு எதிர பேரா தான் பஸ்ல வரேன் அப்படின்னு ரொம்பவும் தள்ளி போய் நிக்கிறான். ஏன் அவ்வளவு தூரம் போய் நிக்கிறான் நம்ம ஹீரோ கேட்கறான். பஸ்ல வர வழி இல்லாம நம்ம ஹீரோ கூட தான் உட்காந்து வாரான். நீ கராத்தே கிளப்ல ஜாயின் பண்ண வேண்டியதானே அப்படின்னு மீசக்கி கேட்கவும், கண்டிப்பா மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ரஃபாகவும் அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். ஜாயின் பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் இல்ல, என்னால டோமாவை எப்படியும் வின் பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா அவ ரொம்பவே ஸ்ட்ராங் தான், ஆமா நீ அவ கூட சண்டை போடுவியான்னு மீசக்கி கேட்கவும், ஆமா அவள நினைச்ச வயசுல இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம் நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அவ ஒரு பொண்ணு, நீ அவளை அடிக்க கூடாதுன்னு சொல்லவும், நானும் அவ பொண்ணுன்னு பின்வாங்க தான் ட்ரை பண்றேன், ஆனா அவ என்ன ரொம்பவே சீரியஸா அடிச்சிருவா, வர வழி இல்லாம தான் நான் அவளை போட்டு அடிப்பேன். நார்மல் ஃபைட்ல தான் என்னால் வின் பண்ண முடியும், இதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சுன்னா டோமோ தான் வின் பண்ணுவா, ஏன்னா அவளோட ஸ்கில்ஸ் வேற லெவல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த மாதிரியே இந்த ஜோனோ டோமோ ஸ்கில்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கான் அப்படின்னு மீசக்கி யோசிச்சா, இதை மட்டும் அவ கிட்ட ஏதாச்சும் போய் வளர்ன நீ செத்துருவ அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்டுறான். அடுத்த நாள் கராத்தே கிளப் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ஜூன் வந்துட்டு எப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது, அவன் ரொம்பவே நல்லவன் டோமோ சொல்லவும், ஆமா நேத்து அவன் கிட்ட பேசினேன், நல்லவன் மாதிரி தான் தெரிஞ்சுது அப்படின்னு மீசக்கி சொல்றான். அப்படின்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை முடிஞ்சுதா, அவனுக்கு அவ்வளவா ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, நான் எப்போ ஒரு பையன் கிட்ட அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அவன் இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டான், நல்ல வேலை மற்றவங்க மாதிரி நீ அவனை பார்த்து பயப்படலான்னு டோமோ சொல்லவும், நானும் பயப்பட தான் செய்யறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். இந்த ஜோன் எப்பவும் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான், என்ன ஒரு பொண்ணாவே நடத்த மாட்டான் அப்படின்னு சொல்லி டோமா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரவும், எனக்கு என்னமா அவன் உன்னை பொண்ணா பாக்குறான்னு தோணுது மீசக்கி பேசுறதுக்குள்ள நம்ம ஹீரோ அங்க வந்துருதான், இவ்வளோ க்ளோஸா இருக்காங்களே அப்படின்னு டோமோ பாக்குறா. இந்த டோமோவை ஒரு பொண்ணுன்னு நம்பவே முடியல, என்னதான் அவ ஸ்கர்ட் போட்டிருந்தாலுமே கூட பையன் மாதிரியே அவ பொண்ணுங்க மனசை கவர் பண்றா அப்படின்னு அந்த பொண்ணுங்க யோசிச்சுட்டு போ, டோமோ அங்க வர ஆம்பளை ட்ரெஸ் தான் போட்டிருக்கா, அந்த பொண்ணுங்க வைக்கப்பட்டு அங்க இருந்து ஓடிட்டாங்க. இந்த மீசனே ஓகவா நம்ம கூட ஜாயின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பயந்து ஓடிட்டாங்களே அப்படின்னு டோமோ சொல்லவும், பையன் மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணிருக்கிறதுனாலதான் அப்படின்னு மீசஸ் சொல்றா. இந்த ஜோன் கூட நான் வெளியே வந்தே ரொம்ப நாள் ஆச்சு, அதுவும் ஹை ஸ்கூல் ஆரம்பிச்சதுல இருந்து அவன் அப்பப்ப என்ன வெளியே கூப்பிடுவான், நான் தான் வைக்கப்பட்டுட்டு வேண்டான்னு சொல்லிடுவேன் அப்படின்னு டோமோ சொல்லவும், நீ இப்படியே அவனை அவாய்ட் பண்ணு, வேற பொண்ணு வந்து அவனை கொத்திட்டு போறா, நீ தான் அடுத்த இனிஷியல் ஸ்டெப்பை வைக்கணும், உண்மையான டேட்டிங்கா ஒரு ஷாப்பிங் கரோகே இந்த மாதிரி நீ அவனை கூட்டிட்டு போ அப்படின்னு மீசஸ் சொல்லியிருப்பா. நீ அவனை ரிஜெக்ட் பண்ணதுனால நாய்க்குட்டி மாரி அவன் உனக்காக தான் காத்துட்டு இருப்பான் அப்படின்னு மீசஸ் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு டோமா வந்துட்டு, வீக்கெண்ட் ஃப்ரீயா இருந்தேன்னா நம்ம வெளியே போவோமான்னு டோமா கேட்கவும், ஓ கண்டிப்பா நம்ம ஹீரோ சொல்லவும், நாய்க்குட்டி மாதிரியே ரியாக்ட் பண்றானே அப்படின்னு யோசிக்கிறா. ஒரு பொண்ணு மாதிரி இந்த தடவை ட்ரெஸ் போட்டுட்டு போ அப்படின்னு மீசஸ் சொல்லவும், நானும் அவங்க கூட ஷாப்பிங் வரலாமா அப்படின்னு கேரளும் இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறா. நார்மல் ட்ரெஸ் நல்லா தானே இருக்கும் டோமா கேட்கவும், அது பசங்க ட்ரெஸ் நீ அதுல போகாத அப்படின்னு கேரள் சொல்றா. கேரளும் மீசஸும் இவளுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ண வந்திருக்காங்க, ரொம்ப கேலிஷா வேண்டாம், சடன் சேஞ்ச் நம்ம பண்ணோம்னா டோமாவால அவளோட டேட்டிங்கை என்ஜாய் பண்ண முடியாது, பயந்துகிட்டே இருப்பா, லைட்டா பொண்ணு மாதிரி அவளை காமிக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸா செலக்ட் பண்ணணும், அண்ட் யூஸ்வலா அவ போடுற பாய்ஸ் ட்ரெஸ் மாதிரியே இருக்கணும் அப்படின்னு மீசஸ் சொல்லவும், உன்கிட்ட என்ன ஷோ இருக்கு அப்படின்னு கேரள் கேட்கறா. ரெட் அண்ட் ஒயிட் ஸ்னீக்கர்ஸ் இருக்குன்னு டோமா சொல்லவும், ஒயிட் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ஷோக்கு தகுந்தபடி இவங்க ஒரு கலர்ல ட்ரெஸ் சூஸ் பண்றாங்க. ஹெல்ப்க்கு ரொம்பவும் தேங்க்ஸ் கைஸ், கண்டிப்பா நான் காசை திரும்ப தரேன் டோமோ சொல்லவும், பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ்னா இதை தானே பண்ணுவோம், பதிலுக்கு நீ எங்களுக்கு நடக்கிற ஒன்னத்தையும் விடாம வந்து சொல்லணும் சரியா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இப்போ டோமாவும் நம்ம ஹீரோவை வீக்கெண்ட்ல போய் மீட் பண்றா. அவ கேர்லிஷ் ட்ரெஸ்ல இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்படுறான், ஆனா அதை வெளிக்காட்டிக்கிடல. ஜோன் 120 ஸ்பீட்ல தானே அடிப்போம் டோமோ கேட்கவும், நான் இப்பெல்லாம் 160ல தான் பிராக்டிஸ் பண்றான் நம்ம ஹீரோ சொல்றான். நான் இல்லாம இவன் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டான் அப்படின்னு யோசிக்கிறா. டோமோ நீயும் 160 ஸ்பீட்ல ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவளோ ட்ரை பண்ணி பெர்ஃபெக்ட்டா அடிக்கிறா. பவுலிங்ல நம்ம ஹீரோ 16 பவுண்ட்ஸ் எடுக்கவும், நீ இதை விட கம்மியான வெயிட் தானே எடுப்பேன்னு கேட்கவும், இப்போ நான் இதை தான் ப்ராக்டிஸ் பண்றேன், இந்த நீ ட்ரை பண்ணி பாரு நம்ம ஹீரோ சொல்றான். அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா அடிக்கிறா. ஐயோ நாங்க வழக்கம் போல தான் விளையாடிட்டு இருக்கோம், இது ஒரு டேட்டிங்காவே இல்ல. ஹே ஜோன் அடுத்தது நம்ம கரோகே போலாமா அப்படின்னு கேட்கவும், நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லியிருந்தான். இந்த இடம் கூட்டமா இருக்கும்னு நினைச்சா ஒரு தனி ரூம்குள்ள நானும் அவனு மட்டும் இருக்கோமா அப்படின்னு வைக்கப்படுறா. சரி டோமா பாட நம்ம ஹீரோ சொல்லவும், நீ இதுக்கு ஓகே சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் எப்படி பாட முடியும், அதுக்கெல்லாம் நான் ப்ரிப்பேர் ஆகலன்னு சொல்றா. நீங்க வரணும்னு ஆசைப்பட்டல, அதனாலதான் நான் ஓகே சொன்னேன். சின்ன வயசுல இருந்தே நீ எப்பவும் நார்மலா இல்லாம பயங்கரமான இடங்களுக்கு தான் என்ன கூட்டிட்டு போவ, ஃபர்ஸ்ட் நான் பயப்படுவேன், பட் போக போக அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன். அதே மாதிரி தான் நீ எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் எனக்கு அந்த இடம் உன் கூட இருக்கும்போது பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஜோன் என் கூட என்ஜாய் பண்ண வந்திருக்கான், அதை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சிரிச்சா அவ்வளவுதான வாசலவோ, குழந்தைங்க சாக போய் பாடிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். நீ இப்ப பாடு நம்ம மைக்க கொடுக்குறா, எனது கடைசியா கரோகே போய் சின்ன பசங்க பாட்டெல்லாம் நீ பாடினியா அப்படின்னு மீசஸோ கேட்கவும், ஆனா அவன் மட்டும் பாடவே மாட்டேன்ட்டாப்பா, 3 மணி நேரம் குழந்தைங்க பாட்டியே பாடி எனக்கு வெக்கமா வந்துடுச்சு அப்படின்னு டோமா சொல்றா. எடுத்த வீடியோவை டெலிட் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவ பாடின வீடியோவை காட்டுன்னு கேட்கவும் டோமா அவங்க 2 பேரையும் துரத்தி அடிக்கிறா. என்னமோ தெரியல, ஆனா டோமோ இதெல்லாம் எனக்கு டிஃப்ரெண்டா தெரியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். மீசஸோ எப்ப இவ்வளவு சூப்பரா பாட கத்துக்கிட்டா அப்படின்னு டோமா ஆச்சரியப்படுதா.
இதே என்னடா பாட்டுன்னு டோமா யோசிக்கிறா. இது உனக்கான நேரம் டோமா கிட்ட மைக்க கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இப்போதைக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் மட்டும் கண்டிப்பாக குழப்பமாக இருக்கும். பட் அதை நான் டேரெக்டாக சொன்னேன் அப்படின்னா அது ஸ்பாய்லராக மாறிடும். இப்போதைக்கு இது கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் போக போக இருக்கிற எபிசோட்ஸில் உங்களுக்கு அது தெளிவாக புரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டோமோ-chan is a Girl சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டோமோவை நம்ம ஹீரோ வந்துட்டு நிறைய இடத்துல பொண்ணு அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவான். ஆனால் அவன் பையனாக தான் பார்க்குறான் அப்படின்னு டோமோ சொல்லிட்டு இருக்கா. இது குழப்பமாக இருந்தாலும் போக போக உங்களுக்கு புரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோமோ-chan is a Girl சீசன் 1 எபிசோட் 4. டானபே மீசுக்கு குட் மார்னிங் சொல்லுவான். அவ்வளோ குட் மார்னிங் சொல்கிறா. ஐயா எனக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்டானவன் யோசிச்சா. ஆமாம் யார் நீ அப்படின்னு அவன் கேட்குறா. நான் வா கிளாஸ் தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். மீசு சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. அவளை எப்படி சிரிக்க வைக்கிறதுன்னு டானபே யோசிக்கவும் இல்லடியோட அவள் ஸ்மைல் பண்ணி நான் பார்த்துருக்கேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸில் அவள் ஸ்மைல் பண்ணது நீ பார்த்துருப்ப அப்படின்னு டானபே சொல்கிறான். அவள் வெள்ளத்தனமாக சிரிக்கிறது தான் நம்ம ஹீரோ மென்ஷன் பண்ணியிருக்கான். டோமா மீசு சிரிச்சு நீ பார்த்துருக்கியா நம்ம ஹீரோ கேட்கவும் அவளை இவனுக்கு இன்னும் ஃபீலிங்ஸ் இருக்கும் டோமா யோசிக்கிறா. டானபே மரியாதையா போயிரு, இல்லை என் பென்சிலோட ஷார்ப்னஸை நீ பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்ம வாயில பிளாஸ்டிக் போட்டு அனுப்பியிருந்தா. யாரல் வாயிலையோ டே போட்டி இருக்கு. டோமா போயிட்டு கேரல் கிட்ட அதை எடுத்து விட்டு என்னாச்சுன்னு கேட்குறா. அவள் கண்ணத்தில் கிஸ் பண்ணலான்னு போனேன்னா அவள் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேரல் சொல்கிறா. போடுறதோட உன்னை விட்டுட்டாலேன்னு டோமா சொல்கிறா. உன்னை நான் எப்படி சிரிக்க வைக்கிறது, உன் முகத்தில் ஸ்மைலை பார்க்கணும்னு டானபே சொல்லவும் நீ என்ன லவ் பண்ணுறியான்னு வா கேட்கவும் ஆமாம் அப்படிதான் நினைக்கிறேன்னு டானபே சொல்லவும் முட்டாள் மாதிரி இல்லாமல் ஹியூமன் மாதிரி ப்ராப்பராக வந்து ப்ரப்போஸ் பண்ணு, அப்போ நான் உன்னை ஸ்மைலோட ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா போறா. நீ ஸ்மைல் பண்ணதை நாங்கள் யாருமே பார்த்ததில்ல, ஜோன் மட்டும் பார்த்தேன்னு சொல்கிறானே அப்படின்னு டோமா கேட்கவும் அவன் கூட இருக்கும்போது நான் ஸ்மைல் பண்ணியிருக்கலாம், மேபி அது ஸ்மைலாக இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு டோமா பாவா வேணும்னே வெறுப்பேற்றி வில்லத்தனமா சிரிக்கவும் இல்லையே வா ஸ்மைல் பண்றா அப்படின்னு டோமா பாக்குறா. ஹே குட் மார்னிங் அப்படின்னு ஒரு பொண்ணு தான் ஃப்ரெண்டை வந்து கட்டிப்பிடிக்கவும் டோமா அதை பார்த்துட்டு நானும் இதே மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிக்கவோ எப்பமாச்சும் பொண்ணு மாதிரி யோசிக்கிறியே அப்படின்னு மீசு சொல்றா. நானும் பொண்ணுங்களை இப்படி சர்ப்ரைஸா பின்னாடி இருந்து கட்டிப்பிடிக்கணும்னு ஆசைதானா, நான் அப்படி பண்ணாலே பொண்ணுங்க என்கிட்ட இருந்து தள்ளி போயிருந்தாங்க, ஏன்னு தான் தெரியல. மீசு நம்ம 2 பேரும் ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் தானே டோமா கேட்கமா. சின்ன வயசுல இருந்தே சொல்லப்போனா உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் ஃப்ரெண்டு, நம்ம விவரம் தெரியாதப்ப கூட ஃப்ரெண்டா தான் இருந்திருப்போம் அப்படின்னு மீசு சொல்லவும் அப்படின்னா நம்ம பல காலங்களா ஃப்ரெண்டா இருக்கோம், நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது, நான் உன்னை ஹக் பண்ணுவான்னு டோமா கேட்க முடியாதுன்னு வா சொல்லியிருந்தா. வா ஹக் பண்ணலாம் அப்படின்னு கேரல் கூப்பிடவும் மீசு வந்துட்டு சொன்னாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்டுட்டு டோமா வந்துட்டு போய் அவளை கட்டி பிடிக்கிறா. வா இவ லைட்டா சாஃப்டா ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கு அப்படின்னு டோமா அதை என்ஜாய் பண்ணிட்டு மீசு நான் பொண்ணு இல்லையோன்னு எனக்கே டவுட் வருதுன்னு வா சொல்லவும் கேரல் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், அதனால நீ அவளை கட்டி பிடிக்கும் போது அப்படிதான் ஃபீல் பண்ணுவ அப்படின்னு மீசு சொல்லவும் மீசுனாவை போயிட்டு டோமா கட்டி பிடிக்கிறா. உடனே அவ ரொம்ப வைக்கப்படுறா. இது கொஞ்சம் நார்மலா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா அவ கட்டி பிடிக்க போறா. ஹாய் டோமா குட் மார்னிங். ஹாய் டோமா அப்படின்னு சொல்லி கேரல் வந்துட்டு டோமாவை அடிக்கடி கட்டி பிடிக்கவும் டோமோ ஹாப்பி ஆகுறா. ஆனா மீசுக்கு அதுல ஜலசா இருக்கு. இந்த மீசு நம்மள கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன் டோமா சொல்லவும் பார்த்தா அப்படி தெரியலையேன்னு கேரல் கேட்கவும் அவள் நார்மல் ஃபேஸ்க்கோ கோவமான ஃபேஸ்க்கோ லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஆனால் அவள் கோவமாக இருக்கான்னு எனக்கு தெரியும் டோமா சொல்லவும் நீ என்ன பண்ணுன எதனால அவக்கமா இருக்கா அப்படின்னு கேரல் கேட்கவும் அவளை அன்னைக்கு கட்டிப்பிடிக்கணும்னு கேட்டா அவள் முடியாதுன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லவும் ஓ இது என்னால தான் கேரல் புரிஞ்சுக்கிட்டு பெஞ்சில் போய் தலையை முற்றல அவளுக்கு சாரி கூட க்ளோஸாக இருக்குது ஒன்று ஜெல்லஸ் ஆகுது இல்லைன்னு சொல்லவும் அட்லீஸ்ட் நீயாச்சும் புரிஞ்சுக்கிட்டே சாரி கேட்கணும்னு அவசியம் இல்லை, அதில் வாமல எந்த தப்போ இல்லை, அவளோட அட்டென்ஷனுக்காக நான் தான் தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வா சொல்கிறா. அது சைல்டிஷாக இருக்கு அப்படின்னு கேரல் சொல்லவும் சாரி டோமா வேற ஒரு விஷயம் என் மைண்டில் ஓடிட்டு இருந்தது, அந்த கோபத்தை நான் வாமல காமிச்சிட்டேன், அன்னைக்கு நீ என்கிட்ட கேட்டியே பிசிக்கல் கான்டாக்ட் அதை வேணா நம்ம பண்ணலாம் அப்படின்னு வா சொல்லவோ உண்மையாவா அப்படின்னு டோமா மீசுவை கட்டி பிடிக்கிறா. ஆமா டோமோ நீ எனக்காச்சும் ஜோன் கிட்ட இந்த மாதிரி பண்ணிருக்கியான்னு வா கேட்கவும் நான் எப்படி நம்ம வைக்கப்படவும் ஜோன் எப்பவும் உங்ககிட்ட இந்த மாதிரி தானே பண்றான், நீ எப்படி பண்றதுல தப்பு இல்லைன்னு சொல்லுவோம். அட ஆமா இல்லன்னு டோமா யோசிக்கிறா. ஸ்கூல் முடிஞ்சு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இருக்கவும் நைஸா பின்னாடி போய் ஹே ஜோன் அப்படின்னு நம்ம கட்டி பிடிக்கவும் நம்ம ஹீரோ ரொம்பவே வைக்கப்படுறா. அவ கையை எடுத்து விட்டுறா. டோமோ நீ ஒன்னும் சின்ன பிள்ளை கிடையாது, மெச்சோர்டா நடந்துக்கோ, பின்னாடி வந்து எப்படி பிடிக்காதான்னு சொல்லுவோம். ஆனா நீ மட்டும் அப்படித்தானடா என்கிட்ட பண்ணுவ அப்படின்னு வா கேட்கவும் நான் அந்த மாதிரிலாம் சைல்டிஷா பண்ண மாட்டேன், ஒருவேளை நான் அப்படி பண்ணாலுமே கூடாது ஓகே, நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இது என்னடா நியாயம் நம்ம அடிக்கிறா, ஜுனிச்சிரோ நியாயமா நடந்துக்கிட மாட்டேங்கிறான்ல, இது ரொம்பவே என்ஜாயபிளா இருக்கு அப்படின்னு கேரல் சொல்றா. நான் உன்னோட நம்பர் 1 ஸ்பாட்ல வரணும்னு நினைக்கிறேன், ஐ மீன் உன்னோட ஃப்ரெண்டா அப்படின்னு கேரல் மீசுசோ கிட்ட சொல்றா. எந்திரி சிங்க கொட்டி அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். ஹாய் ஜோன்
அட பாவி நீ ஏன்டா யார் ரூம்ல இருக்க அப்படின்னு டோமோ கத்தவும் உங்க அப்பா தான் உன்னை எழுப்பி கூட்டிட்டு வர சொன்னாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டோமோவோட அம்மா வந்து நிக்கவும் குட் மார்னிங் மிஸ் ஐசவா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னன்னு சொல்லி கூப்பிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ காதத்திருக்கிறாங்க. டோமோ நம்ம ஹீரோக்காக ரைஸ் பால்குள்ள நிறைய மீனை வச்சு கொடுத்துருக்கா. மீன்லாம் சாப்பிட்டா உன் போன்ஸ் ஸ்ட்ராங் ஆகுமா, அதான் நிறைய வச்சிருக்கேன் அப்படின்னு டோமோ கொடுக்குறா. இவங்க இப்படி ஒன்னா இருக்கிறத டோமோவோட அம்மா ரசிச்சிட்டு இருக்காங்க. ஆமா இவங்க அப்பாவங்க நம்ம ஹீரோ கேட்கவும் இவெல்லாம் சாப்பிடுறது தூங்குறதுன்னு எல்லாத்தையும் டோஜோலே தான் பண்றாரு. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷமாச்சு இன்னும் அவர் என்ன பார்த்து வைக்கப்பட்டு இருந்தா நான் என்ன பண்றது அப்படின்னு அவங்க அம்மா கத்துறாங்க. நீ எதுக்காக இங்க வந்திருக்க, உன்னை யார் இங்க அலோவ் பண்ணது, நீ ஸ்கூல்லயே போய் கராத்தே கத்துக்கோ அப்படின்னு அவங்க அப்பா டோமோவை பார்த்து சொல்லவும் நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு அவங்க அம்மா போயிட்டு அவங்க அப்பாவை தொடவும் அவர் வெக்கத்துல மயங்கி விழுந்துருந்தாரு. டோமோ விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. இத்தனை வருஷம் கழிச்சு பிடிச்ச ஒரு பர்சன் பார்த்து வைக்கப்படுறது, நீ அதை பத்தி என்ன நினைக்கிற நம்ம ஹீரோ கேட்கவும் அது காமெடியா இருக்கு அப்படின்னு டோமோ சொல்லவும் ஓ காமெடியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்க அம்மாக்கு ஒரு பிரச்சனைனா எங்க அப்பா முன்னாடி வந்து நிப்பாராம் அப்படின்னு டோமோ சொல்லவும் உங்க அப்பா உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாரி டோமோ பர்சனலான விஷயம் நான் மிஸ்ஸோ கிட்ட பேசணும், நீ இன்னைக்கு ஜோன் கூட போய் சாப்பிடு அப்படின்னு கேரளா அவளோட ரீத்தை டோமோ கிட்ட கொடுக்குறா. இன்னைக்கு ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு மிஸ்ஸு சொல்றா. ரொம்ப நாளா அப்படி நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம், கடைசியில அது நடந்துருச்சு. அவங்க ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்கன்னு கிளாஸ்ல எல்லாரும் பாக்குறாங்க. தலையில என்ன புதுசா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். உனக்கு என்ன அட்வைஸ் வேணும் அப்படின்னு மிஸ்ஸோ கேட்கவும் நீயே பாருன்னு கேரல் சொல்றா. மீசக்கி அங்க பாரா. மீசக்கியோட ஃபியான்சே தான் கேரல். மீசக்கிய மிஸ்ஸோ கிட்ட கேரல் இன்ட்ரோடியூஸ் பண்றா. ஓ அப்படின்னா நீ கேரலோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி மீசக்கி கேட்கவும் ஆமா புதுசா ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலான்னு வா சொல்லவும் ரொம்பவும் தேங்க்ஸ் கேரல், நீ நல்லபடியா பாத்துக்கோ. அவ கொஞ்சம் இன்னசென்ட்டா இருப்பா, சில சமயம் ரொம்பவே சைல்டிஷா நடந்துக்கிடுவா. ஆனா சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவளை ரொம்பவும் தெரியும். கிட்டத்தட்ட அவ எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி, இல்ல சிஸ்டருக்கும் மேலன்னு சொல்லலாம். கேரல் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு தேங்க்ஸ், அவளை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்னு மீசக்கி சொல்லிட்டு இங்க பாரு நீ இப்படி சிந்தி சிந்தி சாப்பிடுற அப்படின்னு கேரல் மேல அசால்ட்டா கைய வச்சு அவன் சாப்பாடை தட்டி விட்டுட்டு பொறுமையா சாப்பிடு சரியா அப்படின்ட்டு மீசக்கி அங்க இருந்து கிளம்புறான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கேரல் சொல்லவும் டோமோ கதையை தான் உனக்கும், பட் என்ன நீ பொண்ணு மாதிரி தெரியுத, ஆனா இவன் உன்னை ஒரு பொண்ணா மதிக்க மாட்டேங்கிறான் அதானு கேட்கவும் ஆமா அவன் என்ன ஒரு பொண்ணாவே பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கேரல் சொல்லவும் நீ அவன் மேல சீரியஸா இருக்கியான்னு கேட்கவும் ஆமான்னு கேரல் சொல்றா. இவ்வளவு நேரம் எங்க போயிட்டீங்கன்னு டோமோ கேட்கறா. இது திரும்ப அது வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு கேரல் காமெடி பண்றா. மீசனே டோமா வந்து கூட்டிட்டு போறா. ஒரு பையன் ஓகவாவை லவ் பண்றான், நல்ல விஷயம் தானேன்னு கேட்க இல்ல அவன் ஒரு மிக்சர்ல மீட் பண்ணு சொல்லுவோம். என்னது நீ மிக்சர்ல போறியானவா கேட்கறா. ஆக்சுவலி அவன் நம்ம ஸ்கூல்ல தான் 3rd இயர் படிக்கிறான், அவன் எனக்கு தொந்தரவு தான் கொடுக்குறான் அப்படின்னு ஓகவா சொல்லுவோம். ஆக்சுவலி அவன் சீரியஸாலாம் டேட்டிங் பண்ண மாட்டான், சும்மா பொண்ணுங்க கூட டைம் பாஸ் பண்ணதான் அவங்கள வச்சு விளையாடுவான். ஆனா அவங்கள ரிஜெக்ட் பண்ணா அந்த பொண்ணுங்க வாழ்க்கையவே அவன் கெடுத்துருவான் அப்படின்னு மீசனே சொல்லவும் அவனை நீ நோ சொல்லும் போது நான் உன் கூட இருக்கலாம், எதுக்கோ கவலைப்படாத அப்படின்னு டோமோ சொல்றா. ஓகவாக்கு உன்னை பிடிக்கலையா அப்படின்னு டோமோ சொல்லவும் முதல்ல நீ யாரு, பார்க்க பையன் மாதிரி இருக்கிற பொண்ணுங்க மேலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்ன ஓகவா மிரட்டுறதுக்கு ஆளா கூட்டிட்டு வந்திருக்க போல, நான் உன்னை வச்சு விளையாடுறது என்ஜாய்மெண்டா இருக்குன்னு தான் நினைச்சேன், நீ எதுக்கு மறுக்க போறியா என்ன நம்ம கேட்கவும் இல்ல அப்படின்னு அவ பயப்படுறா. கொஞ்சம் எங்க வாடா அப்படின்னு டோமோ கூப்பிடுவோம். என்ன நம்ம கேட்கறான், ஒருத்த பின்னாடி திரும்பி இருக்கும்போது அவனை அடிச்சு எனக்கு பழக்கம் இல்ல அப்படின்னு சொல்லி டோமோ அவன் வயிற்றுலயே ஒரு கிக்க விடுறா. அச்சோ அவன் ஆளை கூட்டிட்டு வருவானே அப்படின்னு சொல்லி ஓகவா பயப்படுவோம். அப்படியே அவன் ஆளை கூட்டிட்டு வந்தாலே இனிமே என்கிட்ட தான் பிரச்சனை பண்ணுவான், சோ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஒருவேளை உன்கிட்ட பிரச்சனை பண்ணா உனக்காக நான் எப்பவும் இருப்பேன் என்கிட்ட வா அப்படின்ட்டு டோமா போறா. டியோட் ஒரு பொண்ணு அடிக்க நம்ம 5 பேரான்னு கேட்கவும் டே அவ பொண்ணு லிஸ்ட்ல இருக்க மாட்டா, அவ ஒரு கொரிலா, அவ பேரு கூட ஏதோ ஐசவா, அந்த கொரிலாவை நம்ம உண்டு இல்லன்னு பண்ணணும் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை கேட்டுதான். இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு அவனை ஒரு கிக்கு விடுறான். நீ யாருடா எதுக்கு எங்க லீடரை வந்து அடிச்ச அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறானுங்க. என்னோட பேரு ஜுனிச்சிரோ, பட் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போறான். இப்போ டோமோ கிட்ட அவனுங்க எல்லாருமே வந்து மன்னிப்பு கேட்கறானுங்க. ஜோன் நான் அவன் ஒருத்தனை தான்ப்பா அடிச்சேன், ஆனா அவன் அடி ரொம்பவே மோசமா இருந்தது, அவன் ஆளுங்களையும் யாரோ அடிச்சிருந்தாங்க, எதுக்கு வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டானுங்கன்னே தெரியல, அவன் உன் கணத்துல என்ன காயன்னு கேட்கவும் நான் தடுக்கி கீழே வந்துட்டேன் நம்ம சொல்றான். பார்த்து ஜாக்கிரதையா நடக்கலாம்ல, நீ ஸ்ட்ராங்கா மாற நான் இன்னும் நிறைய ஃபிஷ் ரைஸ் செஞ்சு தரேன் அப்படின்னு வா சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டோமோவே தனியாளுங்களா அவங்கள சமாளிச்சிருப்பா, பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ டோமோவா அந்த 5 பேரை அடிக்க போறானுங்கன்னு தெரிஞ்ச உடனே அவனுங்கள போய் நம்ம ஹீரோ அடிச்சு போட்டுருதான். டோமோ அண்ட் நம்ம ஹீரோ லவ்ல மட்டும் பிரச்சனை இல்ல, மீசக்கி அண்ட் கேரோலோட லவ்லுமே சில பிரச்சனைகள் இருக்கதா செய்யுது. இதுக்கப்புறம் தான் கதை இன்னும் வேற லெவலாம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான டோமோ-chan இஸ் a Girl சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரிஜினலாகவே இந்த அனிமே லவ் அனிமே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கூட மற்ற லவ் அனிமே மாதிரி இல்லாமல் இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகும். ஸோ கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோமோ-chan இஸ் a Girl சீசன் 1 எபிசோட் 5.
எப்ப எங்க வீட்டுக்கு வர போறீங்கன்னு கேரல் கேக்குறா. நம்ம மிசிசோ அவ அவனை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கா போல டோமோ கேட்கவும், இல்ல அவங்க 2 பேரையும் இப்பதான் கூப்பிடுறேன் அப்படின்னு கேரல் சொல்றா. கேரல் ஒரு மேப்பை வரைஞ்சு கொடுத்துருக்கா. அதுபடி இவங்க போயிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரத்துக்கு வந்துட்டு இருக்கோம். அந்த ஃபென்ஸ் மட்டும் தான் கன்டினியூஸா வருது. ஒருவேளை இது ஏதாச்சும் ஃபெசிலிட்டியா இருக்குமா அப்படின்னு இவங்க போயிட்டே இருந்தா அதோட வாசல்ல ரீச் பண்றாங்க. பார்த்தா கேரளோட வீடு தான் அவ்வளோ பெருசா இருக்கு. என் வீட்டு வாசல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பசங்களா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து நிக்கவோ, கண்டிப்பா இவங்க கேரல் ரிலேஷன் தான் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. கேரள பார்க்க வந்திருக்கோன்னு சொல்லவும், என் பொண்ணை மடக்கிடலான்னு நினைக்காத தம்பி அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் டோமோ ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவே அவளோட சைஸை நோட்டீஸ் பண்ணிட்டு நீ ஒரு பொண்ணான்னு கேட்கவும், ஆமா நான் ஒரு பொண்ணு தான் சொல்லவும், அப்ப சரி உள்ள வாங்க அப்படின்னு அவங்க இன்வைட் பண்றாங்க. இந்த இடம் மேஸ் மாதிரி ரொம்ப குழப்பமா இருக்கும். சோ தொலைஞ்சு போக கூட வாய்ப்பு இருக்கு. நானே சில சமயம் தொலைஞ்சு போயிருக்கேன்னா பாத்துக்கோங்களேன். பட் இன்னைக்கு அப்படி நடக்காது, என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேரள் அம்மா கூட்டிட்டு போறாங்க. மம்மி அப்படின்னு வா கட்டி பிடிக்கிறா. மகளே அப்படின்னு அவங்க போய் கட்டி பிடிக்கிறாங்க. ஹே டோமா அப்படின்னு வா கட்டி பிடிச்சிட்டு மிசிசுவை ஹக் பண்ண போனா அவ விட மாட்டேங்கிறா. மிசிசு நம்ம ஒரே மாதிரி தலை பின்னி இருக்கோம் அப்படின்னு வா சொல்லவும், மிசிசு டக்குன்னு அவளோட தலையை அவுத்து விட்டுருதா. அடேங்கப்போ எவ்வளவு பெரிய ரூம், நீ என்ன பிரின்சஸா அப்படின்னு டோமா கேட்கவும், ஆமா அப்படின்னு கேரள் சொல்றா. கேரள் அவளோட சின்ன வயசு போட்டோவெல்லாம் டோமாக்கு காட்டிட்டு இருக்கா. சின்ன வயசுல இருந்து எப்பவும் தலையில ரிப்பனோட இருக்கான்னு டோமா கேட்கவும், ஏன்னா நான் ஒரு புட்டிங் சாஃப்ட் அண்ட் கியூட்டா இருக்கேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு மேல இருக்கிற செரி மாதிரி தான் என் தலையில இருக்கிற ரிப்பன் அப்படின்னு கேரள் சொல்லவும், அப்ப அவங்க அம்மா உன்னை யாரையும் சாப்பிட விட மாட்டாங்க போல அப்படின்னு மிசிசோ கேட்டுட்டு, சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், வரும்போதே எங்க இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி போறா. மிசிசோட அம்மா அவளை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கவும், உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு மிசிசோ கேட்கறா. என் பொண்ணுகிட்ட நீ அப்பதான் நடந்துகிட்டது எனக்கு பிடிக்கல, நீ அவகிட்ட பிரச்சனை பண்ற பொண்ணான்னு கேட்கவும், உங்க பொண்ணு ரிச்சா இருக்காங்கிறதுனால தான் நான் அவகிட்ட பழகுறேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மிசிசோ அவங்கள கடுப்பேத்தலாம் ட்ரை பண்ணா. அவங்க சிரிச்சுட்டு பார்த்து நான் அப்படி கேட்டுட்ட, சாரி நீ ரொம்ப கியூட்டா இருக்கேன்னு சிரிக்கிறாங்க, நான் இவங்க கிட்ட தோத்துட்டேன் அப்படின்னு மிசிசோ நினைக்கிறா. டோமா கேரளோட கேம்ல டோமா தோத்து போயிருந்தா. மெயின் புத்திசாலியை இறக்குற பாரு அப்படின்னு டோமா மிசிசுவை இறக்கவும், இங்க பாரு எனக்கு தோத்து பழக்கம் இல்ல அப்படின்னு மிசிசு சொல்றா. நான் கொஞ்ச நேரத்திலேயே அவ்வளவு தோத்து போயிருந்தா, நீயும் உங்க அம்மாவும் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு மிசிசு சொல்றா. போய் அவங்க கிளம்புறாங்க. என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு டோமாவை கட்டி பிடிச்சிட்டு மிசிசுவையும் கட்டி பிடிக்கிறாங்க. இப்ப கேரளையே போய் அவங்க கட்டி பிடிக்கவும், சரிப்பா நம்ம போலாம் அப்படின்னு அவங்க கிளம்புறாங்க. அச்சோ யாராச்சும் சொன்னாங்களா நாளைக்கு எக்ஸாம் ஆம்ல டோமா கேட்கவும், அதான் எல்லாருக்கும் தெரியுமே மிசிசு சொல்லவும், எனக்கு தெரியாது அப்படின்னு டோமா சொல்லவும், நான் உனக்கு வேணா கத்து தரேன் அப்படின்னு சொல்றா. நானும் அதுல ஜாயின் பண்ணிக்கிறேன்னு கேரள் சொல்றா. ஹே டோமோ நம்ம 2 பேரும் ஒன்னும் சேர்ந்து படிப்போமா, நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு ஜோன் வந்து நிக்கவும், மிடில் ஸ்கூல்ல ரேங்க் என்ன அப்படின்னு அவ கேட்கறா. 13 சொல்லவும், நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு மிசிசு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போறா. எப்பவும் நீ என்ன ஜோன் கூட அனுப்புறதுல தானே இருப்ப, இன்னைக்கு மட்டும் என்ன நீ என்ன கூட்டிட்டு வந்துட்ட அப்படின்னு டோமா கேட்கவும், ஏன்னா அப்பப்போ உன்ன எனக்கும் சொந்தமாக்கிக்கிடணும்ல அப்படின்னு சொல்லி மிசிசு சொல்றா. அப்ப என்ன ஏன் அப்படின்னு கேரள் கேட்கறா. மிசிசு வீடை நீங்க ரொம்பவே ஆல்டர் பண்ணிருக்கீங்க போல, சின்ன வயசுல நான் வந்தது அதுக்கப்புறம் ஏன் வரல ஞாபகமே இல்லை அப்படின்னு டோமா சொல்லவும், என்னது ஞாபகம் இல்லையா, நீ வந்தா எல்லா பொருளையும் உடச்சிருவ அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சரி சரி விடுப்பா அப்படின்னு டோமா சொல்றா. ஒரு பையன் ஷோ இருக்கிறத பார்த்துட்டு மிசிசு பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்காளான்னு அவங்க அம்மா போய் பார்த்தா. ஆகவே நீயான அவங்க பார்க்கவும், இல்ல நான் அவங்க பொண்ணு டோமா அப்படின்னு சொல்றா. ஓ ஆமால சரி ஓகே, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கன்னு அவங்க கேக்குறாங்க. ஹாய் நான் மிசிசு ஃப்ரெண்டு, நீங்க பார்க்க மிசிசு மாதிரி கியூட்டா இருக்கீங்கன்னு கேரள் சொல்றா. போய் அவங்க படிக்க போறாங்க. ஒரு கஷ்டமான லாங் ஈக்குவேஷனை பத்தி மிசிசு பார்த்துட்டு இருக்கவும், இதை இப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும் ஆன்சர் 12 வரும் அப்படின்னு கேரள் கரெக்டா சொல்லவும், எங்கப்பா இதை நீ மைண்ட்லயே போட்டுட்டியான்னு மிசிசு பாக்குறா. இந்த எக்ஸ ஒரு முட்டைன்னு எடுத்துக்கோ, இந்த ஒய்ய இன்னொரு முட்டைன்னு எடுத்துக்கோ, இது ரெண்டும் போய் மோதும் அப்படின்னு கேரள் டோமோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வேற ஆன்சர் எவ்வளவு முக்கியமா அதே மாதிரி ஸ்டெப்ஸும் முக்கியம் அப்படின்னு மிசிசு சொல்றா. ஆன்சர் கரெக்டா வந்தா போதும் இல்ல அப்படின்னு கேரளும் டோமோவும் சொல்றாங்க. மிசிசு டென்ஷன் ஆகும்போது சரி ஒழுங்கா ஸ்டெப்ஸையும் சேர்த்து கத்துக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சூப்பரா சொல்லி கொடுக்குற மிசிசு அப்படின்னு கேரளும் டோமோவும் சொல்றாங்க. நான் மட்டும் இப்படியே நல்ல மார்க் எடுத்தோம்னா உன் கூடவே காலேஜ் வந்து சேர்ந்துருவேன், நல்லா படிக்கிற பொண்ணு, சோ உன் யூனிவர்சிட்டிலே வந்து சேரணும்னா நானும் நல்லா படிக்கணும்ல, நம்ம எப்பவும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு டோமோ சொல்லவும், மிசிசு ஹாப்பியாகி ஓகேன்னு சொல்லவும், கேரள் தன்னை காமிக்கவும், நீயும் என் கூட காலேஜ் வா அப்படின்னு மிசிசு சொல்றா. டோமோ 70th ரேங்க்ல இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ அங்க வரான். நம்ம ஹீரோ 53rd ரேங்க்ல இருக்கான். நீ பாதிக்கு பாதியில தான் இருக்கியா அப்படின்னு கேரள் மிசிசு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லவும், அவங்க ரீத்தன் பேண்ட ஹைட்டா தொங்க விட்டுட்டு நம்ம ஹீரோ போயிருந்தான். மிசிசு 2nd ரேங்க் வந்துட்டா. அப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருன்னு பார்த்தா கேரள் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கா. ஹெட்டோமோ நீ ரொம்ப நாளா விளையாடணும்னு ஆசைப்பட்ட ஒரு கேம், அதை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உண்மையாவா சூப்பர்ப்பா, யோசிச்சு பார்த்தா சின்ன வயசுல இருந்தே நீ ஒரு கேமர் கிட்டாவே தான் இருந்துட்டு இருக்க, இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கேன்னு வா சொல்லவும், கேமர் கிட்டுன்னு என்ன கூப்பிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி இன்னைக்கு நைட் வேணா நம்ம அந்த கேமை விளையாடலாமா நம்ம ஹீரோ கேட்கவும், உண்மையாவா நைட் ஃபுல்லா நம்ம கேம் விளையாடுவோம் சூப்பர் அப்படின்னு சொல்லி டோமோ ஹாப்பி ஆகுறா. அந்த மொமெண்ட்ல எக்ஸைட்மெண்ட்ல இருந்து ஓகே சொல்லிட்டு, இப்படி இப்ப யோசிச்சு பார்த்தா எனக்கு வெக்கமா வருது, ஜோன் கூட நான் தனியா போய் விளையாடுறதா அப்படின்னு சொல்லி டோமோ வெக்கப்பட்டு இருக்கணும். வேணா கூட வரவான் கேரள் கேட்கறா. உண்மையாவான் டோமோ கேட்கவும், ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு கேரள் சொல்றா. அவனா இன்னைக்கு நைட் வரலான்னு சொல்லிட்டு டோமோ சொல்லவும், ஒழுங்கா நீ இன்னைக்கு போயே ஆகணும் அப்படின்னு கேரள் மிசிசு சொல்லவும், இதுக்கு மட்டும் ஒண்ணு கூடியிருந்தாங்கயா அப்படின்னு சொல்லி டோமோ பாக்குறா. என்ன டோமோ போலாமா நம்ம ஹீரோ கேட்கவும், மிசிசு கேரள் கூட வரேன்னு சொல்லியிருக்கேன், நீ முன்னாடி வீட்டுக்கு போன்னு டோமோ சொல்றா. நைட் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போறான். எப்படியும் நைட் நீ அவன் வீட்டுக்கு போய் தான் ஆகணும், இப்ப அவனை தனியா அனுப்பி ஏங்க விட ட்ரை பண்றியா அப்படின்னு மிசிசு கிண்டல் பண்றா. நைட் ஜோன் வீட்டுல இருக்க போறான் டோமோ சொல்லவும், இவ்வளவு சீக்கிரம் அது நடக்கும்னு எதிர்பார்க்கல, என் பேரனுக்கு என்ன பேர் வைக்கல அப்படின்னு அவங்க அம்மா யோசிக்கவும், ஆமா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல அப்படின்னு டோமோ வந்துட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்றா. அவங்களுக்கு தொந்தரவு
கொடுக்குற மாதிரி ஏதோ பண்ணாத அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. எங்க அப்பா அம்மா 2 பேருமே இவன் வீட்டுக்கு போறதுக்கு ஒன்னும் சொல்லல அப்படின்னு டோமா யோசிச்சுட்டு எங்க அப்பா அம்மா உங்க அப்பா அம்மாக்கு இதை கொடுத்து விட்டாங்கன்னு ஒன்னு கொடுக்கவும், ஓ அவங்க 2 பேரும் வெளியே போயிருக்காங்க, நாளைக்கு தான் வருவாங்க, நாளைக்கு கொடுத்துட்டு தான் நம்ம ஹீரோ சொல்லவும், என்னது உங்க அப்பா அம்மா வீட்டுல இல்லையா, இதை ஏன்டா முன்னாடியே சொல்லலன்னு டோமா கேட்கறா. ஏன் அதுல என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இப்ப அவளுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறான். பாவ் ஜோன் நீ சூப்பரா சமைக்கிற அப்படின்னு டோமா சொல்லவும், ரைஸ் பால்ஸும் சூப்பரா தான் இருந்தது நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா நீ எப்ப குளிப்பன்னு கேட்கவும் நைட்டு தானே வா சொல்றா. சரி வேணா இன்னைக்கு எங்க பாத் டப்பை யூஸ் பண்ணிக்கோ, நான் இப்பதான் போய் குளிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஜோன் குளிச்ச அதே பாத் டப்லயா அப்படின்னு வா வைக்கப்பட்டு, இல்ல நான் ஷவரை யூஸ் பண்ணிக்கிறேன்னு வா சொல்றா. பாத் டப்குள்ள வா இறங்கலான்னு போகவும் டோமா டவலை வெளியே வச்சிருக்கேன்னு சொல்லவும் அச்சோ அப்படின்னு வா பயந்துருதா. நம்ம ஹீரோக்கோ பதட்டமாவும் வெக்கமாவும் இருக்கு. பட் அதை வெளிக்காட்ட கூடாதுன்னு கண்ணத்துல அடிச்சுக்கிடுறான். ஜோன் கண்ணை என்ன சமந்திருக்குன்னு வா கேட்கவும், தலை ஈரமா இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அவ்வளோ ட்ரையரை போட்டு காய வைக்கிறா. ஜோன் கூட ஒரு நைட் ஃபுல்லா தனியாவா அப்படின்னு சொல்லி அவளுமே கொஞ்சம் வெக்கப்படுறா. என்ன டோமா ஆரம்பிக்கலாமா நம்ம கேட்கவும் எதடானவா யோசிக்கிறா. கேம் தான் இப்ப ஆரம்பிக்கிறாங்க. கேம்ல இன்ட்ரெஸ்டா போனதுல அவ நம்ம ஹீரோவை டச் பண்ணிக்கிட்டு ரொம்பவே க்ளோஸா இருக்கிறா. இன்னும் யாராலையும் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு டோமோ சொல்ற கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ அவளை பல மட்டும் தோக்கடிச்சிருந்தான். நீ ஒரு கேமர் கிட்ட அதான் தோக்கடிச்சிட்டேன்னு சொல்லவும், எனக்கு கேமர் கிட்டன்னு கூப்பிடாத அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை அடிக்கிற மாதிரி போகவும், இப்ப இவங்க 2 பேருமே அந்த மாதிரி போஸுக்கு போயிருந்தாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருந்துட்டு, சரி நீ இதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறியா நம்ம ஹீரோ கேட்கறான். மணி 9 தானே ஆகுது, நல்லா 10 வர ஒரு தடவை முழிச்சிருந்தான் டோமோ சொல்லவும், நல்லா 12 மணிக்கு மேல வர முழிச்சிருந்தா நம்ம ஹீரோ சொல்றான். பட் இவங்க 2 பேருக்கும் 10 மணி ஆனவனே தூக்கம் வந்துருது. சரி கேம் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு அவங்க தூங்குறாங்க. அவனோட பெட்ல படுத்திருக்கேன், ஆனா அவன் தூங்க போயிட்டான். எதுவுமே நடக்கல, வேஸ்டா போச்சுல. ஆமா என்ன வேஸ்டா போச்சு நான் நினைக்கிறேன் அப்படின்னு டோமோ யோசிக்கிறா. டோமோ முழிச்சிருக்கியா நம்ம ஹீரோ கேட்கவோ, சொல்லு ஜோன்னு வா சொல்றா. இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணியா, முடிஞ்சா இதே மாதிரி நாம அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அப்படியே தூங்கிருந்தான். முழுசா சொல்லாம தூங்கிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ரொம்பவே க்ளோஸ்ல போய் பாக்குறா. உன்னோட காது இதை நான் இதுக்கு முன்னாடி தொட்டதே இல்லை ஜோனு, நான் இன்னைக்கு தான் ரொம்ப க்ளோஸா பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மூக்க பிடிச்சு வச்சு விளாண்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு வந்து மூச்சு முட்டிடுது. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு தூக்கத்திலேயே அவளை பிடிச்சி அப்படியே கட்டி பிடிச்சி தூங்க ஆரம்பிச்சிருதான். ஜோன் அப்படின்னு கூப்பிட்டா. நம்ம ஹீரோ கொரட்டை விட்டு தூங்கிட்டு தான் இருக்கான். டோமாவும் அதுல இருந்து வெளியே போக முடியாம அப்படியே தூங்கிருந்தா. காலையில நம்ம ஹீரோ இருந்துச்சு. டோமா பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு ஷாக்காயி எந்திக்கிறங்கிற பேர்ல கீழே விழுந்துருதான். என்ன இவன் வியாடான போஸ்ட்ல தூங்கிட்டு இருக்கான்னு டோமா யோசிச்சுட்டு இப்ப வீட்டுல இருந்து கிளம்புறா. எதையோ மறந்த மாதிரியே இருக்க. நேத்து அவன் வீட்டுக்கு போனேன், குளிச்சேன், என்ஜாய் பண்ணோம், அவன் பெட்ல தூங்கினேன், அப்புறம் எப்படி தரையில இருந்து எந்திரிச்சு அப்படின்னு டோமா வைக்கப்படுறா. இப்ப ஒரு வாரத்துக்கு நம்ம ஹீரோவோ டோமாவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. 2 பேருக்கும் வெக்கமா இருக்கு. கேரல் மீசஸோ ஏதோ நடந்திருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமேல நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அனிமேவோட ஸ்டார்டிங்கான ஃபர்ஸ்ட் எபிசோடோட ஃபர்ஸ்ட் சீன்லயே ஜோன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி டோமோ டைரக்டா தான் நம்ம ஹீரோ கிட்ட ப்ரப்போஸே பண்ணிருப்பா. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிதான் கதை வேற லெவல்ல போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டோமோ-chan is a Girl சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோமோ-chan is a Girl சீசன் 1 எபிசோட் 6. இந்த டோமா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கவோ என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல கண்ணாடி இருக்கு. என்ன திடீர்னு டோமோ கேட்கறா. ஏன்னா இன்னைக்கு அவன் பர்த்டே. நம்ம ஹீரோ சொல்லவும், ஐ சூப்பர், இப்போ நான் ஒன்னு விட 11 மாசம் கூட ஜோன் அப்படின்னு அவனை கலாய்க்கிறா. ஐ மீசஸோ ஜோன் இந்த கண்ணாடியை கிஃப்டா கொடுத்தா நல்லா இருக்குல்ல, இன்னைக்கு என் பர்த்டே, உன்னை விட நான் இப்போ 1 மாசம் மூத்தவா அப்படின்னு சொல்லவும் எல்லா வருஷமும் டோமா இதே தான் சொல்றானவா யோசிக்கிறா. டோமோக்கு மீசஸும் ஒரு புக்கை கிஃப்டா கொடுக்குறா. புக்கை படிச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு டோமோ நினைக்கிறா. இப்படி கேரல் வந்துட்டு இதை விட பெரிய சைஸ் இருக்கா, ஆனா என்னால அதை தூக்கிட்டு வர முடியல அப்படின்னு கோல்டு பார கிஃப்டா கொடுக்குறா. நீ இதை பண்றதுக்கு என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு மீசஸோ கேரல் கிட்ட சொல்லவும், வீக்கெண்ட் மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சீக்கிரட்டா வச்சிருக்கிறத சத்தமா சொல்றா. இப்ப வீக்கெண்ட்ல டோமோக்கு வந்துட்டு கேர்ள் மாதிரி ஒரு ட்ரெஸ் அண்ட் மேக்கப்பை போட்டு விடணும் அப்படின்னு இவங்க பிளான் போடுறாங்க. என்னது நான் ஒரு பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணணுமா அப்படின்னு டோமோ கேட்கவும், ஐயோ பாவம் இவா உண்மையிலேயே பொண்ணுங்கிறத மறந்துட்டான்னு கேரல் சொல்றா. இப்ப மீசஸோ டோமோக்கு மேக்கப் போட்டுட்டு இருக்கா. நான் மேக்கப்பே போட மாட்டேன், நீ என்ன இவ்வளவு லேயரை போட்டு விட்டுட்டு இருக்க, ஆனா இந்த மாதிரி நான் மேக்கப் போட கத்துக்கிட்டா உன்ன மாதிரி நான் அழகா மாறிடுவேனா அப்படின்னு டோமோ கேட்கறா. கேரல் இதுக்கு மேல நீ பாத்துக்கோ அப்படின்னு மீசஸோ சொல்லவும், இப்ப டோமோக்கு விக்கெல்லாம் வச்சு வேற லெவல்ல பொண்ணு மாதிரி ரெடி பண்ணிருந்தாங்க. கொஞ்சம் பொண்ணு மாதிரியே பேசு அப்படின்னு மீசஸோ சொல்றா. ஹாய், என்னோட பேரு டோமா ஐசவா, உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம் அப்படின்னு வா பொண்ணு மாதிரி பேசி காமிக்கிறா. கேரல் அண்ட் மீசஸோ 2 பேருமே பிளான் போட்டு, ஓ எங்களுக்கு திடீர்னு என்னமோ தெரியல ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுது அப்படின்னு சொல்லவும், நான் போய் வாங்கிட்டு வரேன், சரி ட்ரெஸ்ஸை கலட்டுறேன்னு டோமோ சொல்லவும், ஒழுங்கா அப்படியே போய் எங்களுக்கு ஐஸை வாங்கிட்டு வா, இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு விட்டோம் அப்படின்னு உங்க கதவை சாத்திருந்தாங்க. யாரும் என்ன இந்த கிட்டப்ல பாத்திரக்கூடாது, நான் வியடா தெரியணும் அப்படின்னு பயந்துகிட்டே வா போறா. எல்லாரும் அவ கியூட்டா இருக்கான்னு பாக்குறாங்க. கோச்சு ஜூன் பார்த்து கலாய்க்க போறான் அப்படின்னு வா நினைச்சா ஜூனுக்கு அவ யாருன்னே தெரியல. இது டோமாவா இருக்குமோ இல்ல வாய்ப்பில்ல, அவ இந்த மாதிரி மேக்கப்லாம் போட மாட்டா
அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆனாலுமே நம்ம ஹீரோக்கு அது டோமாவா இருக்குமோ டவுட்டா இருக்கு. ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வெளியே போகும்போது அவ கீழே விழுவோம். நம்ம ஹீரோ போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்றான். ஒருவேளை இது அவ்வளோ இருக்குமோ இல்ல இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு எஸ்கியூஸ் மீ மிஸ் அப்படின்னு கையை கொடுக்குறான். வாவ், ஜூன் என்ன இவ்வளோ சாஃப்டா டச் பண்ணதே இல்ல, என்ன ரொம்பவே சூப்பரா ஹேண்டில் பண்றான் அப்படின்னு வா யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புவோ. ஒரு நிமிஷம் என் கூட நீ நடந்து வரியான்னு கேட்கறா. தேவையில்லாம நான் ஏன் அப்படி கேட்டேன்னு வா யோசிச்சுட்டு இருக்கா. இவ ஃபேஸ பார்த்தா அப்படி தெரியுது, பட் டோமா இவளோட ஹைட் கம்மி அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். நான் பார்க்க வியர்டா இருக்கிற மாதிரி தானே நீ என்ன பார்க்கன்னு கேட்கும். இல்ல நீங்க பார்க்க அழகா தான் இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சின்ன பசங்க ஃபுட்பால் விளையாடுறத பாக்குறா. அதுல ஒரு பொண்ணு சூப்பரா விளையாடுவோம். அப்படிதான் விடாத ஏ அப்படின்னு டோமா கத்துறா. ஓ, நான் அப்படி கத்துனதுக்கு சாரி, எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் அதிகம் தான், எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு டோமா சொல்றா. பிடிச்ச விஷயத்துக்கு எக்ஸைட் ஆகுறது நல்ல விஷயம் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவங்கள பார்த்தா என்ன தோணுது நம்ம ஹீரோ கேட்கவும். ஒரு பையன் பொண்ணு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, நல்ல விஷயம் தான் டோமோ சொல்லவும். ஃபியூச்சர்ல அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிற, இதே மாதிரி அவங்க ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுமா நம்ம ஹீரோ கேட்கறான். மேபி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மேலங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணலான்னு வா சொல்லவோ. ஆமா உண்மைதான், என் லைஃப்லயும் அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, சின்ன வயசுல இருந்த மாதிரி இப்போ நாங்க இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு நீ நினைக்கிற, ஐ மீன் ஃபியூச்சர்ல டோமோ கேட்கவும். இப்போதைக்கு அவ கூட நான் ஜாலியா இருந்தாலே போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் தான் டோமோ நம்ம கிட்ட உண்மையை சொல்லிடுவா, இந்த கான்வர்சேஷனை பெருசாக்கலாமான்னு டோமோ யோசிக்கிறா. ஆமா நீ ஐஸ் தானே வாங்கிட்டு வந்தா நம்ம ஹீரோ கேட்கறான். அட ஆமா உருகிடுச்சு, அச்சோ போச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவ அங்க இருந்து போறா. அவ ஓடுறத பார்த்தாலும் நம்ம ஹீரோக்கு டோமா மாதிரியே தான் தோணுது. டோமாவை வெளியே அனுப்பிட்டு அவளுக்காக சீக்கிரட்டா பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கேக் வாங்கி வச்சிருக்காங்க. டோமா பர்த்டேவை எல்லாரும் செலிப்ரேட் பண்றாங்க. உண்மையாவே நீ ஜோனை மீட் பண்ணியா, அவன் உன்னை கண்டுபிடிக்கலையா அப்படின்னு மீசஸோ கேக்குறா. ஆமாப்பா, நீங்க போட்ட அந்த மேக்கப்லாம் அவன் என்ன கண்டுபிடிக்கல, அவன் என்ன ஒரு பொண்ணு மாதிரி சூப்பரா ட்ரீட் பண்ணா தெரியுமா, ஆனா இன்னும் கொஞ்சம் அவன் என்ன புகழ்ந்துருக்கலாம்னு சொல்லுவோம், நெக்ஸ்ட் டைம் அதை பாத்துக்கிட்டோம் அப்படின்னு மீசஸோ கேரல் சொல்றாங்க. அடுத்த நாள் டோமாவை மீட் பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவளோட கண்ணத்தை பிச்சு பாக்குறான். என்னடா பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ மூஞ்சிலே ஒரு பஞ்ச் விடுறா. எஸ், எனக்கு தெரிஞ்ச டோமா இப்படிதான் பண்ணுவா அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். ஸ்போர்ட்ஸ் டே காம்படிஷன் வருது. பால் த்ரோயிங் டோர்னமெண்ட்ல டோமா ஓவர் ஸ்ட்ராங்கா இருக்கா. சோ கேர்ள்ஸ் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. அவளுக்கு த்ரோக்கிறது எப்பவோ பிடிக்காதுன்னு மீசஸோ சொல்றா. இந்த வருஷமும் இவா பாய்ஸ் டீம்லயே இருந்து கிடட்டும் அப்படின்னு பிடி டீச்சர் வந்து விட்டுட்டு போறாங்க. டோமோ நம்ம ஒரே குரூப்பா இருந்து விளையாட போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்டை காமிக்கிறாங்க. நம்ம விளையாட போற டீம்ல ஒரு பொண்ணு இருக்கு, அசால்ட்டா தோக்கடிக்கலாம் அப்படின்னு தேர்ட் இயர்ஸ் வந்து பார்த்தா டோமாவும் நம்ம ஹீரோவா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. தேர்ட் இயர்ஸ் நம்ம ஹீரோ டீம் அசால்ட்டா வின் பண்றாங்க. கேப்டன் மீசுக்கி வாழ்த்துக்கள், நல்லபடியா விளையாடுங்க அப்படின்னு டோமா அவன் கையை பிடிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆகுறான். செகண்ட் இயர் கூட மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. கைஸ் நீங்க பால பிடிக்க வேணா, அது டாஷ் மட்டும் பண்ணுங்க, நம்ம உயிரோட இருந்தா போதும் அப்படின்னு மீசுக்கி சொல்றான். மேட்ச் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் செகண்ட்லயே நம்ம ஹீரோ டீம் செகண்ட் இயர்ஸையும் ஈஸியா வின் பண்றாங்க. அடுத்தது ஃபைனல் ரவுண்ட் தான். கைஸ் அந்த கொரில்லாவை பாத்தீங்களான்னு வந்து கேட்கவும் டாக்கடாவை தானே சொல்றா. அவனை எல்லாரும் ஸ்ட்ராங்னு சொல்றாங்க. அவன் கூட மோதிர ஒரு நாள் வரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோவோ டோமாவோ சொல்றாங்க. ஏன்னா அவன் தான் ஜூடோலயே ஸ்ட்ராங்கஸ்ட் மெம்பர்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வாலிபால் டீம் கோய்க்காவே தோத்துருச்சு, நீயும் நானும் இருந்தா கண்டிப்பா அதுதான் நடக்கும் அப்படின்னு மீசஸும் கேரளோ பேசிக்கிறாங்க. பட் ஆனா இப்பெல்லாம் நீயும் நானும் ஒன்னா இருக்கோம்ல அப்படின்னு கேரல் சொல்லவும் மீசஸும் அங்க இருந்து கிளம்புறா. அப்ப ஃபைனல் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டாக்கடா டோமாவை பார்த்து, ஹோ நீ ஒரு பொண்ணா, உன்ன மாதிரி சாஃப்டான கியூட்டிங்களுக்குலாம் இங்க என்ன வேலை அப்படின்னு நம்ம கேட்கவும். பாத்தியா ஒருத்தனா சின்ன சாஃப்ட் கியூட்னு சொல்றா அப்படின்னு டோமா சொல்றா. என்னோட மெயின் டார்கெட்டே நீ தான், உன்னை பார்த்தாலே தெரியுது நீ எந்த கிளப்லயும் இல்ல, ஆனா நீ ரொம்ப ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும். ஒருவேளை நான் உன்னை தோக்கடிச்சா நீ என் கூட ஜூடோ கிளப்ல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லவும். சரி ஓகே நான் ஜாயின் பண்றேன், ஆனா ஒருவேளை நீ தோத்தன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு, ஆமா நான் என்ன கேக்குறதுன்னு டோமாட்ட கேட்கவும். முக்கியமான டைலாக் நாசம் பண்ணிட்டியடா அப்படின்னு டோமா சொல்றா. மிசுதோ என்ன சீர பண்ண வந்திருக்கா அப்படின்னு டானவே பார்த்துட்டு இருக்கான். எஸ் நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு கை காமிக்கிறான். அடுத்த செகண்டே அவன் நாக் அவுட் பண்றாங்க. அவன் உனக்கு தான் கை காமிச்சான்னு கேரல் சொல்லுவோம். அப்படியா நான் கவனிக்கலான்னு மீசஸு சொல்றா. நீ தான் என்னோட மெயின் ஃப்ரை, சோ மத்தவங்க கிட்ட இருந்தா நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு அந்த டார்கெட்டா சொல்றான். நம்ம ஹீரோவை விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் அவன் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். பால் டோமா கிட்ட வருது. டோமாவும் ஃபுல் ஃபோர்ஸ்ல அவனை அட்டாக் பண்றான். ஆனா அவன் அதை அசால்ட்டா பிடிச்சிருந்தான். என்ன இவ்வளவுதான் பவரா, அடுத்தது டார்கெட்டே நீ தான் அப்படின்னு நம்ம டோமாவை அட்டாக் பண்ண போகுவோம். நம்ம ஹீரோ அடி வாங்கி தடுத்துட்டு நம்ம ஹீரோ அவுட் ஆயிருந்தான். ஏன் இப்படி பண்ணனவா கேட்கவும், என் உடம்பு தானா மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அவுட் ஆகி வெளியே நிக்கிறான். தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்ட அப்படின்னு டோமா இப்ப செம வெறி ஆகுறா. என்ன நடக்க போதும் டானபே நினைச்சா டோமா தான் கண்டிப்பா ஜெயிப்பா, வேணா நீ வெயிட் பண்ணி பாரு நம்ம ஹீரோ சொல்றான். எப்பவுமே நான் வின் பண்ணுவான், அது என் ஜோன் இருக்கிற வரைக்கும் அவனை அவுட் பண்ணு ஜோன் அப்படின்னு அவன் காலுக்கு அடியில வழியா அவன் பின்னாடி நிக்கிற நம்ம ஹீரோ கிட்ட பால பாஸ் பண்றா. பால டானபே பிடிச்சு டக்குன்னு அவனை அவுட் பண்ணிருந்தான். சோ நம்ம ஹீரோ டீம் வின் பண்ணிருந்தாங்க. டோமா ஒன்னால தான் நம்ம ஜெயிச்சிருக்கோம் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ஜாய் பண்றான். கங்க்ராட்ஸ் டோமா அப்படின்னு கேரல் சொல்றா. டோமா வந்துட்டு ஏதோ சரியில்லைன்னு மீசஸோ கேட்கவும். ஜோனும் நானும் சின்ன வயசுல ரொம்பவே க்ளோஸா விளையாண்டுட்டு இருப்போம், ஆனா அதுக்கப்புறமா நாங்க விளையாடுறதே இல்ல. திரும்ப அவனும் நானும் சேர்ந்து ஒன்னா விளையாண்டதை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். இப்படியே லைஃப் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு டோமா சொல்றா. நம்ம ரெண்டு பேரும் மோதிக்கல, சோ எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல, உனக்கும் அப்படிதான் நினைக்கிறேன், நம்ம மோதி பாத்திரலாமா அப்படின்னு சொல்லி டாக்கடா கேக்குறேன். வாய்ப்பே இல்ல, ஜோடோ யூஸ் பண்ற என்ன நீ எப்படி தோக்கடிச்சா அப்படின்னு டாக்கடா ஆச்சரியப்படுதான். வா திரும்பவும் மோதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட பல மேட்ச் போட்டு திரும்ப திரும்ப டாக்கடா தோத்து தான் போறான். நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லவும். நான் ஜோடோ யூஸ் பண்றேன், ஆனா நீ கராத்தேவே கூட யூஸ் பண்ணா இவன் எப்படி வின் பண்ண நம்ம கேட்கவும். ஏன்னா நான்
ப்ராப்பரான கராத்தேவை யூஸ் பண்ணல, ரூல்ஸ் படி விளையாண்டா கண்டிப்பா நான் தோத்து தான் போவேன்னு எனக்கு தெரியும். நான் இன்னொரு ஆளை சேஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க லெவலுக்கு நான் ஸ்ட்ராங்கா மாறணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்துட்டு அட்வைஸ் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். அவனுக்கு எதுவுமே புரியல. நீயும் டாக்கடாவும் திரும்ப சண்டை போட்டீங்களான்னு கேட்கவும், ஆனா அவன் தான் வின் பண்ணான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவனை தான் எல்லாரும் ஸ்ட்ராங்னு சொல்றாங்களே, நீ தோத்து போனது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல விடுப்பா அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். கண்டிப்பா நீ அவன் கூட ஃபைட் பண்ணா வின் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீ என்ன விட ஸ்ட்ராங்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஒரு பையன், என்னதான் இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு, கண்டிப்பா ஒரு பையனை விட ஸ்ட்ராங்கா என்னால வர முடியாது அப்படின்னு வா சொல்றா. அது உண்மை இல்ல டோமோ, நீ கண்டிப்பா வின் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த இடத்துல நான் அந்த பாசையே எதிர்பார்க்கல. நீ இன்னும் என்ன விட ஸ்ட்ராங் தான், நான் சின்ன வயசுல இருந்தே உன்னை சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உன்னோட ஈக்குவலுக்கு கண்டிப்பா நான் ஒரு நாள் ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலான கராத்தே ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லி வச்சா நம்ம ஹீரோவால டோமோ சானை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஸோ டோமோவை விட நம்ம ஹீரோ இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான். சில விஷயங்கள் உங்களுக்கு இப்போ குழப்பமா இருந்தாலும் போக போக புரிய வரும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான டோமோ-chan இஸ் a Girl சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்லேருந்து ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் சீரியஸான முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோமோ-chan இஸ் a Girl சீசன் 1 எபிசோட் 7. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு காலையில் ஜாக்கிங் போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு டெம்பிள் கிட்ட நின்றுட்டு அதோட ஸ்டெப்ஸை பார்க்கும்போது நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். எனக்கு முன்னாடி தெரியுற அந்த ஸ்ட்ராங்கான பர்சன், அவங்களுக்கு ஈக்குவலாக நான் மாறணும், எப்படியாச்சும் நான் அவ்வளோ லெவலுக்கு ஸ்ட்ராங்காக மாறுவேன் டோமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். இது எல்லாம் ஆரம்பிச்சது நாங்கள் டோக்கியோல இருந்து வீடு காலி பண்ணி வந்த மறுநாள் அவனை நான் மீட் பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேம் விளாண்டுட்டு இருக்கான். நீங்கள் புதுசாக கூடி வந்திருக்கீங்களா, எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு டோமா கேட்கவும், டோக்கியோல இருந்து நம்ம ஹீரோ சொல்கிறான். பெரிய பெரிய பில்டிங்கு, ஃப்ளையிங் கார்ஸ், ரோபோட்ஸ்லாம் இருக்குமே அந்த இடமா டோமா கேட்குறா. அதெல்லாம் சினிமாவில் மட்டும் தான் நம்ம ஹீரோ சொல்கிறான். அவன் நீ என்ன விளாண்டுட்டு இருக்க, கூட நானும் விளாடுதேன் அப்படின்னு டோமா அதை பொடுங்கிருதா. பார்த்து விளாடு உடச்சிடாத நம்ம ஹீரோ சொல்றான். நான் டோமா அதை உடச்சிருதா, முதல்லயே சொன்னல முட்டாள் அப்படின்னு அவன் மூஞ்சிலே ஒரு பஞ்சு விடுறான். அச்சோ இப்படி பண்ணிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கான். ஒரு வீக்கான பஞ்ச், இவ்வளவுதான் உன்னால முடியுமா, நீ சொன்னது மீறியும் உனக்கு முக்கியமான ஒரு பொருளை நான் உடச்சிருக்கேன், உன்னால இவ்வளவுதான் பண்ண முடியுமா, இன்னும் ஹார்டா என்ன பஞ்ச் பண்ணு அப்படின்னு டோமா சொல்லுவோம். இல்ல நான் அடிச்சதே போதும் நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா, சரி நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். என்னோட பேரு டோமா. ஆமா உன்னோட பேர் என்னது அப்படின்னு வா கேட்கறான். நம்ம ஹீரோவும் ஜொனிச்சிரோன்னு சொல்றான். நீ தான் ஜொனிச்சிரோவா அப்படின்னு டோமா அப்பா வந்து நின்று என் குழந்தை கேம் உடைச்சதுக்கு சாரி கேட்டுக்கிடுறேன். அவங்க அப்பா கிட்ட போய் இவன் உண்மையை சொல்லியிருக்கானா நம்ம ஹீரோ யோசிக்கான். அவள் படைச்சதுக்கு நான் வேணா காசு தந்துடுறேன், எவ்வளோ ஆகுன்னு சொல்லு அப்படின்னு அவர் கேட்கவும், இப்போ பரவாயில்ல இருக்கட்டுங்க நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படிலாம் சொல்லாத, அவள் உடச்சதுக்கு நான் காசு தந்தே ஆகணும் அப்படின்னு அவர் கத்தவும் நம்ம ஹீரோ பயப்படுறான். பையனை இப்படியா பயம் கொடுத்துவீங்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து திட்டவும், அவன் எதுக்கு அவங்க ஏன் பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். உன்னை அவங்க எதுவும் தொந்தரவு பண்ணலையே அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும், இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவன் கிட்ட மன்னிப்பு கேளுன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு டோமா போய் சொல்கிறா. நம்ம ஹீரோவும் பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங் ஏற்படுது. அதுக்கப்புறமா டோமா பண்ணுற வியர்டான திங்ஸ் எல்லாத்துக்கூடையும் நம்ம ஹீரோவும் கீப் அப் பண்ண ட்ரை பண்றான். இங்க இருந்து நான் குதிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பயப்படுறான். கேமர் கிட்ட இப்ப எப்படி இருக்கனவா கேட்கவும், என்ன கேமர் கிட்டன்னு கூப்பிடாத நம்ம சொல்றான். என்ன மட்டும் முட்டாள் மங்கின்னு தானே கூப்பிடுவேனவா கேட்கவும், சாரி டோமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், திரும்ப சொல்லணுவா கேட்கவும், டோமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னன்னு தெரியலப்பா, நீ என் பேரை சொல்லி கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ மனசுலயும் வித்தியாசமான ஃபீலிங் ஏற்படுது. இதான் என் ஃப்ரெண்ட் மீசஸோ, சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னா இருக்கோம், நம்ம சேர்ந்து விளையாடலாம் டோமா சொல்றா. சிட்டில இருந்து வந்தாலும் பார்க்க நீ அழகா இல்ல அப்படின்னு மீசஸோ சொல்றா. இவ எப்பவுமே இப்படிதான் கண்டுக்கிடாத அப்படின்னு டோமா சொல்றா. ஃபாரஸ்ட்ல போயிட்டு இவங்க எல்லாருமே பீட்டில்ஸ் பிடிக்கிறதுக்காக போறாங்க. ஆனா நம்ம காட்டுக்குள்ளேயே போகணும்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கவலையே படாத, நம்ம இந்த இடத்துல மேல போனாலே போதும் அப்படின்னு டோமா சொல்றா. அது ஏறதுக்குள்ள நம்ம ஹீரோக்கு நாக்கு தள்ளிடுது. மீசுசுவை தூக்கிக்கிட்டே டோமா வேற லெவல்ல நடக்கவும், மீசுசு வந்துட்டு இவனை கேவலமா ஒரு லுக்க விடவும், ஹீரோ இப்ப ஃபாஸ்டா முன்னாடி ஏறி போறான். உனக்கு முன்னாடி நான் இங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம், நான் தான் ஜெயிச்சேன் அப்படின்னு மீசுசு சொல்றா. உனக்கு முன்னாடி எப்படி பார்த்தா டோமோ தான் ஃபர்ஸ்ட் வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பரவாயில்லையே இவங்க அதுக்குள்ள ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு டோமோ நினைக்கிறா. ஹே ஜோன் இங்க பாரு, நான் ஒரு பீட்ல பிடிச்சிட்டேன் அப்படின்னு டோமோ காமிக்கிறா. அது பார்க்க காக்ரோச் மாதிரி இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு மீசுசு சொல்றா. எங்கப்பா இவ்வளோ பரிசு, கடையில கொடுத்தா ஒரு 1000 ரூபாயாச்சும் போகும் நம்ம ஹீரோ சொல்லவும், வா இது சூப்பர் அப்படின்னு மீசுசு சொல்றா. அடுத்தது நம்ம ஹீரோவும் ஒரு பீட்ல பிடிக்கிறான். பரவாயில்லையே ஜோன், உனக்கு சிரிக்கலாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு வா சொல்றா. அதுக்கு என்ன நம்ம ஹீரோ கேட்கவும், மத்த நேரம் நீ ஊருன்னு உரப்பா தான் இருப்ப, இப்பதான் சிரிக்கிற, சிரிச்சா நீ அழகா இருக்கான்னு டோமோ சொல்றா. நம்ம ஹீரோ கூட டோமோ க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு மீசுசு கொஞ்சம் ஜெலஸ் ஆகுறா. இப்போ அடுத்ததா டோமோ கூட சேர்ந்து நம்ம ஹீரோ ஃபாஸ்டா மரம் ஏறிடுதான்.
இப்படியே நாட்கள் போக போக அவ செய்யற வியர்டான திங்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம ஹீரோவை பண்ண ஆரம்பிக்கிறான். நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டோமோ கூட சேர்ந்து ஸ்ட்ராங்கா ஆனன்னு தான் நினைச்சேன். ஆனா அது எல்லாமே ஒரு இல்யூஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்க பார்த்தா ஒரு 2 பசங்க வந்து நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு அவன் கேமை புடுங்கிட்டு போயிருக்காங்க. அடுத்த நாள் டோமா பார்த்து கணத்துல என்ன காயன்னு கேட்கப்போ நான் தடிக்கி விழுந்துட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். சொங்கி அதான் தடிக்கி விழுந்துட்டான் மீசிசு சொல்லவும் ஆமா நான் ஒரு சொங்கி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிக்கவும் இவனுக்கு என்னதான் ஆச்சுன்னு மீசிசோ பாக்குறா. டோமா புரிஞ்சுக்கிட்டா. ஈவினிங் நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவனோட கேமை கொடுக்கவும் இது ஓன்ட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கீழே கிடந்துச்சு நான் எடுத்துட்டு வந்தேன்னு வா சொல்றா. எனக்காக நீ எதுக்கு போய் அவங்க கூட சண்டை போட்டு வாங்கிட்டு வந்தேன் நம்ம ஹீரோ கேட்கவும் என்ன ஃப்ரெண்ட்ஸ்னா ஆபத்து வரும்போது ஹெல்ப் பண்ணுவாங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு டோமா சொல்லவும் இல்ல ஆனா உனக்கு ஆபத்து வரும்போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ற லெவலுக்கு ஸ்ட்ராங் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள அழுதுட்டு இந்த கேமை நீயே வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்கவும் நிஜமாவா வா கேட்கறா. சரி நான் இதை எப்ப திரும்ப கொடுக்கணும்னு வா கேட்கவும் நான் உன்னை விட ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் நானே இதை வந்து திரும்ப வாங்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஸ்ட்ராங் ஆகணும் டோமா அப்பா கிட்டே கராத்தே கத்துக்கிட்டு போறான். கிட்டத்தட்ட இது நடந்து 10 வருஷங்கள் ஆயிடுச்சு. நிறைய விஷயங்கள் மாறினாலும் சில விஷயங்கள் இன்னும் மாறாம தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். எஸ் நான் ஜெயிச்சிட்டேன். இந்த ஜோன் என்னை விட ஸ்ட்ராங்கா தான் இருக்கான். அப்புறம் ஏன் இன்னும் இதை வாங்க வரல அப்படின்னு டோமா யோசிக்கிறா. நம்ம ஹீரோ டோமோ கேரல் மீசிசோ இவங்க எல்லாருமே இப்ப பீச்சுக்கு போக ரெடி ஆகுறாங்க. மீசிசோ நீ வந்தது ஆச்சரியமா இருக்கு. உனக்கு பீச்லாம் பிடிக்காத நம்ம ஹீரோ கேட்கறான். அவ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறா. டோமோக்கு ஸ்விம்மிங் சூட் வாங்க போயிருக்காங்க. இது குட்டியா இருக்கு இது எப்படி நான் ஜோன் முன்னாடி போடுறது அப்படின்னு வைக்கப்படவும் நானும் இதே மாதிரி வாங்கி போடுறேன் அப்படின்னு கேரல் சொல்லிட்டு இவா ஸ்விம்மிங் சூட்ல ஜோனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு மீசிசோ கிட்ட சொல்றா. அதுக்காக தான் மீசிசோ மெயினா வந்திருக்கா. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்கணும்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு மீசிசோ சொல்லிட்டு பரவாயில்லப்பா இருக்கட்டும் இதெல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க தூக்க வேண்டிய ஜாமான் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஒரு வழியா இவங்க எல்லாரும் பீச் ரீச் பண்றாங்க. ஓஹோ யாஹோ ஏ அப்படின்னு எல்லாரும் கத்திட்டு மீசிசுவை பார்க்கவும் ஏஹோ அப்படின்னு அவளுக்கு கத்துறா. எல்லாருமே இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வராங்க. கேரள ஸ்விம் சூட்ல பார்க்கவுமே நம்ம ஹீரோ வானத்தை பார்க்க ஆரம்பிச்சிருந்தான். டோமோவங்க நம்ம ஹீரோ கேட்கவும் அவ உள்ள வைக்கப்பட்டு வெயிட் பண்றான்னு சொல்லவும் ஹே டோமோ என்ன நீ ஜாக்கெட் போட்டு நின்னுட்டு இருக்க வாப்பா அப்படின்னு ஜாக்கெட்டை திறந்து பார்த்து ஷாக் ஆயிட்டு இந்த ஜாக்கெட்டை க்ளோஸ் பண்ணி அவ கழுத்து நெரிக்கிறான். மீசிசு தான் விழுந்து விழுந்து சிரிக்கிறா. பீச்சுக்கு வந்துட்டு அவங்க கூட என்ஜாய் பண்ணாம என் கூட வந்து உட்காந்துருக்க. டோமா அண்ட் கேரல் ட்ரெஸ் ஒன்று அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனா என் ட்ரெஸ் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்ல வரியா? நான் அட்ராக்டிவா இல்ல நீ இன்டெரக்டா சொல்ற அப்படிதானே அப்படின்னு சொல்லி மீசிசு டென்ஷன் ஆகுறா. அப்படிலாம் இல்ல அது வந்து நம்ம ஹீரோ சொல்லவும் ஜோன் என்னப்பா உட்காந்துட்டு இருக்க பீச் வேற லெவல்ல இருக்கு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கையை பிடிச்சு கூட்டிட்டு போறா. என் கையை எங்க வச்சிருக்க பாரு நம்ம ஹீரோ சொல்றான். பீச்சோட என்ஜாய்மெண்ட்ல டோமாவா என்ன பண்றாங்கிறதையே ரியலைஸ் பண்ணாம பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மீசிசோ பாக்குறா. ஹே டோமோ தானே அது அவ பையன் ட்ரெஸ் போடல ஆனாலுமே ரொம்ப ஹாட்டா இருக்கா அப்படின்னு ஓகபா அவ ஃப்ரெண்ட் பாத்துட்டு இருக்காங்க. அந்த 2 பேரால நம்மள யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு மீசிசோ சொல்றா. யாரால நம்ம ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆகும் நம்ம ஹீரோ பயப்படுறான். டோமோ டென்ஷன் ஆகி தண்ணி எடுத்தே அவங்கள அடிக்கிறா. தண்ணி வச்சு அடிச்சா இவ்வளவு வலிக்கும்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் அப்படின்னு கேரல் சொல்லவும் டோமோ யூஸ் பண்ணா எதனால வெப்பனா மாறும் அப்படின்னு மீசிசோ சொல்லவும் ஜோனியா இவ்வளவு வெக்கப்படுறான் ஸ்கின் தெரியறது அவனுக்கு பிடிக்காதான்னு கேட்கவும் இல்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அவனுக்கு அது ரொம்பவுமே பிடிக்கும் அதனாலதான் அவன் ஓவர் வெக்கப்படுறான் அப்படின்னு மீசிசு சொல்றா. டோமா விளையாண்டுட்டு இருக்கும்போது ஹே கியூட்டி உனக்கு என்ன சைஸ் எல்லாம் நல்லா பெருசா இருக்கு உன் ஸ்ட்ரக்சர் வேற லெவல்னு சொல்லவும் உண்மையாவா சொல்ற என் கூட இருக்கிற பசங்கள்லாம் என்ன இந்த மாதிரி சொன்னதே இல்லை அப்படின்னு சொல்லி டோமா சொல்றா. உண்மையா தான் சொல்றேன் பேபே வேணா நம்ம தனியா போய் அந்த பாறைக்கு பின்னாடி என்ஜாய் பண்ணலாம் வரியா அப்படின்னு நம்ம கை போடவும் போச்சு எனக்கு இது பிடிக்கல என்ன பண்றது நம்ம கையெடுத்து விட்டா அவன் அந்த இடத்துல இருந்து போக மாட்டேக்கான். அவனை பஞ்ச் பண்ணிடுவா இல்ல பிரச்சனை வேணாம் அவ யோசிச்சுட்டு இருக்கவும் அவ மேல நீ கை வச்சா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ என்ன வா ஆளா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் அவ ஒன்னும் ஏன் ஆள் கிடையாது ஆனா நீ பண்றது தப்பு அதனாலதான் சொல்றேன் இங்க இருந்து ஓடிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவனும் ஓடிட்டான். டோமா ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருந்தா. நம்மளை பார்த்து லவ்வர்ஸான்னு கேட்கறான். உனக்கு அது பிடிக்காதுல்ல நம்ம ஹீரோ சொல்லவும் லவ்வர்ஸ் இல்லங்கிறதுக்கும் எனக்கு பிடிக்காதுங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு டோமா யோசிக்கிறா. யாராலையும் இப்ப நிறைய பசங்க சுத்தி நிக்குமாவா நம்ம ஹீரோவை காப்பாத்த கூப்பிடுறா. நம்ம ஹீரோவை போய் காப்பாத்துவோம் இவன் என்ன வாழா அப்படின்னு எல்லாரும் கேட்கவும் ஆமா இருந்தா என்ன பண்ண போறீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். கேரள லவ்வரான்னு கேட்டா அவன் பெருசா கண்டுக்கிடல ஆனா என்ன மட்டும் லவ்வர் இல்லன்னு டைரக்டா சொல்றான் அப்படின்னு டோமா கேட்கவும் உனக்கு இன்னுமா புரியல அவன் மேல ஜோனுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் அது சேஞ்ச் ஆகுது இது நீ அவனை புஷ் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு மீசிசு சொல்றா. மீசிசு சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோ கிட்ட அவ ரொம்பவே க்ளோஸா உட்காரவும் நம்ம ஹீரோ ரியாக்ஷன் காட்டல ஆனா உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஐஸ்கிரீமா டோமா மேல போடவும் டோமா வந்துட்டு அதை அப்படியே வாய வச்சு சாப்பிடுறா. இன்டைரக்ட் கிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்பவும் வெக்கப்படுறான். ஹே ஜோன் வா இன்னும் கொஞ்சம் நம்ம போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவ கூப்பிடுறா. ஏதோ சம்திங் சரியில்லை நான் நானாவே இல்ல டோமா கூட நான் எப்பவும் இப்படி என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும்னு தோணுது அவ கூட இருக்கும்போது நான் இந்த உலகத்தையே மறந்துருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். டோமாவும் கேரளும் தூங்கிட்டு இருக்காங்க. மீசிசு ஹீரோவை பத்தி சிரிக்கவும் என்ன சிரிக்கிறான்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இன்னைக்கு நீ என்ஜாய் பண்ண மாதிரியே தெரியலையான்னு வா சொல்லவும் என் மைண்ட்ல ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்தது அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எஸ் பிளான் பண்ணபடியே எல்லாம் நடக்குது. டோமாவை பையன் மாதிரி பார்த்துட்டு இருந்த இவனுக்கு இனிமே டோமாவை ஒரு பையனா பார்க்க முடியல அப்படின்னு மீசிசு யோசிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. டோமா மேல நம்ம ஹீரோக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது. இனிதான் கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டோமோ-chan is a girl சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டயலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோமோ-chan is a girl சீசன் 1 எபிசோட் 8. டோமோ, கேரல், மெய்சுசோ எல்லாருமே கேம் விளாண்டுட்டு இருக்காங்க. ஹே, நான் தான் கிங். டோமோ, நீ மீசிசோ மாதிரியே ரியாக்ட் பண்ணன்னு சொல்லுவோம். அது எப்படி பண்றது டோமோ கேட்கறா. உங்க சோஷியல் லைஃபையே க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு கேரல் வந்து மீசிசோ மாதிரி இமிடேட் பண்ணி காமிக்கிறா. அடுத்த ரவுண்ட்ல மீசிசோக்கு கிங் வருது. இப்ப நான் சொல்றதா நீங்க செய்யணும். ஹே டோமோ, ஜோன் கூட நீ ஃபயர் ஃபெஸ்டிவல் போகணும் தனியா அப்படின்னு மீசிசோ சொல்றா. டோமோ நம்ம ஹீரோவை இன்வைட் பண்ணுவான். அவங்களும் வருவாங்களா நம்ம ஹீரோ கேட்கறா. இல்ல நம்ம 2 பேர் மட்டும் தான் போறோம் அப்படின்னு வா சொல்றா. சரி ஓகே நான் வாரேன் நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளவுதான் ரியாக்ஷனா? வெளியே போறேன்னு சொன்னா ரொம்பவும் ஹைப் ஆவானே, ஒருவேளை அவன் மாறிட்டானோ அப்படின்னு டோமோ யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹெல்ப் பண்ணாமையா அவங்க ஒன்னு சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேரல் சொல்லுவோம். மீசிசோ கடுப்பாவரா. ஃபயர் ஃபெஸ்டிவல்க்கு இன்வைட் பண்ணிருக்கா. ஜோன் ஐ லவ் யூ அப்படின்னு டோமோ சொன்னதை யோசிச்சு பார்த்து அந்த மீனிங்ல அவ இன்வைட் பண்ணிருக்க. இல்ல வாய்ப்பு இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கா. ஜோன் இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டான். ஒருவேளை நான் பொண்ணு அவன் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு டோமோ யோசிக்கா. டோமோ ஃபர்ஸ்ட் டைமா என்கிட்ட லவ் அட்வைஸ் வந்து கேட்டா. அவளை பொண்ணு மாதிரி நடந்துக்கிட்ட சொன்னா. அதுக்கப்புறம் தான் நாங்க ரொம்பவும் க்ளோஸ் ஆனோம். அவ எப்பவும் என் கூடவே சுத்திட்டு இருந்தா. ஒருவேளை என்னோட அட்வைஸை கேட்காம இருந்திருந்தா கூட இந்நேரத்துக்கு அவங்க ஒண்ணு சேர்ந்திருப்பாங்களோ. அவங்க ஒன்னா சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் நான் அப்படின்னு சொல்லி மீசிசோ யோசிக்கிறா. நைட்டு தனியா தூங்கின மீசிசோ காலையில இருந்துச்சு பார்த்தா டோமோ பக்கத்துல இருக்கா. ஃபயர் ஒர்க்ஸ்க்கான டேவோ வருது. ஜோன் டோமோ கூட தான் போறியா, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா சொல்றாங்க. மீசிசோ வா போலாம் அப்படின்னு கேரல் வந்து கூப்பிடுவோம். நான் வரணுமான்னு மீசிசோ கேட்கிறா. என் ஃபியான்சி வாரான வா சொல்லவும். நான் ஒரு தேர்ட் வீல உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருப்பேன், நான் வரல அப்படின்னு மீசிசோ சொல்லவும். நீ வரலன்னா நான் போவே இல்லை அப்படின்னு கேரல் அடம் பிடிக்கிறா. நம்ம ஹீரோ டோமோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகுது. நான் இதுல பார்க்க காமெடியா இருக்கல, சிரிச்சுக்கோ அப்படின்னு டோமோ சொல்லுவான். அப்படிலாம் இல்ல, என்னால இதை ரெசிஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ ஃபிஷ் கோப்பிங் பண்ண போறாங்க. என்ன ஜோன் இந்த வருஷம் டோமோ வரலையான்னு கேட்கவும். நான் இங்க தானே இருக்கிறேன்னு டோமோ சொல்றா. அட ஆமா, அழகான பொண்ணு மாதிரி இருக்கிறது நீ தானே. இந்த வருஷம் ஸ்டால் டீம்னு பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட போறாங்க அப்படின்னு ஒரு போட்டோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறாரு. என்னது அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு அவர் போட்டோவை பாக்குறாரு. டோமோவா இதுன்னு அவர் பாக்குறாரு. எல்லாமே நீயும் படிச்சு அவர் கடைக்கு லாஸ் வர வச்சிருந்தா. அங்க இருக்கிற எல்லா கிஃப்டையும் டோமோ வின் பண்றா. கெட்ட போட்டாலும் நான் அதே டீமனா தான் இருக்கேன்னு ஏன் மென்ஷன் பண்ணல அப்படின்னு கடைக்கார் கேட்கிறாரு. நீங்க கை கோர்த்து தான் இருக்கணுமான்னு மீசிசோ கேட்கவும். ஆமா, ஈவன் நான் கையை பிடிச்சிருந்தா கூட இவா தொலைஞ்சு போயிருவா. இதோ இந்த மாதிரி தான். பட் இவளை நான் கண்டுபிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு மீசுக்கு அவளை கூட்டிட்டு வரேன். இது பார்க்க மீசுக்கு மாரி இருக்கு. இது டோமோ, இது மீசிசோ அப்படின்னு கேரல் கலாச்சிட்டு இருக்கா. ஹே ஜோன், இந்த கேண்டி அழகா இருக்குல்லான்னு டோமோ கூப்பிடுறா. வேற ஒரு பையன் நிக்கிறான். என்னது ஜோன் அவன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு அந்த பையன் கேட்கவும். எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதுன்னு வா சொல்றா. அப்ப நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன் நம்ம கிட்ட வரவும். ஹீரோ வந்து அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போறான். ஜோன் என்ன வந்து காப்பாத்தினதுக்கு நம்ம தேங்க்ஸ். நீ இவ்வளவு மனக்கிடணும்னு அவசியம் இல்லைன்னு வா சொல்லவும். ஆமா, நான் வரலனாலும் நீ ஹேண்டில் பண்ணிருப்பா, நீ தான் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். வாயா மூடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ மண்டையிலேயே கொட்டி. ஸ்ட்ராங்கா இருந்துட்டா எல்லா பிரச்சனையும் சமாளிச்சிட முடியாது. ஒரு தேங்க்ஸ் சொன்னா அது முதல்ல ஒழுங்கா ஏத்துக்கோ அப்படின்னு டோமோ திட்டவோ. சாரிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்ப நான் சொல்றதை ஒழுங்கா ஏத்துக்கோ. ஜோன் என்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ். இப்போ என்னால் அதை தனியா சமாளிச்சிருக்க முடியாது அப்படின்னு வா சொல்றா. ஹீரோ அப்படியே அவ கிட்ட போயிட்டு ஃபயர் ஒர்க்ஸை பார்க்க போகலாமா அப்படின்னு போயிருந்தான். அவனுக்கு என்னாச்சு ஜோன், அவன் என்ன ஒரு பொண்ணா நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னா இதுதான் எனக்கான சான்ஸ். நான் அவன்கிட்ட மனசு விட்டு பேசிடவா அப்படின்னு டோமோ யோசிக்கிறா. நான் எக்ஸ்ட்ரா தேர்ட் வீலா டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கேன் அப்படின்னு மீசிசோ யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ நிக்கிறத பாக்குறா. ஸ்கேப் ஆகி ஓட பாக்குறியா, நான் விட மாட்டேன் அப்படின்னு கேரல் வந்து பிடிக்கிறா. டோமோ ஜோன் கூட நான் இருக்கக்கூடாதுன்னு தான் இவன் என்ன பிடிச்சி வச்சிருக்காளா அப்படின்னு மீசிசோ நினைக்கிறா. ஜோன் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படின்னு டோமோ சொல்றா. நான் என்னோட லவ் அவன் கிட்ட சொல்லி அவன் இந்த இடத்துல இருந்து ஓடாம நின்னம்னாலே எங்க ஃப்ரெண்ட்ஷிப் இங்கேயோட முடியுதுன்னு அர்த்தம். ஐ மீன் முடியுதுன்னா அது ஒரு வேற ஃபார்முக்கு சேஞ்ச் ஆகுது. ஆனா அதை நான் இப்பவே சொல்லி ஆகணுமா டோமோ யோசிச்சுட்டு எதையோ சொல்லாம விட்டுருதா. ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க அழகா இருக்குல்ல ஜோன் அப்படின்னு வா கேட்கவும். ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ நல்லா என்ஜாய் பண்ண டோமோ சொல்லுவோம். நான் தான் நம்ம ஹீரோ சொல்றான். எனக்குள்ள என்னதான் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஜோன் அடுத்த வருஷமா நம்ம இதே மாதிரி என்ஜாய் பண்ணுவோம் ஓகே அப்படின்னு டோமோ சொல்றா. ஹீரோ மனசுக்குள்ள அவளை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன டோமோ கொஞ்சம் சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஜோன் தான் உன்னை பொண்ணா பார்க்க ஆரம்பிச்சிட்டாலான்னு மீசிசோ கேட்கவும். கிட்டத்தட்ட அப்படிதான். ஆனா இப்பெல்லாம் அவன் ரொம்பவே ஓவர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றான்ப்பா. அவன் என்ன டச் கூட பண்ண மாட்டேங்கிறான், எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு டோமோ சொல்றா. ஒரு வழியா நம்ம நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. ஆனா உனக்கு அதுல சந்தோஷம் இல்ல போலியே அப்படின்னு கேரல் கேட்கிறா. டோமோ ஜோன் கூட ஹாப்பியா இருப்பா. ஜோன் அவனுமே இப்போ டோமோவை ஒரு பொண்ணா பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ திடீர்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து லவ்வர்ஸா மாறிடுவாங்க. அப்போ நான் அப்படின்னு சொல்லி மீசிசோ யோசிக்கிறா. இந்த கொரிலா ஐசவாவை எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு அந்த பிரச்சனை பண்ண பசங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்ப மீசிசோ போறதா அவங்க பாக்குறாங்க. நீ ஐசவா ஃப்ரெண்டு தானே அவளை பிடிக்கவும். இன்னும் தைரியம் இருந்தா மேல கை வைப்ப. உங்க எல்லாரும் பேசிய பார்த்துட்டேன், ஜெயில் கன்ஃபார்ம் அப்படின்னு வா சொல்றா. ஹாய் அப்படின்னு கேரல் அந்த இடத்துக்கு வருவோம். எவ்வளவு உங்க ஃப்ரெண்டா அப்படின்னு நம்ம கேட்கறான். அவ யாருன்னு எனக்கு தெரியாது, தேவையில்லாம அவளை சம்மந்தப்படுத்தாதீங்க அப்படின்னு மீசிசோ சொல்றா. வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேரல் போய் அந்த லீடருக்கு ஷாக் கொடுக்குறா. உடனே மீசிசோ வந்துட்டு அவளை இழுத்து ஓடலான்னு பார்க்கவும் கேரல் தடுக்கி கீழே விழுந்துருதா. ஒரு பழைய பில்டிங்குள்ள மீசிசோ அவளை கூட்டிட்டு ஓடிடுதா. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேரல் கேட்கவும் வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு மீசிசோ நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக தான் உனக்கு கால் பண்ணியிருக்கேன்,
நானும் கேரளும் ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற பழைய பில்டிங்ல இருக்கோம், டோமோ கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு மீசஸ் சொல்லவும் சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். டோமோ நீ இன்னைக்கு தனியா வீட்டுக்கு போ அப்படின்னு நம்ம ஹீரோ பார்ப்போம். ஜோன் என்ன பிரச்சனை அப்படின்னு டோமோ கேக்குறா. கேரளும் மீசஸும் என்னோட ஃப்ரெண்டு என்ன இப்படி வரக்கூடாதுன்னு சொல்ற, அவங்களுக்கு என்ன வேணாலும் ஆகலாம், பிரச்சனை வரும்போது அது எப்படி நான் என் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு டோமோ கேட்கவும் எனக்கு உன்ட்ட பிடிச்சதே இதுதான் டோமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கேரளுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத மீசக்கியும் ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கான். என் மேல கோமா இருக்கியா, நீ கீழே விழுந்தது ஏன் தப்பு கிடையாதுன்னு மீசஸ் சொல்லவும் அதான் யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு தானே அப்படின்னு கேரள் சொல்றா. அவங்க கிட்ட இருந்து உனக்கு காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன், சொல்லப்போனா ஒரு வகையில நீ எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தான் அப்படின்னு மீசஸ் சொல்லவும் ஃப்ரெண்டா அப்படின்னு அவ கண்டுபிடிக்க போறா. அவன் மேலெல்லாம் அழுக்கா இருக்கு அப்படின்னு மீசஸ் தடுக்கிறா. மாட்டினீங்களான்னு அந்த லீடர் வந்து நிக்கவும் மாட்டினது நீ தான்டா அப்படின்னு டோமோ வந்து அவனை அடிக்கிறா. டோமோ வருவான்னு நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு மீசஸ் சொல்றா. ஹீரோ ரெடியா போய் நிக்கிறான். நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அதுல ஒருத்தனை அட்டாக் பண்றான். ஜோன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிரச்சனை பண்ண வந்திருக்காங்க, நான் தான் அவங்கள அடிப்பேன், நீ அவங்க மேல கை வைக்காதன்னு அப்படின்னு டோமோ சொல்லவும் சரி சரி ஓகே நான் கை வைக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டோமோ இருக்கும்போது எந்த கவலையும் இல்ல அப்படின்னு சொல்லி மீசக்கி பாத்துட்டு இருக்கான். கேரள் துணி அழுக்காயிட்டேன் வேற துணியை மீசக்கி மாத்திட்டு இருக்கா. பட் மீசக்கி வந்து பார்க்கும்போது அரகுற ட்ரெஸ்ல கேரள் இருக்கிறத பார்த்துட்டு அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டாங்க, லீடர் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கான். என்ன தைரியம் இருந்தா அந்த இன்னசென்ட்டான பொண்ணு கிட்ட இன்டீசென்ட்டா நடந்துக்கிட்ட பாத்திருப்பீங்க அப்படின்னு மீசக்கி ஒரு மான்ஸ்டர் மாதிரி அங்க வந்துட்டு இருக்கான். சத்தியமா நான் அந்த பொண்ணு எதுவுமே பண்ணல அப்படின்னு இந்த லீடர் சொல்லவும் சொல்லாத ஒண்ணு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மீசக்கி போட்டு அவனை அட்டி அடின்னு அடிக்கிறான். சீக்கிரம் அவன்ட்ட உண்மையை சொல்லிடுன்னு மீசஸ் சொல்லவும் என்ன அழுக்கா இருந்துச்சுன்னு ட்ரெஸ் மாத்திட்டு இருந்தியா அப்படின்னு மீசக்கி நார்மல் ஆகுறான். நீ என் மேல இவ்வளவு அக்கறையா அப்படின்னு கேரள் ஹாப்பி ஆகுறா. நீ முன்னாடி போனா இவங்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு மீசஸும் வந்துட்டு அங்க இருக்கிறா. சரி வாஜோ நம்ம போலான்னு டோமா கிளம்புறா. என்ன உன்னால எங்களை என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த லீடர் கேட்கவும் நான் ஸ்ட்ராங்கான ஆளுங்க போனோடனே தைரியமா இருக்கிற மாதிரி நடிக்கிறியா, இவன் ஒன்ன மாதிரி ஒருத்தனுக்கு கூட ஐசவா டோஜோவை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லவும் இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்குமே அதை பத்தி தெரியுமே, லெஜெண்டரி ரவுடி லீடர் டோஜோ ஐசவாவை பத்தியா சொல்றேன்னு கேட்கவும் அவரோட ஒரே பொண்ணு தான் நம்ம டோமோ அப்படின்னு மீசஸும் சொல்லவும் இனிமே அவங்க தலை வச்சு நாங்க படுக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றான். சின்னதான் ஏதோ ஒரு கேங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு வா கேட்கவும் இல்ல இனிமே எங்களால எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்ம சொல்றான். மத்தவங்களால எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பவும் ஓ மேலதான் பழி விழும், என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்றது தான் இனி உன் கடமை அப்படின்னு வா சொல்லிட்டு போறா. அவங்க உன்னை ஃபாலோ பண்ணும்போதே நீ அவங்கள மிரட்டி இருக்கலாம்ல நம்ம ஹீரோ கேட்கவும் அவங்க ஏன் பின்னாடி வருவாங்க நான் எதிர்பார்க்கலன்னு வா சொல்லவும் நீ வேணும்னே தானே இந்த பில்டிங்க்கு வந்தா நம்ம ஹீரோ கேட்கவும் பின்ன என் ஃப்ரெண்ட்ஸ் மேல கை வைக்கணும்னு நினைச்சா சும்மா விட்டுருவானா அப்படின்னு வா சொல்லவும் உனக்குலாம் நல்ல சாவே வராது நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஒன்னும் அதை எதிர்பார்க்கல அப்படின்னு வா சொல்றா. எதுக்கு என்ன ஃபாலோ பண்றேன்னு வா கேட்கவும் என்னதான் இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டோமாவும் பொண்ணு தான் அப்படின்னு வா சொல்லவும் ஆனா அவ வேற நீ அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னதான் இவங்களுக்குள்ள சண்டை போட்டாலுமே மீசஸோ மேல நம்ம ஹீரோ அக்கறையோட இருக்கான். அதுல மீசஸோ கொஞ்சம் கடுப்பாவரா. இந்த ஜோன் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றான், ஆனா இப்ப அவன் இன்னொரு பொண்ணா தான் பாக்குறான் அப்படின்னு டோமா யோசிச்சுட்டு இருந்தா. குட் மார்னிங் நம்ம ஹீரோ கை வைக்கணும். ஐ ஜோன் என்ன டச் பண்ணிட்டா, பழையபடி மாறிட்டா அப்படின்னு டோமா ஹாப்பி ஆவரா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இப்பதான் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா டோமா மேல ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போதைக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, பட் டோமாவும் நம்ம ஹீரோவும் லவர்ஸா மாறிட்டாங்கன்னா தனிமையில இருப்போமா அப்படின்னு சொல்லி மீசஸும் நினைக்கிறா. என்ன ஆக போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான டோமோ-chan is a Girl சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஒரு எபிசோட் ஃபுல்லாகவே மீசக்கி அண்ட் கேரளை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த எபிசோட் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்களும் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோமோ-chan is a Girl சீசன் 1 எபிசோட் 9. சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு கிளம்ஸியாக லோன்லியான பர்சனாக தான் இருந்தேன். எனக்கு அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது அப்படின்னு மீசக்கி யோசிக்கிறான். உன்னோட கசின் வந்திருக்கா பாரு, அவ கியூட்டா ஏஞ்சல் மாதிரி இருப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும் சின்ன குழந்தைங்க அதுலயோ பொண்ணா இருந்தா நீங்க ஏன் ஏஞ்சல்னு சொல்றீங்க, எல்லாரும் ஏஞ்சல் ஆயிட மாட்டாங்க அப்படின்னு மீசக்கி சொல்லிட்டு அவளை பார்க்கும்போது அவ ரொம்பவே கியூட்டா இருக்கா, உண்மையிலேயே இவ ஒரு ஏஞ்சல் தான் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஸோ இப்படிதான் நானும் அவ்வளோ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். டோமா அப்பா நடத்துற அந்த ஐசவா டோஜில் போயிட்டு மீசக்கியோ கராத்தே கத்துக்கடணும்னு போறான். உன்னை பார்த்தா ரொம்பவே வீக்காக தான் தெரியுது, ஆனா உனக்குள்ள ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்கு, அதை என்னால உணர முடியுது. சரி உன்னை நான் ட்ரெயின் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன சீனியர் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு டோமா கேட்கிறா. ஓடவும் முடியல, படியேறவும் முடியல, ட்ரைனிங் ரொம்பவே இன்டென்ஸா இருக்கு, உன்னை புஷ்அப் எடுக்க சொன்னா படுத்து தூங்க சொல்லல அப்படின்னு டோமா அப்பா சொல்றாரு. இந்த டோஜோவோட பாலிசியே ரொம்பவும் ஹார்ட் ஒர்க்கா ட்ரைனிங் எடுத்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறுறது தான் அப்படின்னு டோமா சொல்றா. இப்போ பிராக்டிஸ் ஃபைட்டிங் மேட்ச் நடக்குது, நம்ம ஹீரோ தான் அவன் கூட ஃபைட் பண்ண போறான். ஸ்ட்ராங்கா மாறணும், அதுக்கு ஜோன் என் கூட சீரியஸா ஃபைட் பண்ணி ஆகணும் அப்படின்னு மீசக்கி யோசிச்சுட்டு ஜோன் இந்த தடவை நான்
சீரியஸா ஃபைட் பண்ண போறேன், அப்பதான் டோமோ என்ன பார்த்து இம்ப்ரெஸ் ஆவா அப்படின்னு நம்ம சொல்லவும் நம்ம ஹீரோ இப்ப வெறி ஆகுறான். ஓ ஜோன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல, நான் நினைச்சதை விட அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான், ஆனா நான் ஸ்ட்ராங்கா மாறணும்னா இவனை எதிர்த்து தான் ஆகணும் அப்படின்னு மீசுக்கு நினைக்கிறான். இன்னைக்கு ஜோனுக்கு என்னாச்சு, கொஞ்சம் சீரியஸா ஃபைட் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு டோமோ பாக்குறா. ஹீரோ அதுல வின் பண்றான். பஞ்ச் பண்றதுக்காக கையை ரொம்பவே பின்னாடி கொண்டு போனா எதிர்க்கு அதுல அதிக டைம் கிடைக்கும், உன்னோட மூமெண்ட்ஸை மினிமமாக்கு ஸ்பீடா பஞ்ச் பண்ணு அப்படின்னா வின் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஸ்ட்ராங்கா ஆகணும்னா அவன் மேல ஒரு பஞ்சாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மீசக்கி டக்குன்னு நம்ம ஹீரோவை பஞ்ச் பண்றான். பட் நம்ம ஹீரோ கையில அவனே போய் மோதி வயிற்றுல அடிச்சு மீசக்கி மயங்கி விழுந்துருதான். என்னாச்சு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு மீசக்கி எந்திக்கிறான். மயங்கி விழுந்துட்ட, ட்ரைனிங் முடிஞ்சதுன்னு டோமோ சொல்றா. நான் ரொம்பவே வீக்கா இருக்கேன்ல அப்படின்னு நம்ம சொல்லவும் நீ கேரளா லவ் பண்றதானு டோமோ கேட்கப்போ அது வந்து ஆமாம், இதுக்கு மேலேயே மறைச்ச எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் சின்ன வயசுலேருந்து அவளை லவ் பண்ணுறேன், அவளை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கு நான் ஸ்ட்ராங்காக மாறி ஆகணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் மேலே கை வச்சான்னு தெரிஞ்சோடனே நீ மான்ஸ்டராக மாறினதுலேயே தெரிஞ்சது நீ அவளை லவ் பண்ணுறேன்னு அப்படின்னு டோமோ சொல்லுவான். ஆனால் நான் வீக்கு தான் அவன் சொல்கிறான். லுக்ஸை வச்சு இடப்படக்கூடாதுன்னு எனக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சிட முடியாது அப்படின்னு டோமோ சொல்கிறா. ஒரு ஆம்பளை வீர மாதிரி அன்னைக்கு சூப்பராக சண்டை போட்டேன்னு கேரல் சொல்லவும் நான் இப்போ டோமோவோட டோஜில் போயிட்டு ட்ரைனிங்லாம் கற்றுட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லவுமே கேரல் ஒரு மாதிரி ஆகுறா. டோமோ என்ன அக்னாலேஜ் பண்ணுற லெவலுக்கு நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறி ஆகணும் அப்படின்னு அவன் சொல்லவும் ஆமா டோமாவை பற்றி உன்னோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு கேரல் கேட்கவும் அவள் என்னோட ரோல் மாடல்னே சொல்லலாம், ஃபிசிக்கலி ரொம்பவும் ஸ்ட்ராங், பட் எனக்கு அதை விடவும் அவள் அதிகம் தான், அவள் கூட நிற்கிற லெவலுக்கு அவளுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக நான் மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லவும் கேரல் ஒரு மாதிரி ஆகுறா. ஏய் ஜோன் நம்ம இன்னைக்கு தனியாக வெளியே போகலாமா அப்படின்னு வா கேட்கவும் அது ஒரு ஃபர்ஸ்ட் ஐடியா நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கோ தெரியும் ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட ஏதோ சொல்லிட்டு போறா. நீ ஜோன் கூட தனியாக வெளியே போகணும்னு சொல்லியிருந்தியாமே அது தப்பான முடிவா அப்படின்னு மீன்ஸோ சொல்லவும் எல்லா நேரமும் நீ நினைக்கிற மாதிரியே தான் எல்லாம் முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேரல் கேட்டுட்டு போறா. நம்ம இதுக்கு இங்க வந்திருக்கோம் நம்ம ஹீரோ கேட்கவும் குழந்தைங்க விளையாடுறத பார்க்க எனக்கு பிடிக்கும்னு கேரல் சொல்றா. டோமோ மீசுவை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல நம்ம ஹீரோ கேட்கவும் மீசுசோ கிட்ட நான் மோசமா பேசிட்டேன், டோமோக்கும் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அவங்க என் கூட பேசுவாங்களான்னு கூட தெரியல அப்படின்னு கேரல் சொல்லவும் டோமோவை பத்தி நீ இன்னும் புரிஞ்சுக்கல, ஃப்ரெண்ட்ஸ்னு வந்துட்டா அவ கண்டிப்பா ஈஸியில விட்டு கொடுத்துட மாட்டா, சரி நீ வின் பண்ணிட்ட, நான் இன்னைக்கு உன் கூட சுத்துறேன் நம்ம ஹீரோ சொல்றான். பார்த்தா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வா வந்துருதா. உரம் சூப்பரா இருக்குன்னு வா சொல்லவும் சரி அப்ப கிளம்புறியா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆக்சுவலி ஒரு வகையில இது உன்னோட ஃபால்ட்டும் தான், ஃபீலிங்ஸ்ல ஒரு முடிவெடுத்திருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம், ஸோ நான் உன்னை டார்ச்சர் பண்ண போறேன் அப்படின்னு கேரல் சொல்லவும் நீ என்ன பேசிட்டு இருக்கனே எனக்கு புரியல, அட்லீஸ்ட் புரியுற மாதிரியாச்சும் பேசுறியா நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ போய் முத்தம் கொடுக்குறா. கேரல் என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எம்எல்ஏ ஏதி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப கூடவும் நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பல்ல, எனக்கு உன்னை நினைச்சா பாவமா இருக்கு, நீ எந்த ஸ்டெப்பும் எடுக்கலன்னா அவ உன்னை விட்டு போயிருவா அப்படின்னு வா சொல்லவும் நம்ம ஹீரோ அப்படியே எந்திரிச்சு டக்குன்னு அங்க இருந்து ஓடிதான். கேரல் கீழே விழறா. டோமோ வீட்டுக்கு போயிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ போய் அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டான். ஏ ஜோன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி டோமோ வைக்கப்படுறா. நான் பயங்கரமான அட்டாக்கால பாதிக்கப்பட்டிருக்கேன், அதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ சொல்லவும் டோமாவை என்னால பொண்ணா பார்க்காம இருக்க முடியல, ஒரு வேளை எங்களுக்குள்ள போட்டுக்கிட்ட அந்த டீல் அதை நான் முடிச்சுட்டா இது முடிஞ்சிருமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். உன்னை ஏமா அடிச்சான்னு சொல்லி நான் பாத்துக்கிறேன் டோமோ சொல்றா. கேரல் அங்க வரவோ அச்சோ அப்படின்னு நம்ம ஹீரோ பயந்தவளை கட்டி பிடிக்கிறான். நான் அப்படி பண்ணதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேரல் போறா. என்ன நடந்ததுன்னு மீசுசோ கேட்கறா. ஜோன் கூட நான் பார்க்கல ஒன்னா சுத்தினேன், அவன் வீட்டுக்கு போனேன், எல்லாத்தையும் அவன் கிட்ட சொன்னேன், அவன் மோஞ்ச பாக்கணுமே, நான் மீசுக்கிய கடுப்பேத்திட்டேன் அப்படின்னு கேரல் சொல்றா. மீசுக்கி கூட நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு மீசுசோ சொல்றா. ஐ அப்படின்னு கேரல் ஜாலியாவரா. மீசுக்கி கிட்ட இல்ல இவா கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மீசுசோ யோசிச்சுட்டு நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன், நீ கேரள லவ் பண்றதானு கேட்கவும் அது வந்து ஒரு சிஸ்டர் அப்படின்னு மீசுக்கி சொல்ல வரவும் இந்த சிஸ்டர்னு சொல்லி சமாளிக்கிற வேலையெல்லாம் விட்டு ரொமான்டிக்கா நீ அவளை லவ் பண்றதானே அப்படின்னு கேட்கவும் ஆமா எனக்கு அவ மேல ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லவும் அவ்வளோ உன்னை லவ் பண்றாங்கிறது உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அப்புறம் எதுக்கு அவளுக்கு ஒரு ப்ராப்பரான பதில சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு மீசுசோ கேட்கவும் அது ஏன்னா கேரல் ரொம்பவே ஸ்ட்ராங், நான் ரொம்பவே வீக், அவளுக்கு ஈக்குவலா நான் இன்னும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே நான் அவளை பார்த்திருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவ ஸ்மைல் பண்ணிட்டே இருப்பா, ஈவன் நான் சில சமயம் அவளை ஹர்ட் பண்ணா கூட அதை அசால்ட்டா அவ ஏத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கா, அவளுக்கு வீக்னஸ்னு ஒன்னே இல்ல, ஆனா நான் அப்படி கிடையாது அப்படின்னு மீசுக்கி சொல்லவும் அவளுக்கும் வீக்னஸ் இருக்கு, நான் வேணா உனக்கு அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன், அவளை ஒரு வீக்கெண்ட் ஸ்டேட்ல தானே பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி மீசுசோ சொல்றா. அது வந்து அப்படின்னு மீசுக்கி யோசிக்கவும் நான் உனக்காக அதை பண்றேன் அப்படின்னு வா சொல்றா. என்ன சொன்னா அப்படின்னு கேரல் கேட்கவும் என்ன மன்னிச்சிரு கேரல், நான் இப்படி பண்றதுனால நீ என்ன வெறுக்க கூட சான்ஸ் இருக்கு, பட் இதை பண்ணிதான் அப்படின்னு மீசுசோ யோசிச்சுட்டு அவனுக்கு உன்னை பிடிக்கல, அவன் கூட சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டான், நீ ஜோன் கூட சுத்தினது கூட உனக்கு நல்ல பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டானேன்னு சந்தோஷம் தான் பட்டான், இதை ஒரு அப்பா தான் மகளுக்கு பையனை தேடி கொடுத்த மாதிரி அவன் சந்தோஷம் தான் பட்டான், இதுக்கு வா கண்டிப்பா சேடாவா அப்படின்னு மீசுசோ பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. ஏய் கேரல் அப்படின்னு டோமாவும் நம்ம ஹீரோவுமே பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. மீசுக்கி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அவ சோகமாகணுங்கிறதுக்காக உனக்கு அவளை சுத்தமா பிடிக்காதுன்னு சொன்னேன், பட் அதோட இம்பாக்ட் இவ்வளவு தூரம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல, சீக்கிரமா அவளை போய் பாரு அப்படின்னு மீசுசோ வந்துட்டு மீசுக்கியவா அனுப்பி வச்சிருந்தா. நீ தானே இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு டோமா கேட்கவும் ஆமான்னு சொன்னா என்ன பண்ண போற அப்படின்னு மீசுசோ கேட்கறா. சரி எதுக்காக அப்படி பண்ணன்னு டோமா கேட்கவும் நீ என்ன திட்ட போறது இல்லையான்னு மீசுசோ கேட்கறா. கண்டிப்பா அதுக்கு ஏதாச்சும் நல்ல ரீசன் இருக்கும் சொல்லு அப்படின்னு டோமா கேட்கறா. கேரல் அங்க அப்படின்னு வீட்டுக்கு மீசுக்கி போனா அவங்க அம்மா அவன் தலையிலே முட்டி என் பொண்ணு அந்த மாதிரி பண்ணல, அவ அங்கதான் இருக்கா போய் பாரு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. அவ என்ன வெறுத்திருப்பாளோ
சரி நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்கு உள்ள போறான். எப்பவும் ஸ்மைலோட சிரிச்சிட்டு இருக்கிற கேரல் அழுதுட்டு இருக்கிற ஃபேஸ் அவன் பாக்குறான். நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவா காடஸோ ஏஞ்சலோ இல்ல, ஒரு சாதாரண அழுதுட்டு இருக்க லோன்லியான பொண்ணு. கேரல் என்ன மன்னிச்சிட்டு சொல்லுவோம் இப்படி பண்ண அப்படின்னு போட்டு அவனை அதிகம் அடிக்கிறா. நான் எதுவோ பண்ணல, மியூசிக்கோ உங்ககிட்ட பொய் தான் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி மியூசிக்கி சொல்லவும், என்னது பொய்யா அப்படின்னு அவ கேட்கவும், அவ உன்னை அள வைக்கணும் தான் இப்படி பண்ணான்னு சொல்லவும், அவ ஏன் என்ன அள வைக்கணும்னு இப்படி பண்ணா, மியூசிக்கோ ரொம்ப மோசம்னு கேரல் சொல்லவும், ஒரு வகையில இது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி மியூசிக்கி சொல்லவும், நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியலன்னு கேரல் கேட்கறா. சரி இதுக்கு மேலேயும் நான் உண்மை மறைச்ச பிரயோஜனம் இல்ல, உனக்கு ஒரு வேக்கான ஸ்டேட்டே இருக்காது, நீ ரொம்பவும் ஸ்ட்ராங்குன்னு நான் நினைச்சேன், அதனாலதான் இத்தனை நாள் நான் பின்வாங்கிட்டு இருந்தேன். கேரல் நான் உன்னை லவ் பண்றேன் ரொமான்டிக்கலா அப்படின்னு சொல்லவும், ஐ ஜாலி ஏன்னா நானும் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. நம்மளை சேர்த்து வைக்கிறதுக்காக தான் மேசிஸோ இந்த மாதிரி பண்ணா. ஆமா நீ என்ன எதனால லவ் பண்ணன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு மேசிக்கு கேட்கவும், என்ன நான் உன்னை லவ் பண்றேன், சின்ன வயசுல இருந்து நம்ம ஒன்னா இருப்போம், என்ன நீ ப்ரொடெக்ட் பண்ணிருக்க, என் கூடவே இருந்திருக்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு கிஸ் பண்ண போகவும் அவங்க அம்மா வந்து விசில் அடிச்சு இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு ஸ்டாப் பண்றாங்க. கேரல் சின்ன வயசா இருக்கும்போது அவ சிரிச்சா ரொம்பவே அழகா இருப்பான்னு சொன்னேன். ஸோ அழுறத நிறுத்திட்டு அன்னையில இருந்து அவ சிரிக்க ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அவ அழுது நான் பார்த்ததே இல்லை. பட் அவ அப்படியே இருக்கிறதும் எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு. லவ் ஒரு பர்சனை மாத்தோன்னு சொல்லுவாங்க, பட் இன்னைக்கு நான் அதை பார்த்துட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், நான் ஒருத்தர் சொல்றதுனால மட்டும் கேரல் மாறிட போறது இல்ல, அவளோட உண்மையான சைடை ஏத்துக்கிற மாதிரி இப்ப அவ கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. கேரல் இப்ப தனியாள் கிடையாதுன்னு மியூசிக்கி சொல்லவும், இப்பதான் எனக்கு உன் மேல கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு, கொஞ்சமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் செஞ்ச வேலைக்கு கேரல் என் கூட பேச மாட்டா, ஸ்கூலுக்கே வருவாளான்னு தெரியல அப்படின்னு மியூசிஸோ யோசிச்சா. கேரல் அந்த இடத்துக்கு வரா. அப்படின்னு மாஸ்க் போட்டு வரவும் மியூசிஸோ பயந்துட்டு இருக்கா. அப்படின்னு முத்தம் கொடுத்துட்டு, ஜெயிச்சுட்ட ஒரு வழியா முத்தம் கொடுத்துட்டு அப்படின்னு கேரல் வந்து ஹாப்பி ஆகுறா. இந்த ட்ரிக்கு நல்லா ஏமாந்தியா அப்படின்னு டோமா சொல்றா. ஒரு வழியா இவங்க திரும்ப ஒண்ணு சேர்ந்துருந்தாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரு வழியா மியூசிக்கு கேரலுக்கு இருந்த பிரச்சனை முடிஞ்சது. பேலன்ஸ் இருக்கிறது நம்ம ஹீரோ ஜோனோ டோமாவும் மட்டும்தான். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியான சீரீஸான டோமோ-chan இஸ் a girl சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடில் தான் நமக்கு நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணுவாங்க அண்ட் நிறைய இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸையும் காமிச்சிருப்பாங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோமோ-chan இஸ் a girl சீசன் 1 எபிசோட் 10. நம்ம ஹீரோ ஸ்கூல்ல மாரத்தான் ரேஸ் வைக்கிறாங்க. ஹே ஜோன், நம்ம 2 பேரும் போட்டி போட்டு யார் வின்னர்னு பாத்துறலாம் அப்படின்னு டோமோ சொல்றா. ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு தோத்து போனவங்க ஒரு வாரத்துக்கு ஜூஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு வேற ட்ராக்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேரல் மியூசிஸோ நினைக்கிறா. தானவே மியூசிஸோக்கு சிக்னல் கொடுக்குறான். ஆனா அவ கண்டுக்கிடவே இல்ல. ரேஸ் ஸ்டார்ட் ஆகும் எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. பட் மியூசிஸோ கேரளோ மட்டும் பொறுமையா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஃபாஸ்டா ஓடுங்க அப்படின்னு பிடி டீச்சர் சொல்றாங்க. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு கேரளோ மியூசிஸோவும் ஓடுறாங்க. ஆமா ரீசெண்டா நீ கராத்தேல என்ன கான்சென்ட்ரேஷனே பண்ண மாட்டேங்கிற, மாரத்தான்ல ஓடணும்னு ஸ்ட்ரென்த் சேவ் பண்ணி வச்சிருக்க, அவங்க கூட ஃபைட் பண்ணாம கராத்தே ரொம்பவே போரிங்கா இருக்கு, இதுக்காகவே என்ன தோக்கடிப்பேன் அப்படின்னு டோமோ சொல்லவும், கண்டிப்பா பாரு நான் தான் உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாரத்தானை எவன் தான் கண்டுபிடிச்சானோ கையில கிடைச்சா செத்தான் அப்படின்னு ஓகவா ஓடிட்டு இருக்க. இப்ப டீச்சர் முன்னாடி ஸ்கூட்டில போகவும் நீங்க மட்டும் ஸ்கூட்டில பாருங்க இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு அவங்க கத்துறாங்க. எங்கப்பா இந்த 2 பசங்க எல்லாருக்கும் முன்னாடியும் ஃபாஸ்டா ஓடி வந்திருக்காங்க போலியா அப்படின்னு டீச்சர் முன்னாடி போனா எங்களை முந்த விட மாட்டோம் அப்படின்னு டீச்சரையே முந்த அவங்க ட்ரை பண்றாங்க. டோமோ கூட சேர்ந்து இப்படி ஓடுறது உண்மையிலேயே ரொம்பவும் நல்லா இருக்கு. ஆனா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். கேர்ள்ஸோட டர்னிங் பாயிண்ட் நாங்க போட்டிருக்கு. என்னதான் இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு. சோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா கேர்ள்ஸ் திரும்ப வேண்டிய இடத்துல திரும்பாம டோமோ நம்ம ஹீரோ கூடவே சேர்ந்து ஓடி வரா. கேர்ள்ஸ் அங்கேயே திரும்பி போனோம். நம்ம ஹீரோ சொல்லவும், நான் உன்னை ஜெயிக்கணும்ல அதுக்காகவே உன் கூட தான் நான் ஓடி ஆகணும் அப்படின்னு டோமோ சொல்றா. மியூசிக்கே நீ இப்பெல்லாம் சூப்பரா ஓடுறியன்னு கேட்கவும், என் ட்ரைனிங்ல நான் ஸ்ட்ராங்கா மாறுதான் நம்ம நினைச்சா. டோமோவும் நம்ம ஹீரோவும் அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு திரும்பவே போய்கிட்டு இருக்காங்க. உங்க லெவலுக்கு என்னால வர முடியாது அப்படின்னு மியூசிக் யோசிக்கிறான். ஐயோ டோமோ முன்னாடி போயிட்டு விட மாட்டேன், நான் எப்படியாச்சும் ஃபாஸ்டா ஓடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடி அவளை தாண்டி போறான். டோமோ கீழே விழுந்துருதா. என்னாச்சு நம்ம ஹீரோ போய் பார்த்தா அவளுக்கு ஃபீவரா இருக்கு. ஃபீவர் வர லெவலுக்கு என்ன பண்ணா நம்ம ஹீரோ கேட்கறான். தெரியலப்பா நேற்று மாரத்தானுக்காக 5 மணிக்கு ஓட ஆரம்பிச்சான். அப்படியே ஒரு 10 மணி இல்ல அதை தாண்டி ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு தூங்கிட்டேன். பட் என்னன்னு தெரியல, காலையில எந்திக்கும் போது பாத்ரூம்ல கிடந்தேன் அப்படின்னு பா சொல்றா. டயர்ட் ஆனதுல நீ பாத்ரூம்லயே விழுந்து கிடந்திருக்க. டோமோ எந்திரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ மயங்கி விழுந்துட்டா. போன் வேற நம்ம ஹீரோ கிட்ட இல்ல, வேற சாய்ஸ் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவே அவளை தூக்கிட்டு அங்கிருந்து திரும்பவும் ஓடுறான். ஸ்கூலோட இன்ஃபார்மரியில அவ கண்மொழிக்கிறா. டோமோ ஒரு வழியா எந்திரிச்சிட்டியா அப்படின்னு மீசஸோ கேட்கவும், ஆமா நீ ஏன் நடுங்குறன்னு அவ கேட்கறா. என்னது ஜூன் அவன் என்ன தோல்ல தூக்கிட்டு வந்தானா, என்னாலதான் அவன் ரேஸ்
கேரியர்ஸ் நாசமாயிடுச்சுன்னு சொல்லவும் ஆக்சுவலி ஜோன் ஃபர்ஸ்ட் வந்துட்டான்னு சொல்லவும் ஈவன் தூக்கிட்டு ஓடி வந்துமே கூட ஃபர்ஸ்ட் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. இப்ப ஜோன் அந்த இடத்துக்கு வரா. சரி நான் கிளம்புறதுக்கான நேரம் இதுதான் உனக்கான சான்ஸ். நீ இது நாள் வரைக்கும் வீக்கா இருந்தது இல்ல, உடம்பு சரியில்லாதது காரணமா வச்சு அவங்க கிட்ட க்ளோஸ் ஆக அப்படின்னு சொல்லி அவ கேர்ல கூட்டிட்டு போறா. மிஸ்ஸஸ் நீ எல்லாருமே என்ன நல்லா பாத்துக்கிடுறீங்கன்னு சொல்லவும் நான் இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரி ஆனது இல்ல, உங்க அம்மா உன்னை கூப்பிட வந்திருக்காங்கன்னு சொல்லவும் என்ன தூக்கிட்டு போ, என்னால நடக்க முடியாது, இங்க வரைக்கும் என்ன தூக்கிட்டு தானே வந்தனவா சொல்லவும் இப்ப நீ நல்லா தானே இருக்க நம்ம ஹீரோ கேக்குறா. அதெல்லாம் இல்ல, என்ன நீ இப்ப தூக்கிட்டு போறியா இல்லையா அப்படின்னு வா கேக்குறா. பார்த்தா நல்லா தான் தெரியுது, சரி அப்படின்னு நம்ம ஹீரோவில் தூக்கிட்டு போறான். நீ இப்ப ரொம்ப பெருசா வளர்ந்துட்டேன்னு வா சொல்லவும் நீயும் தான் நம்ம ஹீரோ சொல்றான் என்ன குண்டுன்னு சொல்ல வரியான வா கேக்குறா. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜோன்னு வா சொல்லவும் ஃப்ரெண்ட்ஸ்னா ஹெல்ப் தானே பண்ணுவாங்கன்னு நம்ம ஹீரோ சொல்றான். சின்ன வயசுல டோமாவும் அந்த வீடியோ கேமை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்னா இதை தானே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருப்பா. அது அவளுக்கு ஞாபகம் வருது. அவங்க அம்மா அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு கிளம்புனா அவங்க அப்பா அப்பதான் அங்க வராரு. இப்பதான் ஹாஸ்பிட்டல் கிளம்புனாங்க நம்ம ஹீரோ சொல்லவும் திரும்பவும் அவங்கள சேஸ் பண்ணி போறாரு. ஹாய் ஜோன், நான் இப்போ நல்லா ஆயிட்டேன். ஆனால் என்ன எங்கள் அம்மா தான் என்ன வீட்டுக்கு வெளியே விட மாட்டேங்கிறாங்க. நேற்றுக்கு செஞ்ச ஹெல்ப்க்கு தேங்க்ஸ். நீ உண்மையிலே ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். நீ என்னை விட ஸ்ட்ராங் ஆகிட்ட இந்த அப்படின்னு அந்த கேமை கொடுக்குறா. உன்னை விட நான் எப்போ ஸ்ட்ராங்காக மாறேன்னா அப்போ இதை வந்து கலெக்ட் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். பட் இது டெம்பரவரி தான். உன்னை விட நான் திரும்பவும் ஸ்ட்ராங்காக மாதிரி இதை நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு வா சொல்றா. என் ஈக்குவலுக்கு இருக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கான்னு கேட்கவும் கண்டிப்பா இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். மிடில் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி டோமோ கிட்ட ஃபர்ஸ்ட் டைமா நான் ஜெயிச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் டைமா நான் உன் மேல ஒரு பஞ்ச் பண்ணியிருக்கேன், இது ஆசம்ல நம்ம ஹீரோ சொல்லவும் ஆப்வியஸா வளர வளர நீ ஒரு பையன் ஸ்ட்ராங்கா மாறுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வா சொல்றா. நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. நான் நினைச்சதை விட இது கூடிய சீக்கிரமாவே நடந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் பசங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க அப்படின்னு டோமோ அப்பா சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு எதுவுமே புரியல. அடுத்த வாரமே மிடில் ஸ்கூல்ல நம்ம ஹீரோவோ டோமாவும் ஒரே ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைமா ஜாயின் பண்ணிருக்காங்க. டோமாவும் நானும் ஸ்கூல்லயும் ஒன்னா படிக்க போறோம். அவன் ட்ரெஸ்ல வேற லெவல்ல இருப்பான். நம்ம ஹீரோ யோசிச்சா என்ன ப்ரோ நீ பொண்ணுங்க ட்ரெஸ் போட்டிருக்க நம்ம ஹீரோ கேக்குறான். ஜொனிச்சிரோ ஒரு முட்டாள்னு தெரியும், பட் இத்தனை நாள் உன்ன பையன் நினைச்சிட்டு இருக்கானா. நான் நினைச்சதை விட அவன் பெரிய முட்டாள்னு மீசு சொல்றா. நான் எப்படி இருந்தாலும் அவனோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு டோமா சொல்றா. இத்தனை நாளா அதை எப்படி நோட்டீஸ் பண்ணாம விட்டுருந்தேன், உண்மையிலேயே நான் ஒரு முட்டாள் தான் நம்ம ஹீரோ யோசிச்சா. ஆமா அந்த டோமா ஐசபா நீ அவ்வளவு ஒன்னா இருக்கீங்களான்னு கேட்கவும் ஓ ஆமா இப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்கல்ல நம்ம ஹீரோ டோமா கிட்ட பேசலான்னு போறான். டோமா நீ அந்த ஜொனிச்சிரோவும் ஒன்னா இருக்கீங்களா அப்படின்னு சில பொண்ணுங்க கேட்கவும் என்ன காமெடி பண்றீங்களா அப்படின்னு வாசிரிக்கவும் நம்ம ஹீரோ சோகமா அங்க இருந்து கிளம்புறான். அவன் என்ன ஒரு பையனா நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு வா சொல்றா. டோமா ரெண்டு பசங்க கிட்ட பேசுறத பார்த்து நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறா. ஹாய் ஜோன் அப்படின்னு சொல்லி அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவகிட்ட பேசாம அப்படியே அங்க இருந்து போயிருந்தான். அவகிட்ட நான் எப்படி பேசுறது அப்படின்னு நம்ம ஹீரோ பயத்துல தான் அப்படி பண்ணிருக்கான். பேசணும்னு அவசியம் வந்தா மட்டும் தான் இவங்க பேசுறாங்க. ஒரு வருஷமா இவங்க இப்படியே தான் இருக்காங்க. மிடில் ஸ்கூல் வந்துமே டோமா வந்துட்டு பசங்க மாதிரியே தான் விளையாண்டுட்டு இருக்கா. டோமாக்கு பிடிச்ச கேமை என்னால அவ கூட விளையாட முடியாது. டோமாக்கு ஈக்குவலா நான் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு மீசு யோசிக்கிறா. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு தெரிஞ்சா டோமாவோட ரியாக்ஷன் மாறுமா? அந்த பொண்ணை நான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அவளை நான் லவ் பண்ண போறது இல்லைன்னு அவளுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஆனாலும் இதுக்கு அவ ஒத்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டோமாவை என்ன கனெக்ட் பண்ண ஒரு பர்சன் தேவை அப்படின்னு மீசு யோசிக்கிறா. தனிமையில சாப்பாடு ரொம்ப கேவலமா இருக்குல்லன்னு மீசு சொல்லவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் வேற ஒரு ஃப்ரெண்ட் வந்தா டோமா கூட நீ ஒண்ணு சேர மாட்ட, அவளோட பிளேஸை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு நீ நினைக்கிறல்ல, நீ தான் அதுக்கு ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்து ஆகணும்னு மீசு சொல்றா. ஹை கோண்டோ நம்ம டேட்டிங் போலாமா நம்ம ஹீரோ கேக்குறான். மீசுக்கும் அது புரியுது. சரி ஓகே அப்படின்னு வா சொல்றா. ஆமா நீ எப்படி ஓகே சொன்ன, உண்மையிலேயே உனக்கு என்ன பிடிக்குமா நம்ம ஹீரோ கேட்கவும் நீ என்ன லவ் பண்ணலான்னு தெரியும், சும்மா தானே டேட்டிங் கூப்பிட்ட, நானும் அதே மாதிரி தான், நீ ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண மாட்டேன்னு தெரியும், ஸோ ரெண்டு பேருக்கும் இது தெரிஞ்சிருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வா சொல்றா. அவ கையை பிடிக்கும் போது நம்ம ஹீரோக்கு வெக்கமா வருது. உன் கை ரொம்ப வேற இருக்குது கையடுறா அப்படின்னு வா சொல்றா. சரி என் வீடு இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிளம்புவோம், நீ இனிமே என்ன ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிடு, நான் உன்ன ஜொனிச்சிரான் ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி தானே கூப்பிடுறேன், மத்தவங்க அப்புறம் என்ன பார்த்தா நான் ஏதோ ஒன்னு ஒன் சைடா லவ் பண்ற மாதிரி தெரியும், ஸோ நீ என்ன ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி கூப்பிடுன்னு வா சொல்றா. மீசுசோ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அவன் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கிறவா, ஆனா யோசிச்சு பார்த்தா அவ கொஞ்சம் கியூட்டா தான் தெரியுறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். ஜோனி பையனோட பாய் ஃப்ரெண்ட், என் மனசுலயும் அவன் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு போல அப்படிதான் நான் நினைச்சேன். அடுத்த நாள் வரைக்கும் அடுத்து ஜோன் பண்ண டார்ச்சர்ல அவன் மேல இருந்த கொஞ்சம் நஞ்ச ஃபீலிங்ஸும் போயிடுச்சு அப்படின்னு மீசு யோசிக்கிறா. உனக்கு இது என்ஜாயபிளா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா டோமா கூட இருந்திருந்தாலும் இதை ஏதாவது பண்ணிருக்க சொல்லுவா, அதுக்கு நான் அவ கூடயே இருந்திருக்கலாமே அப்படின்னு மீசு யோசிச்சுட்டு நீ அவ்வளவு சேம் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்ற. மீசு என்னாச்சு ஏன் படுத்து கிடக்குன்னு டோமோ கேட்கவும் சாரி டோமோ இதுக்கு மேல என்னால உன் ஃப்ரெண்டா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வா சொல்லவும் என் கூட வா அப்படின்னு சொல்லி அவளை தரத்தரன்னு டோமோ இழுத்துட்டு போயிட்டு எதுக்கு அப்படி சொன்னான்னு கேட்கவும் உன் ஸ்டாமினா அதிகமா இருக்கு, என்னால உன் கூட கீப் அப் பண்ண முடியாது அப்படின்னு மீசு சொல்லவும் அதனால என்ன நீ என் கூட கேம் விளையாண்டாதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு அவசியம் இல்லையே, எனக்கு அது பிடிக்கும் தான், ஆனா உன் கூட ஒன்னா இப்படி உட்காந்து பேசுறது தான் நான் என்ஜாய் பண்றேன் அப்படின்னு வா சொல்லவும் மீசு கொஞ்சம் வெக்கப்படுறா. நீ அத்லட்டிக்கா இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, நான் என்ன ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு ஆள் எடுத்துட்டு இருக்கேன், இப்படி யோசிச்சு பாரு, ஒரு அத்லட்டும் ஒரு டாக்டரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாதா என்னன்னு கேட்கவும் எனக்கு டாக்டர் அப்படின்னு வா சிரிக்கிறா. நான் தான் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்கேன், டோமா கூட எப்பவும் என்னால ஃப்ரெண்டா இருக்க முடியும், இவன் கூட வெளியே போனதும் ஒரு வகையில எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு, சோ இவன் மனசு வலிக்காம இவனை ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு வா நினைக்கிறா. மீசு நான் தான் உன்ட்ட ஃபர்ஸ்ட் கேட்டேன்,
போயிட்டேன், பட் சாரி நமக்குள்ள செட் ஆகாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு முன்னாடி இவன் சொல்லிட்டா நம்ம வருத்தப்படவோ என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். இனிமே என் ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி என்ன கூப்பிடாத அப்படின்னு வா சொல்றா. என்னால இது முடியும், நான் இப்பமே இதை பண்ணி ஆகணும். டோமோ உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் நம்ம ஹீரோ சொல்றான். அவகிட்ட எப்படி என் ஃபீலிங் சொல்றது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஜோன் ஏதாவது சொல்லணும்னு சொன்னேன்னு வா கேட்கறா. நம்ம ஹீரோ அமைதியா யோசிச்சிட்டே வர உன் பேர் தானே ஜோன் பதில் சொல்றா. இப்பதான் உனக்கு பேச டைம் கிடைச்சதோ, இத்தனை நாள் எதுக்கு என்ன இக்னோர் பண்ண அப்படின்னு வா கேட்கறா. உமல எந்த தப்பு இல்ல டோமோ அழாதான்னு சொல்லவும், நான் ஒன்னும் அழல, நான் என்ன பண்ணங்கிறதுக்காக இத்தனை நாள் என்ன இக்னோர் பண்ண அப்படின்னு வா கேட்கவும், நம்ம ஒன்னா இருக்கிறத பார்த்துட்டு லவ்வர்ஸ் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை கலாய்ப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், மத்தவங்க என்ன நினைச்சா எனக்கு ஒரு கவலையும் இல்ல, உனக்கு அதை பத்தி கவலையா அப்படின்னு வா கேட்கவோ, கண்டிப்பா இல்ல, இனிமே வாழ்க்கை ஃபுல்லா நான் எப்பவும் உன் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் டோமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கும் அதே ஆசை தான், உன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன் டோமோ சொல்றா. ஆமாம், நாங்கள் 2 பேருமே எப்போவும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம்னு நினச்சேன். எதுவுமே மாறாதுன்னு நினச்சேன். பட் காலங்கள் போக போக என்னோட ஃபீலிங்ஸும் மாறிடுச்சு. அதே மாதிரி தான் டோமோக்கும் அவளோட ஃபீலிங்ஸ்க்கு நான் ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்தே ஆகணும். இப்போ தான் என் கண்களுக்கு அது தெரியுது. டோமோ ரொம்பவே அழகாக இருக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்க இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சின்ன வயசுல இருந்தே கூடவே இருந்த ஒரு ஃப்ரெண்டு திடீர்னு பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோவால் அதை ஏற்றுக்கிட முடியல. ஹீரோவில் ஒரு பொண்ணு அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக இவங்களால க்ளோஸாக இருக்க முடியாது. ஸோ இத்தனை நாள் நம்ம ஹீரோ அவளை ஒரு பையனாவே பார்த்துட்டு இருந்திருக்கான். பட் இதுக்கு மேலே நம்ம ஹீரோவால அவளை ஒரு பையனா பார்க்க முடியல. இனிதான் கதை வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான டோமோ-chan is a Girl சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் பெருசாக எதுவும் நடக்காது, கொஞ்சம் காமெடியாகவும் நார்மலாகவும் தான் போகும். ஸோ ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணி எதையும் பார்க்காதீங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோமோ-chan is a Girl சீசன் 1 எபிசோட் 11. ஜோனாவோட பர்த்டே வருது, அதுக்கு காசு வேணும். பார்ட் டைமா ஜாப் போலான்னு யோசிக்கிறேன் டோமோ சொல்லவும், நீ இன்னும் படிப்பே முடிக்கலன்னு மீசிசோ சொல்றா. ஹலோ வெல்கம் அப்படின்னு எந்த கடையிலனாலும் நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு தானே இருக்காங்க அப்படின்னு டோமோ கேட்கவும், நீ விட்டா கஸ்டமர்ஸ் அடிச்சிருவ, எதுக்கும் நானும் உன் கூட வேலைக்கு வரேன்னு மீசிசோ சொல்லவும், நானும் வரேன் அப்படின்னு கேரல் சொல்றா. உங்களுக்கு ஏத்த ஜாப் ஏன்ட்ட இருக்கு அப்படின்னு டானபே அங்க வந்து நிக்கிறான். டானபே ஃபேமிலி ஒரு ராமன் ஷாப் நடத்துறாங்க. உங்க ஹெல்ப் எனக்கு கண்டிப்பா தேவைப்படும், ஏன்னா ரீசெண்டா என்னோட ஒய்ஃப் எங்களை விட்டு போயிட்டா அப்படின்னு டானபே அப்பா கண்ணீர் விடவும், இறந்துட்டாங்களான்னு அவங்க வருத்தப்பட்டா. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு அவர் சொல்றாரு. எங்க அம்மா சீக்கிரமே திரும்ப வந்துருவாங்க, நீங்க எந்த கவலையோ போட வேணாம் அப்படின்னு டானபே சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கொடுக்குறான். கண்டிப்பா போடணுமா என்ன அப்படின்னு டோமோ கேட்கறா. எஸ், நான் நினைச்ச மாதிரியே பெர்ஃபெக்டா இருக்குது அப்படின்னு டானபே பார்த்துட்டு இருக்கான். மீசிசோ மட்டும் மைட் ட்ரெஸ் இல்லாம நார்மல் ட்ரெஸ்லயே வந்திருக்கா. ஒரு கஸ்டமர் வரப்போ டோமோ போய் பதட்டத்திலேயே வெல்கம் பண்றா. ஹலோ சார், வெல்கம், டேபிள் 4 ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு மீசிசோ வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றா. ஹலோ, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேரல் கேட்கவும், உனக்கு தான் இந்த இடத்த பத்தி தெரியுமே, சாப்பிட எது நல்லா இருக்கும் நீயே சொல்லணும் அவங்க கேட்கவும், கேக் தான் எனக்கு பிடிக்கணுவா சொல்றா. இங்க கேக்லாம் கிடையாது, இதை போட்டுட்டு நீ பாண்டா மாதிரி வெளியே போய் நெல்லு அப்படின்னு மீசிசோ சொல்லவும், கேரல் டோமோ கிட்ட போயிட்டு, ஆமா பாண்டா எப்படி கத்தோன்னு கேட்கவும், அது ரோர் பண்ணதான் செய்யும் டோமோ சொல்லவும், ஃபேமிலியில் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்ட ஒய்ஃப் மாதிரி இருக்கல அப்படின்னு அவன் சொல்லவும், மீசிசோ கடுப்பாகி திரும்ப திரும்ப டானபே அதையே சொல்ல வச்சு அவனை கடுப்பேத்துறா. இப்போ நம்ம ஹீரோவா அந்த ராமன் ஷாப்க்கு வரான். ஹலோ வெல்கம் சார் டோமோ திரும்பி ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். திரும்ப வந்ததுல சந்தோஷம் அப்படின்னு டானபே சொல்லவும், வேலைக்கு ஆள் எடுக்கிறேன்னு சொல்லவே இல்லை நம்ம ஹீரோ கேட்கறான். ஹலோ சார், டேபிள் 5 ஃப்ரீயா தான் இருக்கு அப்படின்னு மீசிசோ ஸ்மைலோட சொல்லுவோம். மீசிசோவா இது நம்ம ஹீரோ பார்த்துட்டு சரின்னு கூட போறான். திரும்ப பார்த்ததுல சந்தோஷம் சொன்னா அடிக்கடி அவன் இங்க வருவானான்னு டோமோ கேட்கவும், வாரத்துல ஒரு தடவை வருவான்னு டானபே சொல்றான். அப்புறம் ஏன்டா அதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு டோமோ டென்ஷன் ஆகுறா. மைடு ட்ரெஸ்ல டோமோ நல்லா இருக்காளான்னு கேட்கவும், ஆமா அவ அழகா தான் இருக்கான்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஜூனுக்கு என்னாச்சு, அசால்ட்டா டோமாவை பார்த்து அழகா இருக்கான்னு சொல்றான் அப்படின்னு மீசிசோ யோசிக்கிறா. என்னை பார்த்து சிரிக்கணும்னா சிரிச்சுக்கோப்பா அப்படின்னு டோமோ சொல்லவும், இதுல நீ ஒன்னும் பார்க்க மோசமா இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நான் இதுல மோசமா இல்ல நம்ம சொன்னா அப்ப அழகா இருக்கேன்னு சொல்ல வரானா அப்படின்னு டோமோ யோசிக்க, எத்தனை நாள் இங்க வேலை பார்க்க போறேன் நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த வீக்கெண்ட் வரைக்கும் வா சொல்றா. நான் நாளைக்கு வாரன்ட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். கேரல் நிறைய கஸ்டமர்ஸை கூட்டிட்டு வந்திருக்கா. இவங்களோட சேல்ஸ் நல்லாவே நடக்குது. இப்போ 3 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. எல்லாருக்கும் அவர் சேலரி கொடுக்குறாரு. பேசினதை விட அதிகமாவே இருக்கேன்னு டோமோ கேட்கவும், நீங்க நல்ல வேலை பாத்தீங்களா அதான் அவங்க அப்பா சொல்லவும், சேல்ஸ்ல இன்க்ரீஸ் இருந்தா இதை நீங்க பண்ணிதானே ஆகணும்னு மீசிசோ கேட்கறா. எங்க அம்மா சீக்கிரம் திரும்ப வந்துருவாங்கன்னு டானபே சொல்றான். ஒர்க் பண்ணணும்னு நினைச்சா தாராளமா வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அப்ப நாங்க விருப்பப்பட்ட எப்பனாலும் இங்க வந்து வேலை பார்க்கலாமா அப்படின்னு மீசிசோ கேட்கப்போ, இதுல ஏதோ உள்குத்து இருக்கிற மாதிரி இருக்கேன்னு அவங்க அப்பா யோசிக்கிறாரு. ஜோன் இன்னைக்கு எனக்காக நீ வெயிட் பண்றியா அப்படின்னு டோமோ கேட்கிறா. இப்ப மத்த 2 பேரும் கிளம்புறாங்க. எனக்காக மெனக்கிட்டு நான் வேலை பார்க்குறேன், அன்னைக்கு ஃபுல்லாக நீ அங்கே வந்திருக்க, இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு டோமோ சொல்லவும், கஸ்டமர்ஸ் கிட்ட கத்த ஆரம்பிச்சிட்டா, உன்னை தடுக்கிற லெவலுக்கு ஸ்ட்ராங்கான ஒருத்தர் அங்கே இருக்கணும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். அது போக நாங்கள் எத்தனையோ மட்டும் ராமன் சாப்பிட்ருக்கேன், பட் நீ எனக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது அது இன்னும் டேஸ்ட்டாக தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். ஏன்னா இதுக்காக தான் அங்கே வேலை பார்த்தியா, இந்த வாட்ச் உண்மையிலேயே சூப்பராக இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் போட்டிருக்கிற மாதிரியே வாட்ச் வாங்கியிருக்கேன், ஒரே மாதிரி போட்டுருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு அப்படின்னு வா சொல்லவும், நம்ம ஃபுல் பாடிலேயே எல்லாத்தையும் மேட்சிக்காக போட்டாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஏன்னா நம்ம ஒரே டீமாக தெரியும்ல நம்ம ஹீரோ சொல்கிறான். இந்த ஜோன் மாறிட்டான்னு
நினைச்சேன், ஆனா இவன் இன்னும் மாறல அப்படின்னு டோமோ யோசிச்சுட்டு, இந்த கேக் உன் பர்த்டேவை உங்க வீட்டுல வச்சு கொண்டாடுவோமா அப்படின்னு டோமோ கேட்கவும், இல்ல எங்க அம்மா வீட்டுல இல்ல உங்க வீட்லயே வச்சு கொண்டாடுவோமா நம்ம ஹீரோ கேட்கறான். இவன் மாறிட்டான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு டோமோ நினைக்கிறா. ஜோன் என்ன பொண்ணா நோட்டீஸ் பண்ண என்ன பண்றது அப்படின்னு டோமோ கேட்கவும், இந்த வார்த்தைகளை கேட்டே ரொம்ப நாள் அப்படின்னு மீசுசு சொல்றா. கொஞ்சம் மாறிட்டா இருந்தாலும் அடுத்த ஸ்டெப் போகணும்னு டோமோ சொல்லவும், உன் நெஞ்சில அவனை கை வைக்க விடு அப்படின்னு மீசுசு சொல்றா. அதெல்லாம் தப்புன்னு டோமோ சொல்லவும், மொத்தத்துல ஒரு பிசிக்கல் கான்டாக்டை ஏற்படுத்து அப்படின்னு மீசுசு சொல்லவும் டோமோ கொஞ்சம் வெக்கப்படுறா. நீ அவன் முன்னாடி போய் நில்லு, நான் அவன் பின்னாடியில இருந்து அவனை தள்ளி விடுறேன், அவனை கட்டி பிடிச்சிரு அப்படின்னு மீசுசு வந்துட்டு, ஜோன் ரொம்ப ஸ்ட்ராங், சோ படியில இருந்து தள்ளி விட்டா மட்டும் தான் கீழே விழுவான் அப்படின்னு பிளான் பண்ணி ரெடியா நிக்கவும், ஒருவேளை அவனுக்கு கீழே விழுந்து அடிபட்டுட்டா அப்படின்னு டோமோ கேட்கறா. அது நீ அவனை பிடிக்கலன்னா தான் நடக்கும், அவனை பிடிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங் தானே கேட்கவும், ஓ நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு டோமோ சொல்றா. என்ன கோண்டோ இங்க நீ நிக்கிறதே சரியில்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஹாய் டோமோ அப்படின்னு நம்ம ஹீரோ பேசும்போது, நான் தயாரா இருக்கிறேன்னு டோமோ சொல்றா. மீசுசு நம்ம ஹீரோவை தள்ளி விடவும், கடைசியில இவ என்ன கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டோமோ நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்க ரெடியா இருக்கிறா. டக்கு நம்ம ஹீரோ சைடு திரும்பி அந்த நேரம் பார்த்து கேரல் அந்த இடத்துக்கு வரவும், பேலன்ஸ் மிஸ் ஆகி நம்ம ஹீரோ கேரள தப்பான இடத்துல கைய வச்சிருக்கான். அச்சோ என்ன மன்னிச்சிரு, இல்ல நான் பண்ண தப்புக்கு என்ன பஞ்ச் பண்ணு நம்ம ஹீரோ சொல்றான். சரி அப்ப நீ பாத்துக்கோன்னு கேரல் டோமோ கிட்ட விட்டுட்டு போறா. டோமோ என்ன பஞ்ச் பண்ணு, ஆமா இன்னும் ஹார்டா பஞ்ச் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ அடி வாங்கிடுறான். என்னால அவங்களுக்குள்ள பிரச்சனை தான் வருதான்னு மீசுதோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அவ்வளோ படியில வலிக்க விழுறா. இதுதான் கர்மா, நான் செஞ்ச தப்புக்கு பலன் கிடைச்சிடுச்சு அப்படின்னு மீசுதோ வந்துட்டு டானபே மேல போய் விழுறா. மீசுதோ நீ ஓகே தானே டானபே கேட்கறான். ரொம்ப தேங்க்ஸ் என்னப்பா சொல்லவும், நீ மீசுவே இல்ல நீ யாரு, மீசுவே இந்த மாதிரி தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டாலே நம்ம சொல்லவும், நான் செஞ்ச தப்புக்கு பலன் கிடைச்சது, நீ மட்டும் அந்த இடத்துல என்ன குஷன் மாதிரி காப்பாத்தலன்னா எனக்கு அடிபட்டிருக்கோ, சோ நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு வா கேட்கறா. கிடைச்ச சான்ஸ் நான் மிஸ் பண்ண கூடாது, ஆனா என்ன கேட்கறது, ஐயாவா திரும்ப நார்மலா மாற அதுக்குள்ள எதையாச்சும் கேட்கணும், ஃபோன் நம்பர் நீ எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லவும், அவ்வளவுதானா சரின்னு அவளும் கால் பண்றா. வேற கேட்டுக்கலாமோ நம்ம யோசிக்கிறான். ஏன் டோமாவும் ஸ்டெப்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேரல் கேட்கவும், நான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஹெல்ப் பண்றதா நினைச்சேன், ஆனா என்னால அவங்களுக்கு பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு, நான் அவங்களுக்கு தொந்தரவு தான் இல்ல அப்படின்னு மீசுசு சொல்லவும், அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு கேரல் கட்டிப்பிடிக்கிறா. என்னப்பா ஒரு பேபி ஹக் கூட பண்ணக்கூடாதான்னு கேரல் கேட்கறா. என்னாச்சு மீசுசு இன்னைக்கு வரலான்னு டோமோ கேட்கவும், அவளுக்கு உடம்பு சரியில்லை அவ வரமாட்டான்னு கேரல் சொல்லவும், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு டோமோ கேட்கறா. அவ தான் மெசேஜ் பண்ணான்னு சொல்லவும், என்கிட்ட ஏன் சொல்லல அப்படின்னு டோமோ யோசிக்கா. இதெல்லாம் ஒரு பெருமை நினைச்சிட்டு இருக்காதா அப்படின்னு டோமோ சொல்றா. கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்ல சென்ட்ரலா டிராமா போடலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. நான் டோமோக்கு இவ்வளவு விஷயம் பண்ண அப்புறமா அவ மூஞ்சில எப்படி முழிக்கன்னு மீசுசு யோசிச்சுட்டு இருந்தா. அம்மா மீசுசு வீட்டுக்கே வந்துருந்தா. எதுக்கு மாடிக்கு வந்தேன்னு வா கேட்கவும், உடம்பு சரியில்லாத உன்னை கீழே இறங்க வைக்க வேண்டாமன்னு தான் நானே டைரக்டா மாடிக்கு வந்துட்டேன் அப்படின்னு டோமோ சொல்றா. அந்த உனக்கு தேவையான மெடிசின் பிஸ்கெட் எல்லாமே இதுல இருக்கு, நீ கேரல் கூட க்ளோஸா பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிறன்னா அது ஓகே தான், பட் அதுக்கு நீ என்ன அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு டோமோ கேட்கவும், எனக்கு உடம்பு சரியில்லை நான் தூங்க போறேன் அப்படின்னு மீசுசு சமாளிக்கிறா. ஃபெஸ்டிவல்ல டிராமாக்கான ரிஹர்சல் இருந்தா என் கூட உனக்கு ஃப்ரெண்டா இருக்க பிடிக்கலன்னா அது ஓகே தான், ஆனா ஏதாச்சும் ஒரு காரணத்தை நீ தப்பா யோசிச்சுட்டு இருந்தனா கண்டிப்பா நீ ஓவர் திங்க் பண்றேன்னு தான் அர்த்தம் அப்படின்ட்டு டோமோ கிளம்புறா. உனக்கு அப்படித்தான் தெரியும் டோமோ அப்படின்னு அந்த டிராமாவை எடுத்து பார்த்தா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிருந்தா. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, யார் என்ன சென்டர்லவா செலக்ட் பண்ணுது, இல்ல என் நேம சொன்ன பர்சன் யாருன்னு வா கேட்கவும், நான் தான் கேரல் சொல்றா. உனையவா கேரள பிச்சு இழுக்கிறா. ஹலோ சென்ட்ரல்லா நம்ம ஹீரோ கலாய்க்கவும், மரமானிக்கிற நீ என்ன வந்து கலாய்க்கிறியா அப்படின்னு எல்லாரும் போட்டு நம்ம ஹீரோவை அடிக்கிறாங்க. சென்ட்ரல்லா இங்க வந்து எங்களுக்கு வேலையை பாரு, டின்னர் ரெடி பண்ணு அப்படின்னு அந்த சிஸ்டர் சொல்ற மாதிரியும் வெள்ளி அம்மாவா இருக்கிற ரோல்ல கேரல் தான் ப்ளே பண்றா. சென்ட்ரல்லா என் ரோம வந்து கிளீன் பண்ணு அப்படின்னு வா சொல்லவும், முடியாது அப்படின்னு மீசுசு சொல்றா. டைலாக் தானப்பா அது ஒழுங்கா பேசேன்னு டோமோ சொல்றா. வேற இடத்துல போய் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு டோமாவை கூட்டிட்டு வா கிளம்புறா. ஏ கூட டான்ஸ் ஆட வாரியா அப்படின்னு டோமோ கேட்கவும், ஹே டோமோ இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, நீ நார்மலாக எப்போ பண்ணுவியா அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு மீசுசோ சொல்லவும், ஹே சென்ட்ரலா என் கூட டான்ஸ் ஆட வரியா, நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் எனக்கு தெரியலையாப்பான்னு டோமோ சொல்லவும், லேடி கில்லர் அப்படின்னு மீசுசோ நினைக்கிறா. ஆட்டோமேட்டிக்கலாகவே என்னை யார் பார்த்தாலுமே ஒரு பிரின்ஸுக்கு தான் லாய்க்குன்னு நினைக்கிறாங்க, ஒரு பொண்ணாவே என்னை யாரும் பார்க்கல அப்படின்னு டோமோ நினைக்கவும், மேபி உன்னால நார்மல் பிரின்சஸாக இருக்க முடியாமல் இருக்கலாம், பட் ஒரு பேண்டிட் பிரின்சஸாக உன்னால இருக்க முடியும் அப்படின்னு மீசுசோ சொல்கிறா. அது தேவையில்லாத கற்பனை, சரி ரிகர்சல் பண்ணலாம் அப்படின்னு டோமோ கிளம்பவும், டோமோக்கு ஜோன் கூட டேட்டிங் போகிறது தான் ரொம்ப முக்கியம், ஆனால் அதுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறா. அது ஏன்னு எனக்கு தெரியும், ஏன்னா எல்லாம் என்னோட தப்பு தான், ஒரு பொண்ணுன்னா நீ இப்படிதான் இருக்கணும், நான் தான் தேவையில்லாம சில விஷயம் பண்ணிட்டேன் அப்படின்னு மீசுசோ யோசிக்கா. டோமோ பிரின்ஸோட காஸ்டியூம்ல இருக்கா. அவளோட ட்ரெஸ் சைஸ் தான் கொஞ்சம் சின்னதா இருக்கு. மீசுசோ சென்ட்ரலா கெட்டப்ல இருக்கா. நம்ம மீசுசுவா இதுன்னு பசங்க எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. எல்லாரும் அவங்க காஸ்டியூமை போட்டு பாக்குறாங்க. என்ன குண்டு ஏதோ பிரச்சனை போல, கண்டிப்பா அது டோமோவை பத்தி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மரமானு சொல்லவும், அவளை அமைதியா நிக்கிறது ட்ரீ அப்படின்னு வா சொல்லவும், மனசுல இருக்கிறத ஓப்பனா பேச அப்பதான் எல்லாம் சரியாகும் நம்ம ஹீரோ சொல்லவும், மனசை விட்டு பேசணுமா அதை நீ சொல்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ பிடிச்சவா தள்ளி விடுறா. ஹீரோவால எந்திக்க முடியல. ஜோ நீ என் கூட சேர்ந்து ரிஹர்சல் பண்ணேப்பா அப்படின்னு சொல்லி டோமோ சொல்லவும், அப்படின்னா நாலா சென்ட்ரலா டைலாக் சொல்லணும் முடியாது நம்ம ஹீரோ சொல்றான். ஜோன சென்ட்ரலா மாதிரியா வா கற்பனை பண்ணி பாக்குறா. நீ ஜஸ்ட் டைலாக் தானே சொல்ற வா அப்படின்னு வா கூட்டிட்டு போறா. ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்ப இங்க இருந்து போகணும், எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், வா அப்படிதான் சூப்பரா பண்ற ஜோன் அப்படின்னு டோமோ சொல்றா. போதோ இதை நிறுத்திக்கலாம் எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நீ இப்படி இருந்தாதான் பொண்ணா தெரிவ, இப்படி இருந்தாதான் பொண்ணு மாதிரி இருப்ப, நீ ஒரு பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மீசுசோ சொன்னதுனாலதான் வந்துட்டு டோமோ கிட்ட ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லையோ அப்படின்னு சொல்லி மீசுசோ நினைக்கிறா. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான டோமோ-chan இஸ் a Girl சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட் 12 வந்துட்டு பார்க்குறதுக்கு கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடுமே ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இந்த எபிசோடுக்கு 2 கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோமோ-chan இஸ் a Girl சீசன் 1 எபிசோட் 12. இப்போ கல்ச்சரல் ஃபெஸ்டிவல் நடந்துட்டுருக்கு. டோமோ, கேரல், மீசுசோ 3 பேரோட அம்மாவும் வந்திருக்காங்க. என் பொண்ணு இதில் நடிக்கிறேன், நான் அதை பார்க்க ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு கேரல் அம்மா சொல்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப பார்க்குறோம் அப்படின்னு மீசுசோ அம்மா கிட்ட டோமோவோட அம்மா சொல்லவும், ஆக்சுவலி என் பொண்ணு கல்ச்சரல் ஃபெஸ்டிவல்னு ஒன்று நடக்குதுன்னே சொல்லலை, ட்ராமால நடிக்கிறது எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிருக்கா, அதுக்காகவே தான் கேமராவோட வந்திருக்கேன் அப்படின்னு மீசுசோ அம்மா சொல்லவும், ஆனால் இது நார்மல் தானே நாக்குமே யோசிக்கிறா. இப்போ சென்ட்ரலா ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி மீசுசோ டைலாக் தான் சொல்கிறா, ஆனால் அது பெர்ஃபெக்டாக இருக்குல்ல அவங்க யோசிக்கிறாங்க. கேரல் பரப்பா அவங்க அம்மா ஹைப் ஆகுறாங்க. இதில் நம்ம ஹீரோ வந்துட்டு மரம் மாதிரி அப்படியே பெர்ஃபெக்டாக நிற்கிறான். அதை பார்த்துட்டு வாவ், இந்த ஜூன் பையன் சூப்பரா நடிக்கிறான், ஒரு மரம் மாதிரியே காமன் சைலண்டா இருக்கிறான் அப்படின்னு டோமா அப்பா நினைக்கிறாரு. என் கூட டான்ஸோட வாரியா பியூட்டி அப்படின்னு சொல்லி டோமா வந்து மீசுசோ கிட்ட கேட்கிறா. நீ ஒரு பிரின்சஸா நடிக்கணும்னு ஆசைப்பட்ட டோமா, ஆனா உண்மையிலேயே உனக்குள்ள இந்த பிரின்ஸ் கேரக்டர் சூட் ஆகுது அப்படின்னு மீசுசோ நினைக்கிறா. நீ எந்த ரோல் நடிச்சாலும் அழகா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் நினைக்கிறான். நீ ஒரு பையனாவோ பொண்ணாவோ எந்த ரோல்ல இருந்தாலும் அதை பெர்ஃபெக்டா இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோவும் மீசுசோவும் டோமாவை பார்த்து நினைக்கிறாங்க. ஒரு வழியா அந்த டிராமா முடியவும், ஹே சூப்பர் அப்படின்னு கேரல் கை தட்டவும் கூட இருக்கிறவா கை தட்டுறா. இது ஸ்கிரிப்ட்லயே இல்லையே டோமா யோசிக்கிறா. எல்லாரும் கை தட்டுவா, ஆடியன்ஸும் கை தட்டுறாங்க. இது நமக்கு சாதகமா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு டோமா நினைச்சிட்டு நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றா. டோமோ, நம்ம ஃபெஸ்டிவலை சுத்தி பார்க்க போவோமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி நீ இதுல இருந்து வெளியே வாடவா சொல்றா. ஒகுபாபா ஃப்ரெண்டு மெயில் கிட்ட போட்டிருக்கா. நம்ம ஹீரோ டோமா கூட இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஜலஸ் ஆகுறாங்க. பேய் வீடு மாதிரி செட்டப் பண்ணி அதுக்குள்ள நம்ம ஹீரோவோ டோமாவோ போயிருக்காங்க. மீசுக்கு வேம்பயர் கிட்ட போட்டு பயன்படுத்தவோ டோமா பயந்துட்டு அவனை அடிக்க போறா. ஹாரர் ஷோனா இப்பதான் இருக்கு, என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை தடுக்கிறான். அங்க இருக்கிற சில கேம்ஸ்ல எல்லாம் டோமா வேற லெவல்ல வின் பண்றா. இப்படியே நாங்க ஒன்னா இருக்கிறதே ஜாலியா தான் இருக்கு, பட் எங்களோட ரிலேஷன்ஷிப் மாறி தான் ஆகணுமா அப்படின்னு டோமா யோசிக்கிறா. ஆஃப்டர் பார்ட்டி டான்ஸ் நடக்குது. டோமோ கூட சில பொண்ணுங்க டான்ஸ் ஆடணும்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு டோமோ என் கூட நீ டான்ஸ் ஆடுறியான்னு கேட்கவும் அவ்வளோ சரி ஓகேன்னு சொல்றா. என்ன தனியா நிக்கிற, என் கூட வந்து ஆடுறியான் டானபே கேட்கவும் மீசுசோ அங்க இருந்து கிளம்புறா. சாரி உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டேன் நானு. மீசுக்கியை விட்டுட்டு கேரல் வந்து மீசுசோ தனியா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்திருக்கா. டோமோவும் நானும் ஒன்னும் சேரணும் தான், என்ன சிண்ட்ரெல்லா ரோல்ல போட்டியா அப்படின்னு மீசுசோ கேட்கவும், உங்களுக்குள்ள சண்டையா இருந்துச்சா எனக்கு தெரியாது, நான் சொன்னதுக்கான ரீசன் இதுதான் அப்படின்னு அவளோட சிண்ட்ரெல்லா காஸ்டியூமா போட்டோ எடுத்து வச்சுட்டு காமிக்கிறா. ஹே ஜூன், என் கூட நீ டான்ஸ் ஆடணும்னு ஃபார்முலா வந்து கேட்பேன்னு நான் எதிர்பார்க்கல, மற்றவங்க நம்மளை இப்படி பார்த்தா லவ்வர்ஸ்ன்னு தப்பா நினைச்சுக்கிடுவாங்கல்ல அப்படின்னு டோமா சொல்லவும், அவங்க நினைக்கிறது தப்பா இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவுமே டோமா புரிஞ்சுட்டு அங்கிருந்து வெக்கப்பட்டு ஓடிடுதா. வின்டர் ஸ்டார்ட் ஆகுது. டோமா நம்ம ஹீரோவை ஓடி வந்து முட்டி ஹை ஜூன் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லவும், அன்னைக்கு டான்ஸ் பார்ட்டிக்கு அப்புறத்துல இருந்தே இவா இப்படி தான் பிஹேவ் பண்றா, அந்த டாபிக் எடுத்தாலே வித்தியாசமா நடந்துக்கிட்டு தான் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு டோமா ஆஃப்டர் பார்ட்டியில நம்ம ஹீரோ பேச வரவும், ஸ்கூல்ல முக்கியமான வேலை இருக்கு மறந்துட்டேன், நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா ஓடிடுதா. குட் மார்னிங் மீசுசோன்னு கேரல் கட்டிப்பிடிக்கவும் மீசுசோ எதுவும் பண்ணல. டோமா இங்க பாரு, நான் கட்டிப்பிடிச்ச மீசுசோ என்ன தள்ளி விடல அப்படின்னு கேரல் சொல்லவும், விண்டர்ல குளிருங்கிறதுனால யாராச்சும் கட்டிப்பிடிச்சா வாமா இருக்கும், நான் வெட்டுருவா அப்படின்னு டோமா சொல்றா. ஆமா நீ என்ன ஜூன் கூட நடந்து வரலையான்னு கேரல் கேட்கவும், இல்ல அது நாங்க ஒன்னதான் வந்தோம், ஓடையில நான் ஃபாஸ்டா முன்னாடி வந்துட்டேன், நீ நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டோமா அங்க இருந்து ஓடுறா. எனக்கு தெரிஞ்சு ஜோன் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீசுசோ சொல்லவும், அது நல்ல விஷயம் தானே, அப்புறம் எதுக்கு டோமா ஒரு மாதிரி நடந்துக்கிட்டா அப்படின்னு கேரல் யோசிக்கிறா. வரவழியில நம்ம ஹீரோ மீசுக்கிய மீட் பண்றான். என்னாச்சு ஜோன் சோகமா இருக்க அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். இன்னது நீ டோமா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியா, சூப்பர் மேன், அச்சோ சாரி, சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒன்னு அடிஸ்டன் மீசுக்கி சொல்லவும், நான் இப்போ என்ன பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் சொல்றதை நீ பண்ணா கண்டிப்பா நீங்க ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு, உன் மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸை ஹானஸ்டா சொல்லு, நான் ஒன்னும் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, என்னோட ப்ரப்போசல் ஸ்டேஜ் எல்லாம் வேற ஒரு ஆள் தான் செட் பண்ணாங்க, அவ சொல்றது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், பட் நான் அதை சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ கேரலும் நானும் ஒன்னா இருக்கிறோம், நமக்கு பிடிச்ச பர்சன் கிட்ட நம்ம ஹானஸ்டா தான் இருந்தாங்கணும் அப்படின்னு மீசுக்கி சொல்லவும், சரி நம்ம ஹீரோவோ தைரியமா ப்ரப்போஸ் பண்றேன் ரெடி ஆகுறான். மீசுசோ கிட்ட போயிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லவும், இதுக்கு திடீர்னு கூப்பிடுறான்னு அவளுக்கு ஒன்றும் புரியல. என்ன மன்னிச்சிரு, நான் டோமாவை தான் லவ் பண்றேன்னு சொல்லவோ, சரி அதையே என்கிட்ட சொல்றேன்னு கேட்கவோ, என்ன மன்னிச்சிரு நான் உன்னை லவ் சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்குன்னு சொல்லவும், என்ன லவ் பண்ண கில்ட்டி ஃபீலிங்ல தான் டோமா கிட்ட நீ இன்னும் ப்ரப்போஸ் பண்ணாம இருந்தியா அப்படின்னு கேட்கவும், இல்ல பட் நான் எனக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்கே பாரு, ஆல்ரெடி நான் அந்த விஷயத்தெல்லாம் தாண்டி போயிட்டேன், நீ தேவையில்லாமல் அதை நினச்சி வருத்தப்பட்டு இருக்க, இது பாயிண்ட்லெஸ்ன்னு வா சொல்லவோ, ஓ அப்படியா சரி தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்கிறான். எதுக்கு தேங்க்ஸ்ன்னு வா கேட்கவும், என்னால் நீ பாதிக்கப்படல அதை சொன்னதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவ்வளோ சரி ஓகே அப்படின்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பவும், உண்மையை சொல்லு நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வான வா கேட்கவும், ஹீரோ அம்மாவை யோசிச்சு பார்த்துட்டு இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓ அப்படியா, நானும் டேட் பண்ண எந்த பையனையும் லவ் பண்ணதில்லை அப்படின்னு வா சொல்கிறா. பட் அவளுக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. யாருடா என்ன சேலஞ்ச் பண்ணி சண்டை கூப்பிட்டது அப்படின்னு டோமோ ரூஃப் டாப்புக்கு போனா, நம்ம ஹீரோவில் லாக் பண்ணிட்டு
நீயான் டோமோ ஷாக் ஆகவும் இனி உனக்கு ஓடுறதுக்கு எந்த இடமும் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபைட்டுக்கு தான் நம்ம ஹீரோ கூப்பிட்டுருக்கானவா நினைக்கிறா. டோமோ என்ன மூஞ்சிலே பஞ்ச் பண்ணன்னு சொல்லவும் ஆனா அந்த ஃபைட் நியாயமா இருக்காதுன்னு வா சொல்றா. இல்ல இது நான் பண்ண தப்புக்காக ஹைஸ்கூல் ஆரம்பிக்கும் போது நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண அது நீ கன்ஃபெஷன் தான் பண்றேன்னு தெரியும். ஆனா நான் அது ஃப்ரெண்ட்லி ஐ லவ் யூன்னு சொல்லி கண்டுக்கிடாத மாதிரி இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்படின்னா இத்தனை நாளும் உனக்கு தெரியுமா நம்ம கூட இருக்கிறப்ப அப்பப்ப வைக்கப்படுறது உனக்காக ஒரு பொண்ணு மாதிரி மாற ட்ரை பண்ணது எல்லாம் தெரியுமான்னு வா கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்லவும் மூஞ்சிலே ஒரு பஞ்ச் விடுறா. அவனை அடிச்சிட்டேன் ஆனா அடிக்கணும்னு அவசியமே இல்லை. அவன் தைரியமா முன் வந்திருக்கான். பட் கோல மாதிரி நான் பின் வாங்குறல்ல அப்படின்னு டோமோ நினைக்கிறா. டோமோ அங்கிருந்து கிளம்பவும் மேபி இத்தனை நல்ல உன்னோட ஃபீலிங்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கலாம் ஆனா என்னோட ஃபீலிங் சேஞ்ச் ஆகல. டோமோ ஐ லவ் யூ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ ரொம்பவும் வைக்கப்பட்டுக்கிட்டு வாயமோடு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து ஓடுறா. முட்டாளா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ முட்டாள்னு சொல்லிட்டு வந்திருக்க கூடாது. சரி இப்ப நீங்க 2 பேரும் தான் லவ் பண்றீங்கன்னு தெரியுது இல்ல அப்படின்னு கேரல் சொல்லவும் ஆனா எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. சின்ன வயசுல இருந்து நாங்க ஒன்னாவே தான் இருக்கோம். இப்ப புதுசா நாங்க சுத்துறது எப்படி திடீர்னு ரொமான்டிக்கா மாத்துறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு டோமோ சொல்லவும் டோமோ உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இதை ஒரு தடவை தான் சொல்லுவேன் சோ தெளிவா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லவும் கேரல் அங்க இருந்து எஞ்சி போகவும் மீசுசாவா கையை பிடிச்சி இங்கே இருங்கிற மாதிரி சொல்றா. இது எல்லாமே என்னோட தப்பு தான். நீ பொண்ணு மாதிரி இருந்தாதான் அவனுக்கு மேல லவ் வரும். நான் தான் அவனை பொண்ணா மாத்த ட்ரை பண்றேன். ஆனா உண்மையிலேயே நீ எப்படி இருந்தாலும் சரி நீயா இருக்கிறது தான் ஜோனுக்கு பிடிக்கும். நான் மட்டும் வராம இருந்திருந்தா நீங்க என்னத்துக்கு ஒண்ணு சேர்ந்திருப்பீங்க அப்படின்னு மீசுசா அளவும் நீ அழுறது அப்படின்னு டோமா வந்து வருத்தப்படுறா. நீ எனக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ண அதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு டோமா சொல்லவும் அவனை கண்டுபிடிச்சு இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வா அப்படின்னு மீசுசு சொல்லப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு டோமா அங்க இருந்து கிளம்புறா. நீ எப்படி இருக்கியோ அந்த மாதிரி ஏத்துக்கிற ஒரு பையன் உன்னை புரிஞ்சுக்கிற பையன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு மீசுசு நினைக்கிறா. லவ்ங்கிறது பையன் பொண்ணு தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு உன்னை ரொம்பவோ பிடிக்கும். நானும் உன்னை நிறைய லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேரல் மீசுவை கட்டி பிடிக்கிறா. ஹே ஜூன் வெயிட் பண்ணு. சாரி நான் முன்னாடி இப்படி பண்ணதுக்கு இதுக்கு மேலேயும் நான் ஓடி போக போறது இல்ல. இன்னொரு சான்ஸ் கூட நீ சொல்றதை நான் கேட்கறேன் அப்படின்னு வா சொல்றா. மேலே நீ என்ன லவ் பண்றேன்னு தான் சொன்னியான்னு கேட்கவா. ஆமா நம்ம ஹீரோ பல மட்டும் சொல்றான். ஒரு வழியா ஜோனும் நானும் இப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்க ஃப்ரெண்ட்ஷிப் இதோட முடிஞ்சது இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டோம். அது உனக்கு ஓகேவா வா கேட்கவும் ஓகே இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஒண்ணு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் இல்ல லவ்வர்ஸா இருக்கணும் ஏதாச்சும் ஒண்ணுதான் முடியும் வா சொல்லவும் ஆனா நான் ரெண்டுத்தையுமே சூஸ் பண்றேன் நம்ம ஹீரோ சொல்லவும் அது எப்படி முடியும் வா கேட்கறா. அது கொஞ்சம் எங்க வா அப்படின்னு சொல்லி அந்த டெம்பிளுக்கு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு ஃபாஸ்டா முன்னாடி ஓட ஆரம்பிக்கிறான். ஆனாலுமே நம்ம ஹீரோ தோத்து போயிருந்தான். இப்பவும் என்னால உன்னை பீட் பண்ணவே முடியல. இந்த மாதிரி தான் நம்ம எப்பவும் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆனா லவ்வர்ஸா இருந்தா அவங்க டேட்டிங்லாம் வேற மாதிரி பிளேஸ்க்குலாம் போவாங்கன்னு டோமா கேட்கறா. வயசுல இருந்தே நமக்கு லாங் ஹிஸ்டரி இருக்கு. அதை நம்ம எவால்வ் ஆயிட்டோங்கிறதுனால மாத்திக்கிட முடியுமா என்ன? ஃபர்ஸ்ட் எனக்கு எதிரியா இருந்த அப்புறம் ரைவலா இருந்த அப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிற சோ ஒரு ரைவல் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா நீ இருக்கிறதுல என்ன தப்புன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ரைவல் பெஸ்ட் ஃப்ரெண்டை கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சிருக்கான். சில சமயம் ஷெல்ஃபிஷாக இருக்கிறதுல தப்பில்லன்னு நினைக்கிறேன். ஜோன் இப்போ இது என்னோட டர்ன் ஐ லவ் யூன்னு பா சொல்லவும் அப்படியே நம்ம ஹீரோ பரியில உருண்டு விழுதான். ஜோன் உயிரோடு தான் இருக்கியா ஓகே தானு கேட்கவோ எஸ் எஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வழியா இவங்க 2 பேருமே ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடும் தான் நான் நினைச்சேன். பட் இதுக்கப்புறமா கதை இருக்கு அண்ட் அதுவுமே ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டோ கூட. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டோமோ-chan is a Girl சீசன் 1 எபிசோட் 13 அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட பார்த்ததுக்கு அப்புறமே தெரிஞ்சிடும் சீசன் 2 வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோமோ-chan is a Girl சீசன் 1 எபிசோட் 13 அதாவது ஃபைனல் எபிசோடு. நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னைக்கு வீட்டுக்கு நடந்து வரேன் டோமோ சொல்லவும் நம்ம ஒன்றா நடந்து போகாததுனால நான் வருத்தப்பட போகிறதில்ல. நான் அவனை கண்ட்ரோல் பண்ணணும்லாம் நினைக்க மாட்டேன். என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஃப்ரீடமா இருந்தாலே போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா வெக்கப்படுறா. நம்ம ஹீரோ போட்டு கேரளும் மியூசிக்கும் அடிக்கிறாங்க. ஜோன் அது ரொம்பவே நேச்சுரலா பண்றான். நான் மட்டும் தான் வெக்கப்பட்டு இருக்கேன். அவனையும் என்ன மாதிரியே எப்படியாச்சும் வெக்கப்பட வைக்கணும் அப்படின்னு டோமா சொல்லவும் அப்படின்னா நீ அவனை கிஸ் பண்ண அப்படின்னு கேரல் சொல்றா. என்னது கிஸ் அப்படின்னு டோமா ஷாக் ஆகும். கிறிஸ்மஸ்க்கு எல்லா லவர்ஸும் போற இந்த படத்துக்கு போ பண்ற மோடு ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வரும் மியூசிக்கோ காமிக்கிறா. ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டோமாவை பார்க்கவுமே அவன் இம்ப்ரெஸ் ஆகுறான். ஹாய் ஜோன், நீ இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்க. இப்போ உன்னோட நேரம் நீ சொல்ல அப்படின்னு வா சொல்லவும் பார்த்த அடுத்த செகண்டே எனக்கு தோணிடுச்சு நீ ரொம்பவோ கியூட்டா இருக்க. அழகுன்னு நான் ஏன் சொல்லலைன்னா நீ அதுக்கும் மேலதான் இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் டோமோ ரொம்பவுமே வெக்கப்படுறா. இவன் மட்டும் என்ன வெக்கப்பட வச்சுக்கிட்டே இருக்கான். இவனை நான் எப்படியாச்சும் வெக்கப்பட வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. இந்த படமா நம்ம ஹீரோ கேட்கவும் நம்ம ஒன்னும் குழந்தைங்க இல்ல, இப்ப நம்ம அடல்ட்ஸ் டோமோ சொல்லவும் நீ எப்படி இதை பார்த்து ஒன்னும் ஆகாம இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு வாரமா வீட்டுல போஸ்டர் பார்த்து பிராக்டிஸ் பண்ணதுல இப்ப நான் காமா இருக்கிறேன் அப்படின்னு டோமா நினைக்கிறா. அந்த படமும் ஸ்டார்ட் ஆகுது. மீசிசோ டோமோ கிட்ட சொல்லியிருக்கா கரெக்டா இதுல கிஸ் சீன் வரும்போது அவனோட கையை பிடி மத்ததெல்லாம் தானா நடக்கும் மீசிசோ சொல்லியிருப்பா. கிஸ் பண்ற சீன் மட்டும் தான் வரும்னு நினைச்சா வேற சீன்லாம் வந்துட்டு இருக்கு. இது இல்லாம படத்துல
காமிப்பாங்க. இப்போ என்னால அவன் மேல கை வைக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்தா இவன் என்ன இதை இவ்வளவு ஆர்வமா பாக்குறான்னு நினைக்கிறா. சோ அந்த படம் நல்லா இருந்ததுலான்னு டோமோ கேட்குவோம். ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ ரொம்பவே ரசிச்சு பார்த்த போல நம்ம கேட்கிறா. ரொமான்ஸ் கேர்ள்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒன்ன பாக்குற வரைக்கும் ஒன்னு லவ் பண்ண ஆரம்பிச்ச அப்புறம் இப்ப லைஃபே டிஃப்ரெண்டா மாறின மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டோமோ ரொம்ப வெக்கப்படுறா. இந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் நம்ம ஹீரோ கொடுக்குறான். அவளுக்காக நம்ம ஹீரோ இயரிங்ஸ் வாங்கியிருக்கான். நான் இந்த மாதிரிலாம் போட மாட்டேன், எனக்கு செட் ஆகலன்னா சொல்லணுவா சொல்லவும். எஸ் நான் கரெக்டா செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அவ கையாலேயே செஞ்ச ஒரு மஃப்ளராவா கொடுக்குறா. நான் நினைச்ச லெவலுக்கு அது வரலன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அப்பவே அதை போட்டுக்கிடுறான். ஜோன் இப்பெல்லாம் ரொம்பவே கூலா இருக்கிறான். பட் அவன் அப்படி நடந்துக்கிட்டதும் என் மேல எந்த லெவலுக்கு லவ்வோட இருக்காங்கிறத எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன் அப்படின்னு டோமோ யோசிக்கிறா. இருட்ட போகுது, நம்ம வீட்டுக்கு போலாமா நம்ம ஹீரோ கேட்கவும். ஜோன் உன்னோட வீட்டுக்கு போலாமா அப்படின்னு அவ கேட்கறா. என்னோட வீட்டுக்கா நம்ம ஹீரோ கேட்கவும். நம்ம ஹீரோ ஷார்ட் அவா படிக்கிறா. சரி நம்ம ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். உங்க அம்மா இல்லையான்னு கேட்கவும். ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். அவன கேம்ஸ் விளையாடலாமா நம்ம ஹீரோ கேட்கவும். மூடு இல்லன்னு வா சொல்றா. ரெண்டு பேரும் அப்படியே அமைதியா உட்காந்துருக்காங்க. இதே ரூம்ல பழமட்ட டோமா கூட தனியா உட்காந்துருக்க. எனக்கு இப்ப என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். உன் கூட வந்து உட்காரவான்னு வா கேட்கவும். நம்ம ஹீரோவால கண்ட்ரோல் பண்ண முடியல. ரெண்டு பேரும் அமைதியாவே இருந்துட்டு இருக்கவும். இதுக்கு மேலேயே என்னால பொறுமையா இருக்க முடியாது, சீக்கிரம் என்ன கிஸ் பண்ணி தொலைடா அப்படின்னு வா சொல்லவும். கிஸ்ஸா நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த டாம்பாய் மாதிரி இருக்கிற என்ன உனக்கு பிடிக்கல, கேலியா இருந்தாதான் பிடிக்கலன்னு சொல்லவும். அப்படிலாம் ஒண்ணு இல்ல டோமோ அப்படின்னு நம்ம ஹீரோவில பிடிக்கவா. அது நடக்க போதுன்னு அவ யோசிக்கிறா. நம்ம ஹீரோ தன்னைத்தானே மூஞ்சில பஞ்ச் பண்றான். இங்க பாரு டோமோ, நான் இதை ப்ராப்பரா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இப்ப நான் உன்னை கிஸ் பண்ணா அது உன்னை யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும். நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம இப்போதைக்கு அஃபிஷியலா ஒன்னா இல்லைன்னு சொல்லவும். என்னது அஃபிஷியலா ஒன்னா இல்லையா, என்னடா சொல்ற? இன்னைக்கு நம்ம டேட்டிங் தானே போகணும்னு வா கேட்கவும். ஆக்சுவலி உங்க அப்பா அம்மா கிட்ட போய் நான் பேசினேன். உங்க அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. பட் ஆனா உங்க அப்பா என் பொண்ணு உனக்கு வேணும்னா அதுக்கு நீ ஃபைட் பண்ணி என்ன தோக்கடின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஆளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு டோமோ டென்ஷன் ஆகுறா. அவனால கண்டிப்பா அந்த ஃபைட்ல வின் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுதானே நீங்க அந்த சவாலை வெட்டீங்க. அப்புறம் ஏன் நீங்க சோகமா வந்து வெளியே உட்காந்துருக்கீங்க நான் உங்க அம்மா கேட்கவும். டோமோ உண்மையிலேயே என் பொண்ணு தானே அவர் கேட்கவும். இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி காமெடியா கொஸ்டின் கேட்கறீங்க, அவ உங்க பொண்ணு தான் சொல்லவும். நான் ஏன் இவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன்னு உங்களுக்கு தெரியல, ஏன் இப்படி பண்ணீங்க, வாயில என்ன கொழுக்கட்டியா வச்சிருக்கீங்க, வாயை திறங்க அப்படின்னு வா சொல்லவும். அது வந்து அவர் சொல்லவும். நான் உங்களை சுத்தமா வெறுக்கிறேன்ப்பா அப்படின்னு டோமோ சொல்லிட்டு அங்க இருந்து போறா. இப்ப நியூ இயர் வருது. கேரளும் மீசஸும் ஷ்ரைன்ல மீட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு வரமா டோமோக்கு மெசேஜ் பண்றா. அவ பாக்கல, போன் பண்ணாலும் எடுக்கல. என்னதான் ஆச்சோ, கண்டிப்பா ஜோன் விஷயமா தான் இருக்கும். நம்ம 3 பேரும் ஒன்னா வரதா தான் பிளான் போட்டிருந்தோம். வருஷத்தோட முதல் நாள் டோமோ நம்ம கூட இல்ல அப்படின்னு கேரளும் மீசஸும் வருத்தப்படுறாங்க. நம்ம ஹீரோ டோமோ வீட்டுக்கு போறான். அவ இன்னும் யாரையும் பார்க்க வரப்போலன்னு சொல்றா. எனக்கு ஒரு ஐடியா, என் ஹஸ்பண்ட் இப்ப ரொம்பவே சோகமா இருக்காரு. இந்த டைம் நீ அவர் கூட ஃபைட் பண்ணா ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும். நானும் ஃபைட் பண்ற மூட்ல இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வின்டர் பிரேக் முடிஞ்சு ஸ்கூல் ஆரம்பிக்குது. டோமோ நீ எதுக்கு ஏமல கோவமா இருக்க, உங்க அப்பா சொன்னதை உன்ட்ட சொல்லாததுனாலயா நம்ம ஹீரோ கேட்கவும். உண்மையிலேயே முட்டாள் தான், ஒன்னும் அதுக்காக கிடையாது. அட்லீஸ்ட் நீ எனக்காக ஃபைட் பண்ண போறேன்னு சொன்னா நான் வெயிட் ஆச்சு பண்ணுவலன்னு வா சொல்லவும். நீ வெயிட் பண்ண தேவையில்ல, ஏன்னா நான் ஃபைட் பண்ண தயாரா இருக்கேன். அவரை தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சேதான் அவர் அந்த ரூலை போட்டிருக்காரு. பட் அவர் தான் எனக்கு எல்லாம் கத்து தந்திருக்காரு. நான் ஸ்ட்ராங்கா மாறதான் கராத்தேவே கத்துக்கிட்டேன். சோ கண்டிப்பா அவரை தோக்கடிப்பேன். அது வரை வெயிட் பண்ணுவியா நம்ம ஹீரோ கேட்கவும். ஏன்டா கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோவை பஞ்ச் பண்றா. அங்க கால் பண்ணாலும் எடுக்கல. நியூ இயர் அன்னைக்கு எங்களை வந்து மீட் பண்றேன்னு சொன்னீங்க, எதுக்கு இக்னோர் பண்ண அப்படின்னு மீசஸும் கேரளும் கேக்குறாங்க. கண்டிப்பா இது பெரிய பிரச்சனை தான். ஜோன் உங்க அப்பாவை வின் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்கவும். இப்போ இருக்கிற ஜோனால வின் பண்ண முடியாதானா, ஜோன் மட்டும் ட்ரைனிங் எடுத்தான்னா மேபி கொஞ்சம் வாரத்துல இல்ல மாசத்துல இல்ல வருஷத்துல அவன் ஸ்ட்ராங் ஆயிருவான்னு சொல்லவும். உங்க அப்பாவோ ஜோனோ ஃபியூச்சரை கண்ட்ரோல் பண்றது உனக்கு ஓகே தானா, இது உன்னோட லைஃப், நீ இன்வால்வ் ஆயிருக்க, அவங்க யாரு ரூல்ஸை முடிவு பண்றதுக்கு, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு மீசஸோ கேக்குறா. இப்ப ஸ்கூல் முடியுது. டோமோ நான் உங்க அப்பா கூட போய் ஃபைட் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க அப்பா மெடிடேட் பண்ணிட்டு இருக்காரு. டக்குன்னு போய் நம்ம ஹீரோ ஒரு பஞ்ச ஓடுறான். நீங்க தானே எப்ப வேணா எந்த நேரத்துல வேணா ஃபைட் பண்ண தயாருன்னு சொன்னீங்க, நீங்க சொன்ன வாக்கு இன்னும் அப்படியே தானே இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவும். ஆமா அப்படின்னு அவர் சொல்றாரு. டோமோக்காக கண்டிப்பா நான் உங்களை தோக்கடிப்பேன், அதுக்கு தான் பேக்கப் போட வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அம்மாவை பார்த்தாலே அவர் ரொம்ப வெக்கப்படுவாரு. இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஜோன் எனக்காக தான் ஃபைட் பண்றான், ஆனா அவனால வின் பண்ண முடியாது அப்படின்னு டோமோ யோசிக்கவும். நீ ஜோனை பத்தின சிந்தனையில இருக்குன்னு தெரியுது, பட் என் உயிர் முக்கியம் அப்படின்னு மீசக்கி சொல்றான். அப்படின்னா ஜோன் ஃபைட் பண்ண தயாராயிட்டானா அப்படின்னு மீசக்கி கேட்கவும். உனக்கு தெரியுமான்னு டோமோ கேட்கறா. வின்டர் பிரேக்ல அவன் சேடா இருந்தான், என்ன விஷயம் கேட்டாப்பா என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். எப்படியாச்சும் கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு மீசக்கி சொல்லவும். நான் அவன் மேல கோபப்பட்டதுனால தான் ஃபைட் பண்றதுக்கு உடனே போறான்னு நினைச்சேன். பட் அவன் சீரியஸாவே எனக்காக ஃபைட் பண்ண தயாரா இருந்திருக்கான்ல அப்படின்னு டோமோ யோசிக்கிறாங்க. தான் அங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நீ அவன் கூட இருந்தா எந்த விஷயத்தினால அவனால சாதிக்க முடியும்னு நினைக்கிறான். உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் டோமோ அப்படின்னு மியூசிக்கி சொல்லவும். ஃபாஸ்டா டோமோ அங்க இருந்து ஓடி போறா. டோமோ தானே அது, கண்டிப்பா இவ்வளவு ஃபாஸ்டா அவளால தான் ஓட முடியும். ஒரு வழியா அவ ரியலைஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேரளும் மீசஸும் பாக்குறாங்க. ஹே ஜோன் நீ ஓகே தானே உங்க அப்பா கேட்கவும். நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பவும் எனக்கு ஃபைட் பண்ணா. உங்க அப்பா கிக் பண்ணி கீழே விழறான். நீ ஓகே தானே டோமோ கேட்கவும். எனக்கு எதுவும் இல்ல. ஹே டோமோ ஆமா நீ எப்ப இங்க வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நீ ஸ்டில் என் கூட வெளியே போகணும்னு ஆசைப்படுற, அதே மாதிரி தான் நானும் உன் கூட வெளியே போகணும்னு ஆசைப்படுறேன். நமக்கு தடையா இருக்கிறது எங்க அப்பா தானே, நான் அவரை தோக்கடிச்சா போதுன்னு சொல்லவும். இது என்ன புது ரூல் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனா நான் தானே அவர் ஃபைட் பண்ணி தோக்கடிக்கணும் நம்ம ஹீரோ கேட்கவும். உங்களோட ஃபைட்ல நான் தலையிட மாட்டேன், பட் ஒருவேளை நீ தோத்து போயிட்டேன்னா அப்ப நான் இன்வால்வ் ஆக வேண்டியது இருக்கும் அப்படின்னு டோமோ சொல்லவும். அவ கண்ணை பார்த்தாலே தெரியுது அவ சீரியஸா தான் சொல்றா.
நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியாது டோமோ, என் எனர்ஜியை ரொம்பவே பூஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எங்க அப்பா அவரன் டோமோ சொல்ல வரா. ஆமா நானும் அதை நோட்டீஸ் பண்ணேன், திரும்பவும் தயாரா அப்படின்னு நம்ம ஹீரோ போய் நிக்கிறான். இந்த தடவை அவர் என் கூட ஃபைட் பண்ணும்போது ஃபுல்லாவே பல ஓப்பனிங்ஸை கொடுக்குறாரு. அந்த ஓப்பனிங்ஸை நான் கரெக்டா யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணணும். அதான் அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. நான் இந்த ரிஸ்கியான மூவை எடுத்து தான் ஆகணும். பட் இதுல கான்சிக்வன்சஸ் இருக்கு. பட் அவரோட ஸ்ட்ரென்த்தையும் அவருக்கு எதிராக யூஸ் பண்ணணும். இது டோமோ மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தா நேரத்துக்கு ஈஸியா வின் பண்ணிருப்பா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நிறையவே ஆபத்துகள் இருக்கு. மத்தவங்களுக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சா யோசிக்காம டோமோ டக்குன்னு செயல்படுவா. நானா இருந்தா ரியாக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நான் இப்படியே இருந்தோம்னா என்னால டோமோ லெவல ரீச் பண்ண முடியாது. ஒருவேளை அவரை எதிர்த்து ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறதே நான் டோமோ லெவலுக்கு ஈக்குவலா இல்ல வீக்கானவன் சொல்றதுக்காகவா? டோமோவா இருந்தா முன்ன பின்ன தெரியாத ஒருத்தங்களுக்காக கூட ரிஸ்க் எடுப்பா. ஆனா நான் அப்படி கிடையாது. முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு என்னால ரிஸ்க் எடுக்க முடியாம இருக்கலாம். ஆனா டோமோக்காக நான் அந்த ரிஸ்கை எடுப்பேன். நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பாவோட அட்டாக்கு டாஸ் பண்ணி ஒரு மூஞ்சிலே ஒரு பஞ்சை விட்டுருதான். மோதி பாத்தரலான்னு அவர் ஹைப் ஆகுவோம். போதும் நிறுத்துங்க அப்படின்னு அவங்க அம்மா படதிலேயே போடுறாங்க. நான் ஒத்துக்கிறேன், ஒரு செகண்ட் என் கை தரைய டச் பண்ணதை நான் ஃபீல் பண்ணேன். நீ ஜெயிச்சிட்ட ஜோன் பாய் அப்படின்னு அவர் சொல்லவும் நீ வின் பண்ணிட்ட அப்படின்னு டோமோ நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. எனக்கு தெரியும் ஜோன் கண்டிப்பா நீ வின் பண்ணுவ அப்படின்னு டோமோ ஹாப்பியா இருக்கா. இப்போ நான் உன்கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம வெளியே அப்படின்னு வா கேட்கவும் வெயிட் பண்ண டோமோ ஐ லவ் யூ என் கூட டேட்டிங் வரையா நம்ம ஹீரோ கேட்கவும் நான் முதல்ல கேட்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு வா சொல்லவும் பட் எப்பவும் பசங்க தான் பொண்ணுங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எந்த லா புக்லடா அது போட்டிருக்கு என்னப்பா திடீர்னு இப்படி பண்ணிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஜோன் நீ உண்மையிலே அமேசிங். ஒவ்வொரு தடவையும் என்னோட ஹார்ட்டை நீ ரைஸ் பண்ண வைக்கிற. கண்டிப்பா நான் பதிலுக்கு உன்னைய வைக்கப்பட வச்சு உன் ஹார்ட்டையும் ரைஸ் பண்ண வைப்பேன் அப்படின்னு வா சொல்லவும் நான் தான் அதிகமா பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வழியா இவங்க ஒன்று சேர்றாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 கண்டிப்பா எடுக்கிறதுக்கு பெருசா எந்த கதையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சீசன் 2 வந்தா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.